இன்னும் இன்னும் சுவைப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து சொல்லி காமிக்கிறாங்க. அவர்களை விட்டு விலகி கொண்டார். இதனால என்ன சொன்னாங்க சுவைப் அலைஹிஸ்ஸலாம் விலகிட்டு, அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? என் சமுதாய மக்களே! மெய்யாகவே நான் உங்களுக்கு என் இறைவனுடைய தூது செய்திகளை எத்தி வைத்திருக்கிறேன். அவங்க என்ன வேணா சொல்லிட்டு போங்க. நான் உங்கள விட்டு விலகிட்டேன். நிஜமாலுமே அல்லாஹ் கிட்ட அந்த தூது செய்தி என்னவோ, அத நான் உங்ககிட்ட எத்தி வச்சுட்டேன். உங்களுக்கு நற்போதனை செஞ்சுட்டேன். நல்ல உபதேசமும் நான் உங்களுக்கு செஞ்சுட்டேன். ஆகவே நிராகரிக்கும் சமுதாயத்திற்காக நான் எவ்வாறு கவலைப்படுவேன்? நான் எதுக்கு கவலைப்படணும் உங்களுக்காக? நீங்களே நிராகரிக்க, நீங்களே காஃபிர் போறீங்க. உங்களுக்கு அல்லாஹ்வுடைய வேதனை வரப்போகுது. உங்கள பத்தி நான் எதுக்கு கவலைப்படணும்? அப்படின்னு சுவைப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிடுறாரு. இன்னும் எந்த ஊரிலும் அதில் உள்ளவர்களை அவர்கள் பணிய வேண்டும் என்பதற்காக வறுமையாலும், நோயாலும் நாம் பிடித்தே தவிர எந்த நபியையும் நாமல் அனுப்பி வைப்பதில்லை அப்படின்னு சொல்லி காட்டுறான். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த ஒரு கூட்டத்தாருக்குமே அதுல ஸ்பெஷலா சொல்லணும்னா, சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கூட்டத்தாருக்குமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபர்ஸ்ட் ஒரு சிரமத்த குடுத்தான். அப்புறம் ஒரு செழிப்பு. அப்புறம் நோய குடுத்தா, அதுக்கப்புறம் ஒரு ஆரோக்கியம். வறுமை குடுத்தா, அதுக்கப்புறமேட்டு ஒரு வளம். இது எல்லாத்தையுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குடுத்தா, இருந்தாலும் அவங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் அதனால இல்லவே இல்ல. அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். இதெல்லாம் குடுத்தும் அந்த நபிய அதுக்கப்புறம் தான் நம்ம அனுப்பியிருப்போம். அதுக்கப்புறம் நபியோட பேச்ச அவங்க கேட்கல அப்படின்னா, அவங்களுக்கு அழிவுதான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அப்புறம் 95ல அல்லாஹ் சொல்றான், இந்த மாரி வறுமை, நோய் போன்ற தீய இடத்தில் நன்மையை நாம் மாற்றி அமைத்தோம். வறுமைக்கு அப்புறம் அல்லாஹ் தஆலா வளத்த குடுத்திருப்பான் இல்லையா? நோய்க்கு அப்புறம் நிவாரணத்த குடுத்திருப்பான். ஏன்னா, அது அவங்களுக்கு ஒரு படிப்பினை பெறணும் அப்படின்றதுக்காக. அவங்க வந்து மாறி வரணும், திருந்தி வரணும் அப்படின்றதுக்காக. ஆனா இது எல்லாமே அவங்களுக்கு குடுத்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? அதில் அவர்கள் செழித்து பெரிய போது அவர்கள் சொல்றாங்க, நம்முடைய மூதாதையர்களுக்கு இந்த மாரி துக்கமும், சுகமும் தான் ஏற்பட்டுச்சு. சுப்ஹானல்லாஹ். முன்னாடி வாழ்ந்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கஷ்டம் வந்துச்சு. அப்புறம் தான் அவங்க சந்தோஷப்பட்டாங்க அப்படின்னு சாதாரண ஒரு விஷயமா எடுத்துக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய படிப்பினையா? அல்லாஹ் நம்மளுக்கு ஒரு சோதனை குடுத்தான். அந்த சோதனையில நம்மள காப்பாத்தி அல்லாஹ் நம்மளுக்கு கொஞ்சம் நிவாரணத்த குடுத்தான். நல்ல ஒரு வளத்த குடுத்தான் அப்படின்னு அவங்க யோசிக்க மாட்டாங்க. மாறாக நம்ம முன்னாடி இருந்தவங்களுக்கும் இப்படிதான் இருந்துச்சு, கஷ்டப்பட்டாங்க, அப்புறம் நல்லாயிட்டாங்க அப்படின்னு ஒரு சாதாரண ஒரு விஷயமா, அலட்சியமா அவங்க வந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆகையால் அவர்கள் உணர்ந்து கொள்ளாத நிலையிலேயே அவர்களை திடீரென வேதனை கொள்ள நாம் செய்தோம். இத அவங்க வந்து உணர்ந்துக்கவே கிடையாது. அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ணிட்டான்? அவங்கள வந்து திடீர்னு அவங்களுக்கு வந்து வேதனை பிடிக்கிற மாரி செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லி காட்டுறான். 96ல அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். நிச்சயமாக அவ்வூர்வாசிகள் நம்பிக்கை கொண்டு நம்மை அஞ்சி இருந்தால் நாம் அவர்களுக்காக வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் பாக்கியங்களை திறந்து விட்டிருப்போம். சுபஹானல்லாஹ். அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுறான் பாத்தீங்களா? இன்கேஸ் அந்த மக்கள் அந்த தூதரை வந்து ஏத்துக்காமல, மறுக்காமல, கரெக்ட்டா அந்த தூதர் விஷயத்த ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தாங்க அப்படின்னா, அந்த மக்களுக்கு அல்லாஹ் தஆலா வானத்துல இருந்து சாப்பாட்ட இறக்கி வச்சிருப்பான். பூமியில இருந்து புற்பூண்டுகள், செடிகள் எல்லாத்தையும் தாவர வகைகள் அவங்களுக்கு ஏற்பாடு செஞ்சிருந்திருப்பான். ஆனால் அவர்கள் நபிமார்களை நம்பாது பொய்ப்பித்தனர். ஆகவே அவர்கள் செய்து கொண்டிருந்த பாவத்தின் காரணமாக நாம் அவர்களை புடித்துக் கொண்டோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து சொல்லி காட்டுறான். அதாவது இந்த சம்பவத்தின் மூலியமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து எந்த அளவுக்கு சொல்லி காமிக்கிறாங்கன்னா, எந்த ஒரு கூட்டத்தார் மக்களுமாவே இருந்துட்டாலுமே சரிங்களேன், அவங்க வந்து எப்பயுமே அந்த ஒரு நபியுமே ஏத்துக்கிட்டதே கிடையாது. கண்ணு முன்னாடி வேதனைய பார்த்தாலும் சரி, அவங்களுக்கு முன்னாடி அழிச்ச அட்டியங்கள் நடந்து அல்லாஹ் வந்து அவங்கள காப்பாத்துனாலுமே சரி, அவங்க ஏத்துக்கிட்டதே கிடையாது. ஒரே ஒரு நபியுடைய கவும தவிர. யாரு? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கவும் மட்டும் தான். அவங்களுக்கு வேதனை வந்துச்சு. அவங்க கண்ணு முன்னாடி அந்த வேதனைய பார்த்தாங்க. மன்னிப்பு கேட்டாங்க. அந்த முழு கூட்டத்தாரும் இஸ்லாத்த ஏத்துக்கிட்டாங்க. ஆனா மத்த எந்த நபிமார்களும் அந்த மாரி கிடையாது. எவ்வளவு வேதனை வந்தாலும், அதுல காப்பாத்துறதுக்காக தான் அல்லாஹ்ட்ட துவா கேட்பாங்களே ஒழிய, திருந்திட்டு திரும்ப அந்த தப்ப செய்யாமல இருப்பாங்களா? திரும்ப தவறுகள செஞ்சுகிட்டு இருந்திருக்காங்க. அதனால தான் அவங்களுக்கு வேதனையே அவங்களுக்கு புடிச்சுக்கிச்சு அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். இன்னும் ஊர்வாசிகள் இரவில் நித்திரை செய்து கொண்டிருக்கும்போது, நாம் வேதனை அவர்களிடம் நமது வேதனை அவர்களிடம் வரும் என்பதைப் பற்றி அச்சமற்று இருக்கின்றார்களா? நம்ம நல்லா தூங்கிட்டு இருக்கோம், ராகத்தா இருக்கோம். இப்பல்லாம் நம்மளுக்கு எந்த ஒரு வேதனையும் வராது அப்படின்னு அவங்க பயம் இல்லாம இருக்கிறாங்களா? இல்லது அவர்கள் காலையில் அதாவது முற்பகலில் விளையாடிக் கொண்டிருக்கும்போது, தன்னுடைய வேலைகள்ல அவங்க வந்து ஈடுபட்டுட்டு இருக்கும்போது, நம்முடைய வேதனை அவங்களுக்கு வராது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்களா? அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்வி கேட்கிறான். அல்லாவின் சூழ்ச்சி பற்றி அவர்கள் அச்சமற்று இருக்கின்றார்களா? நஷ்டவாளிகளான கூட்டத்தாரை தவிர வேறு எவரும் அல்லாவின் சூழ்ச்சியிலிருந்து அச்சமற்று இருக்க மாட்டார்கள். நஷ்டம் அடைஞ்சவங்க தான். ஏன்னா அவங்க இம்மையிலயும் நஷ்டம், நாளைக்கு மறுமையிலயும் நஷ்டம். அவங்களுக்கு தான் அந்த கேர்லெஸ்ஸா இருப்பாங்க. அல்லாஹ் பத்தின பயமே இருக்காது. அதுக்கு அடுத்து 100வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். பூமியை
அதில் முன்னர் இருந்தவர்களுக்கு பின் வாரிசாக்கி கொண்டவர்களுக்கு நாம் நாடினால் அவர்களுடைய பாவத்தின் காரணங்களால் அவர்களையும் அவ்வாறே நாம் பிடிப்போம் என்பதும் அவர்கள் செவியுறாதவாறு இவர்களின் இதயங்கள் மீது நாம் முத்திரை விட்டு விடுவோம் என்பதையும் தெளிவாக்கவில்லையா? அல்ல நம்ம கிட்ட எல்லா விதமான கேள்விகளும் கேட்கலாம். ஒவ்வொரு விஷயமும் நம்ம கிட்ட கேட்கறது அல்ல, நம்ம கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அந்த மக்களுக்கு இப்படிலாம் செஞ்சேன், அப்போ நீங்களும் இதன் மாதிரி படிப்பினை பெற்றுக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்றான். நபி, இந்த ஊர்கள் அவற்றின் செய்திகளிலிருந்து நாம் உமக்கு அறிவிக்கின்றோம். இப்ப இந்த முன்னாடி சென்ற சமுதாய மக்கள்லாம், இப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம், அதுக்கு முன்னாடி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருந்திருப்பான். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், அதுக்கு அடுத்து ஹூத் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம், இந்த மாரி நெறைய நபிமார்கள், இப்ப சுவைப் அலைஹிஸ்ஸலாம் பத்தி சொன்னது. இது எல்லாமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதுவுமே தெரியாது. அல்லாஹ் தான் அவருக்கு எல்லாத்தையும் கத்துக் குடுக்குறான். கத்துக் குடுத்துட்டு அதான் சொல்றேன், இந்த அத்தாட்சிகள் எல்லாமே அவங்க கிட்ட நம்ம கொண்டு வந்தார்கள். எனினும் அவர்கள் முன்னால் பொய்யாக்கி கொண்டிருந்த காரணத்தால் நம்பிக்கை கொள்பவர்களாக அந்த கூட்ட மக்கள் இருக்கவே இல்லை. அல்லாஹ் நிராகரிப்பவர்களுடைய இதயங்களின் மீது முத்திரையிட்டு விட்டான் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். இன்னும் எந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவது அவர்களில் பெரும்பாலானோர் நாம் இன்னும் எந்த வாக்குறுதி நிறைவேற்றுவதை அவர்களில் பெரும்பாலானோர் நாம் காணவில்லை. அன்றியும் அவர்களில் பெரும்பாலானோரை பாவிகளாகவே கண்டோம் அப்படின்னு சொல்றான். அந்த கூட்ட மக்கள் யாருமே வாக்குறுதி நிறைவேற்றுறதே கிடையாது. நான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாட்ட நம்மலாம் ஆத்மாவாக இருக்கும்பொழுது நிறைய வாக்குறுதி குடுத்துட்டு வந்திருக்கோம். ஆனா அத யாருமே நிறைவேத்துறது இல்ல. அதுதான் இங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். வாக்குறுதி குடுத்தா கூட அவங்க நிறைவேத்துறதே கிடையாது அப்படின்ட்டு. இந்த 103ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம், இதுக்கு பின்னாடி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றுகள மிக அழகா அப்படியே தொடர்ச்சியா சொல்லிட்டே வரான். என்ன அப்படின்னா, அவருக்கு அப்புறம், அதாவது இந்த கூட்டத்தோட மக்கள் எல்லாருக்கும் அப்புறம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஃபிரௌனிடத்திலும் அவருடைய சமூகரிடத்திலும் நாம் அனுப்பி வைத்தோம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்போது அவர்கள் அவற்றை நிராகரித்து அநியாயம் செய்து விட்டார்கள். இத்தகைய குழப்பக்காரர்களின் முடிவு எப்படி இருந்தது என்பதை நபியே நீங்கள் கவனிப்பீராக. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கவுமுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்க அனுப்பிச்சு வச்சான் அப்படின்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம ஃபிரௌன் கிட்ட அனுப்பிச்சு வச்சாங்க. அப்ப அவர் போய் கேக்குறாரு ஃபிரௌன் முன்னாடி நின்று, "ஃபிரௌனே, நிச்சயமாக நான் அகிலத்தாரின் இறைவனிடமிருந்து வந்துள்ள தூதனாவேன்" என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்ட்ட ஃபிரௌன்ட்ட சொல்றார். அப்ப அல்லாஹ்வின் மீது உண்மையை தவிர வேறு எதுவும் கூறாமல் இருப்பதும் என் மீது கடமையாகும். உங்களுடைய இறைவனிடமிருந்து உங்களுக்கு தெளிவான அத்தாட்சியை நான் கொண்டு வந்திருக்கின்றேன். ஆகையால் இஸ்ராயேலின் தந்தையினை என்னுடன் அனுப்பி வைத்து அவர் கூறினார். ஏன்னா இஸ்ராயேலோட தந்தையில ஃபிரௌன் என்ன பண்ணிட்டு இருந்தான்னா, அடிமையா வச்சுக்கிட்டு அவங்களுக்கு அதிகமான வேலையை பளு குடுத்துக்கிட்டு அந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்ப அவங்கள அதுல இருந்து காப்பாற்றணுன்றதுக்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போறார். அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை போறார். போகும்போது அப்பதான் சொல்லி காட்டுறாங்க. அதுக்கு அந்த ஃபிரௌன் என்ன சொல்றா, "நீ அத்தாட்சி கொண்டு வந்திருக்கன்னு சொல்றல்ல, அப்ப அத்தாட்சி என்ன அப்படின்றது காட்டு. நீ உண்மையாளரா இருந்த அப்படின்னா அந்த அத்தாட்சியை நீ அதை என்கிட்ட கொண்டுட்டு வா, என்கிட்ட காட்டு" அப்படின்னு ஃபிரௌன் சொல்றான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாரு, தன்னுடைய கைத்தடியை கீழே போடுறாரு. அது உடனே ஒரு தெளிவான ஒரு பாம்பு மாதிரி, நல்லா ஒரு பெரிய பாம்பா மாறிடுது. அதுக்கப்புறம் தன்னுடைய கைய தன்னோட சட்டப்பைக்குள்ள உள்ள விட்டு வெளியில எடுக்கிறாரு. உடனே அது பார்ப்பவர்களுக்கு பளிச்சிடும் வெண்மையாக பளபளன்னு இருக்கு, பிரகாசமா இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. இந்த 2 அத்தாட்சிகள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தது. இத மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌன்ட்ட காட்டுறாரு. அப்ப ஃபிரௌன் என்ன பண்றான் அப்படின்னா, தன்னோட சமுதாய கூட்டத்துல இருக்கவங்க மக்கள், பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் கேட்டு, இவர் மிகச்சிறந்த ஒரு சூனியக்காரரா இருப்பாரோ, நல்ல கற்று தேர்ந்த ஒரு சூனியக்காரரா இருப்பாரோ அப்படின்னு சொல்லி ஃபிரௌன் தன்னோட பிரமுகர்கள்ட்ட சொல்றான். அதற்கு ஃபிரௌன் என்ன தெரியுமா சொல்றான், இவர் உங்களை உங்களுடைய பூமியை, அதாவது நாட்டை விட்டு வெளியேற்ற நாடுகின்றார். எனவே இதை பற்றி நீங்கள் என்ன கட்டளையிடுகிறீர்கள் என்று கேட்டான். ஹலோ, மைக் எல்லாரும் ஆஃப் பண்ணிடுங்க, டிஸ்டர்ப் ஆகுது. ஹைர். 110ல அல்லாஹ் என்ன சொல்றான், அதற்கு ஃபிரௌன், அவர் உங்களை உங்களிடமிருந்து பூமியை, அதாவது உங்களுடைய பூமியை விட்டு, அந்த நாட்டை விட்டு வெளியேற்ற நாடுறாரு. அந்த மக்கள்கிட்ட கிளர்ச்சி உண்டாக்குறான் ஃபிரௌன். ஏன்னா அவர் இஸ்ராயேலரை கூப்பிட்டுட்டு போறதுக்கு தானே மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்திருக்காரு. உங்க நாட்டை விட்டு வெளில கூட்டு போறதுக்காக நாடுறாரு. யாஸ்மின், சொல்லுங்க. சவுண்ட் கொஞ்சம் பிரேக் ஆகுதுமா. அச்சா, ஓகே. ரொம்ப கம்மியாவும் கேக்குது. கொஞ்சம் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் பேசு, மத்தலப் கொஞ்சம் சத்தமா பேசுங்க. ரொம்ப சவுண்ட் கம்மியா இருக்கு. சரி, நான் சத்தமா பேசுறேன். ஓகே. அடுத்ததா இப்ப நான் ஆல் மியூட் பண்றேன். ஒன்ஸ் உங்களுடைய மைக் பந்த் ஆகும்.
திரும்ப நீங்க ஆ ஸ்டார்ட் பண்ணிக்கீங்க. மைக் ஓபன் பண்ணிக்கீங்க. ஓகே? சரி இன்ஷா அல்லாஹ். பண்ணுங்க இப்போ. சவுண்ட் வந்து கொஞ்சம் அப்படியே கிளியற மாரி வருது. அதனால மைக்க கொஞ்சம் சரிங்க. தூரமா வச்சு மைக்க கொஞ்சம் தூரமா வச்சு பேசுங்க. இப்ப கரெக்ட்டா இருக்குங்களா? இப்ப கரெக்ட்டா சரி. அல்ஹம்துலில்லாஹ். நூத்தி 11வது வசனம். அதற்கு அவர், அவருக்கும் அவருடைய சகோதரருக்கும் சிறிது தவணை கொடுத்துவிட்டு, பல பட்டணங்களுக்கு சூனியக்காரர்களை திரட்டிக் கொண்டு வருவோரை அனுப்பி வைப்பீராக என்று கூறினார். அதாவது ஃபிரௌனுடைய சபையில இருக்கிற அந்த பிரமுகர்லாம் என்ன தெரியுமா அட்வைஸ் பண்றாங்கன்னா, மூசாவுக்கும் மூசாவுடைய சகோதரர் வந்திருக்காங்கல்ல, அவங்க 2 பேரையும் கொஞ்ச நேரம் உட்கார வையுங்க. அமர்த்தி வைங்க. அவங்கள அமர்த்தி வச்சுட்டு, நீங்க இங்க இருக்கிற மக்கள்ல, நம்ம ஊர்ல இருக்கிற யார் யார் பெரிய பெரிய சூனியக்காரர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாத்தையும் நம்ம வந்து கூப்பிட்டு வருவோம். ஏன்னா இவங்க சூனியம் செய்றாங்க இல்லையா? கைத்தடிய பாம்பா மாத்துறாங்க. அதே மாரி கைய வந்து ப ப சட்டப்பைக்குள்ள வெளில எடுத்தா பிரகாசமா மாறுதுல்ல. அப்ப இந்த சூனியம் செய்யறதுக்கு இவங்க சூனியம் செய்யறதுனால, இவங்களுக்கு இன்னும் ஒரு பெரிய சூனியக்காரர்கள் தான் தேவைப்படும். நம்ம ஊர்ல இருக்கிற எல்லா சூனியக்காரரும் நம்ம ஒண்ணு திரட்டலாம் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் யார் சொல்றாங்க? இந்த பிரமுகர் எல்லாம் ஃபிரௌனுக்கு சொல்றாங்க. அப்ப அவர்கள் நன்கறிந்த ஒவ்வொரு சூனியக்காரரையும் உன்னிடம் கொண்டு வருவார்கள். அப்ப நம்ம ஊர்ல இருக்கிற என்னென்ன நல்லா டேலண்டான சூனியக்காரர்கள்லாம் யார் இருக்காங்களோ, எல்லாத்தையும் அவங்க கூப்பிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவ்வாறு பிறனிடத்துல எல்லா சூனியக்காரர்களும் வந்து சேர்ந்துட்டாங்க. வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க எல்லாம் சொல்றாங்க, நாங்க மூசாவை வென்றுட்டா நிச்சயமாக நீ எங்களுக்கு என்ன வெகுமதி கிடைக்கும்? இப்ப செய்யறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணிட்டாங்க? வெகுமதி என்ன பரிசு பொருள் கிடைக்கும்? நாங்க கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வேற பாருங்க. மூசா நாங்கலாம் தோற்கடிச்சுருவோம். ஏன்னா நாங்கலாம் இவ்ளோ பெரிய சூனியக்காரர்கள். அதனால நீங்க மூசா நாங்க தோற்கடிச்சுட்டோம்னா, எங்களுக்கு என்ன உங்களுக்கு வெகுமதி கிடைக்கும்? அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. அதுக்கு பிறவுன் சொல்றான், "ஆ உங்களுக்கு வெகுமதி கிடைக்கும். இன்னும் நிச்சயமாக நீங்க எனக்கு நெருக்கமானவர்களாவும் ஆயிடுவீங்க." சுப்ஹானல்லாஹ். அப்ப உங்களுக்கு வெகுமதி நீங்க என்ன கிடைக்குங்களோ பொண்ணு, பொருளு, பணம், காசு எல்லாமே கிடைக்கும். அதே நேரம் நீங்க எனக்கு நெருக்கமா, என்னோட சபையில நெருக்கமா, என்னுடைய முக்கிய பிரமுகர்ல நீங்க ஒருத்தவங்களா ஆயிடுவீங்க அப்படின்னும் பிர்அவுன் சொல்றான். அப்ப மூசா அப்ப அந்த மக்கள்லாம் கேட்கிறாங்க, "மூசாவே முதலில் நீங்கள் போடுகின்றீர்களா? அல்லது முதலில் போடுகிறவர்களே நாங்கள் இருக்கட்டுமா?" அப்படின்னு அவங்க சூனியக்காரர்கள்லாம் கேட்கறாங்க. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, "நீங்களே முதல்ல போடுங்க" அப்படின்னு சொல்றாரு. அவ்வாறே அவர்கள் போட்டபோது மக்களின் கண்களை மருட்டி அவர்களை திடுக்கிடச் செய்து விட்டனர். இன்னும் மகத்தான சூனியத்தையும் அவர்கள் கொண்டு வந்தார்கள். அப்ப அந்த மக்கள் எல்லாத்தையும் தூக்கி போடுறாங்க. அவங்க கிட்டயும் அந்த சூனியக்காரர் இந்த இப்னு கசீர்ல எப்படி கிடைக்குதுன்னா, அந்த சூனியக்காரர்கள் கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர்கிட்ட இருந்தாங்களாம். அந்த 3000 பேர்கிட்டயுமே ஒரு ஒரு கைத்தடி, ஆ அந்த எல்லாமே இருந்துச்சு. அந்த கைத்தடி அவங்க கீழ போட்டா, கைத்தடி இல்ல கயிறு இந்த மாரி ஏதாவது ஒண்ணு இருந்துச்சு. அந்த கைத்தடி அவங்க தூக்கி கீழ போட்டாங்கன்னா, அது பாம்பா மாறிடுமா? அதே மாரி அந்த கயிறு தூக்கி கீழ போட்டா அது பாம்பா மாறிடுமா? அந்த பாம்பெல்லாம் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, அவங்க ஊர்ல இருக்கிற எல்லா இடத்தையும் ரொம்பிடுச்சாம். அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்றது? மக்களுடைய கண்கள மிரட்டி, மயக்கி, அந்த கண்ணுக்கு முன்னாடி அத நடக்கிற மாதிரி அப்படியே மக்கள உண்மை அப்படின்றத மாரி நம்ப வச்சுட்டாங்களா, அந்த சூனியக்காரர்கள் எல்லாருமே. அவ்ளோ பாம்புகள் அவ்ளோ மாரி ஆக்கி வச்சுட்டாங்க. அதான் சொல்லி காமிக்கிறாங்க. அந்த மக்களுடைய கண்கள் எல்லாம் மறுத்தி அதாவது மேஜிக்காவே அப்படிதான். நம்ம ஒரு நிமிஷம் கண்ண மூட முடியாது. மூடுன கண்ண தொறந்து வச்சிருந்தாலுமே, அது அப்படியே டக்குன்னு நம்ம கண்ணு முன்னாடியே அது நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனா பொய் எல்லாமே பொய். என்ன சொல்றது? இந்த மந்திரம், தந்திரம் எல்லாமே பொய்யான விஷயங்கள் இல்லையா? அப்ப மக்கள மதி மயக்கிற மாரி, அந்த கண்ண மயக்கிற மாரி அவங்க சூனியத்த செஞ்சு முடிச்சுட்டாங்க. அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். அப்ப நாம வந்து மூசாவுக்கு சொன்னோம். "மூசாவே, நீங்க உங்க கைத்தடிய போடுங்க" அப்படின்னு நம்ம அவருக்கு அறிவிச்சோம். அந்த மாரியே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கைத்தடிய போடுறாரு. அதுவும் பெரிய பாம்பாக மாறி, அவர்கள் சூனியத்தால் கற்பனை செய்த யாவற்றையும் விழுங்கி விட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த அது கீழ போட்ட அந்த கைத்தடி போட்டது, அதுவும் ரொம்ப பெரிய பாம்பா மாறி, இருக்கிற அவங்க போட்ட அத்தன பேருடைய அந்த பாம்பையும் அது விழுங்கிடுச்சு. சுப்ஹானல்லாஹ். அப்ப அத்தன சூனியக்காரர்கள் வந்தாங்க. அத்தன சூனியக்காரர்களுடைய அந்த பாம்பு இருந்துச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய ஒரே ஒரு அந்த பாம்பாகப்பட்டது எல்லாத்தையும் விழுங்கிடுச்சுன்னா, அது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் தானே! அப்ப அந்த காலத்து மக்கள் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, உடனே
இது இவ்வாறு உண்மை வெளிப்பட்டு விட்டது. அவர்கள் செய்து கொண்டிருந்த சூனியங்கள் எல்லாமே வீணா போயிடுச்சு. அப்ப எத்தன பேர் அவன் திரட்டிட்டு வந்திருப்பான். எத்தன பேர் ஒரு கான்ஃபிடென்ட்டா வந்திருப்பாங்க. வெகுமதி கிடைக்கும்னு எப்படி எப்படிலாம் வந்தாங்க பார்த்தீங்களா? எல்லா சூனியமும் வீணா போச்சு. தோந்து போச்சு. உடனே அங்கேயே தோற்கடிக்கப்பட்டவர்கள், அங்கே அவங்க எல்லாமே தோற்கடிக்கப்பட்டுட்டாங்க. இன்னும் அவர்கள் சிறுமை அடைந்தவர்களாவும் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு ஒரே ஷேமா போயிடுச்சு. ஒரே என்ன சொல்றது? அவமானமாவும் போயிடுச்சு. ஐயோ! நம்ம இவ்ளோ பண்ணோமே! இது மூசாவுடைய ஒரு பாம்பு எல்லாத்தையும் முழுங்கிடுச்சே! அப்படின்னு அவங்களுக்கு சிறுமையும் அடைஞ்சிடுச்சு. அன்றியும் அந்த சூனியக்காரர்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடுச்சு. நம்ப பண்ணது தான் சூனியம். ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் பண்ணது அது வந்து மூஜிசா. அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. உடனே அவங்க அந்த சூனியக்காரங்க எல்லாம் சஜ்ஜால விழுந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல அவங்க எல்லாம் என்ன தெரியுமா சொல்றாங்க? ஆமன்னா பி ரப்பில் ஆலமீன். ரப்பி மூசா வ ஹாரூன். சுப்ஹானல்லாஹ். எவ்ளோ பெரிய வார்த்தை பார்த்தீங்களா? இறைவன் மீது அகிலத்தாரு இறைவன் மீது நாங்கள் நம்பிக்கை கொண்டோம். அந்த இறைவன் மூசாவுக்கும், ஹாரூனுக்கும் இறைவனாவான். சுப்ஹானல்லாஹ். அந்த சூனியக்காரர்கள் விளங்கிக்கிட்டாங்க. அத்தன நாள் அவங்க பண்ணிக்கிட்டு இருந்ததெல்லாம் ஒரு என்ன சொல்றது? ஒரு சாதாரண ஒரு விஷயம். மூசாவுடையத பார்த்த உடனே அவங்களுக்கு விளங்கி போச்சு. இது உண்மையான விஷயம் விளங்கிட்டு, உடனே ஈமான் கொண்டுட்டாங்க. இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு அந்த இறைவன் மூசாவுக்கும், ஹாரூனுக்குரிய இறைவன் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இத கேட்ட உடனே பிறவுன் என்ன தெரியுமா சொல்றான்? உங்களுக்கு நான் அனுமதி குடுக்கறதுக்கு முன்னாடியேவா நீங்க அவங்க கிட்ட நம்பிக்கை கொண்றீங்க? நிச்சயமா இது ஒரு சூழ்ச்சி தான். இந்த நகரத்தில் அதாவது இந்த நகரத்துல இதில் வசிப்பவர்கள் அதிலிருந்து வெளியேற்றுவதற்காக மூசாவோட சேர்ந்துட்டு நீங்க சூழ்ச்சி செஞ்சு வச்சிருக்கீங்க. இதன் விளைவை நீங்க அதிசீக்கிரமே அறிந்து கொள்வீர்கள். அப்ப பிறகு என்ன சொல்றா? ஏற்கனவே நீயும் சொல்றது சூனியக்காரர்களும் பேசி வச்சிருக்கீங்களா? ஆ நீ ஏற்கனவே வந்து இஸ்ரவேலர்ல கூட்டு போடுன்னு சொன்னாதான் நீங்கலாம் பேசி வச்சுக்கிட்டு, நீங்க வந்து நீங்க சூனியம் செய்ற மாரி, பகானா காட்டுற மாரி காட்டி, கடைசில நீங்க மூசா மேல நீங்க நம்பிக்கை கொண்டுட்டீங்களா? அப்படின்ற மாரி. அதாவது ஏற்கனவே நீங்க எல்லாத்தையும் சூழ்ச்சி செஞ்சு வச்சுக்கிட்டீங்க. அப்படின்ற மாரி ஃபிரௌன் வந்து சொல்றான். இது பாருங்க இதனால உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விளைவு ஏற்பட போகுது. தண்டனை வரப்போகுது அப்படின்னு ஃபிரௌன் அந்த மக்கள எச்சரிக்கை செய்றான். அதுவும் அவன் தண்டனை வேற குடுக்க போறேன்னு சொல்றான். என்ன தண்டனைனா, நிச்சயமாக நான் இதுக்காக உங்களுடைய மாறு கை, மாறு கால வெட்டி, பின்னர் உங்கள நான் வந்து சிலுவையில அறைஞ்சிடுவேன். அதுக்கப்புறம் உங்கள கொன்னுடுவேன். கொன்று போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதற்கு அவர்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க? அவ்வாறாய் நிச்சயமாக நாங்கள் எங்கள் இறைவனிடம் திரும்பிச் செல்பவர்கள். எனவே இதைப் பற்றி எங்களுக்கு கவலையே இல்லை. சுப்ஹானல்லாஹ். ஈமான் கொண்டவங்களுடைய உள்ளம் பார்த்தீங்களா? சத்துரு மாறிடுச்சு. அன்னைக்கு காலையில வரைக்கும் அவங்க எல்லாம் காஃபிர். அந்த சம்பவம் நடக்கிற வரைக்கும் அவங்க எல்லாம் காஃபிர், சூனியக்காரங்க. அந்த சம்பவம் நடந்து முடிஞ்ச உடனே பார்த்தீங்களா? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அவங்களுக்கு வந்து எப்படிப்பட்ட ஒரு இல்மை, எப்படிப்பட்ட ஒரு என்ன சொல்றது? ஒரு நம்பிக்கை குடுத்திருக்கிறான். ஈமான குடுத்திருக்கான். அப்படியா? நீ எங்கள கொன்னாலும் பிரச்சனை இல்ல. மாறு கை மாறு கை வாங்கி கொன்னாலும் பிரச்சனை இல்ல. நாங்க கொன்னதுக்கு அப்புறம் நாங்க செத்ததுக்கு அப்புறம் எங்க போவோம்? அல்லாஹ் கிட்ட போவோம். அதுக்காக நாங்க கவலைப்பட மாட்டோம். எங்களுக்குரிய கூலி அல்லாஹ் கிட்ட இருக்கு. அப்படின்னு அந்த மக்கள்லாம் சொல்றாங்க. அதோட மட்டும் இல்லாமல, எங்கள் இறைவனிடமிருந்து வந்துள்ள அத்தாட்சிகளை நாங்கள் நம்பினோம் என்பதற்காக நீ எங்கள பழி வாங்குறீங்களா? அப்படின்னு ஃபிரௌன் கிட்ட அவங்க சொல்லிட்டு, அவங்க வந்து ஒரு துஆவும் செய்றாங்க. ரப்பனா ஆஃப்ரி அலைனா சப்ரன் வ தவஃபனா முஸ்லிமீன். எங்கள் இறைவனே, எங்கள் மீது பொறுமை பொழிவாயாக. முஸ்லிம்களாக உனக்கு முற்றிலும் வழிபட்டவர்களாக எங்களை ஆக்கி, எங்களை மரணிக்கச் செய்வாயாக என்று அவங்க துஆவும் செய்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அதுக்கப்புறம் ஃபிரௌன் என்ன தெரியுமா அந்த பிரமுகர்கள்ட்ட நோக்கி, மூசாவும் அவருடைய சமூகத்தாரும் பூமியில பிழைப்பு உண்டாக்குவதற்காகவும், உம்மையும் உன்னுடைய தெய்வங்களையும் புறக்கணிச்சு விட்டுட்டு, அதுக்கு மட்டும் இல்லாமல நீங்க அவங்கள விட்டு வைப்பீங்களா? புறக்கணிச்சுட்டு ஓடுறாங்களே, அதெல்லாம் பார்த்து விட்டுட்டு இருப்பியா? பிரமுகர்லாம் ஃபிரௌன்ட்ட ஏத்தி விடுறாங்க. அதற்கு அவன் என்ன தெரியுமா சொல்றான்? அப்படிலாம் கிடையவே கிடையாது. அவர்களுடைய ஆண் மக்களை வெட்டி கொன்று, அவர்களுடைய பெண் மக்களை மட்டும் உயிரோட வாழ விடுவோம். நிச்சயமாக நாம் அவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்துபவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்றான். ஏன்னா அவனுக்கு அது கைவந்த கலை. ஏன்னா ஆம்பளை பிள்ளைங்க எல்லாத்தையும் கொல்றது, பொம்பளை எல்லாத்தையும் விடுறது, கொல்றதெல்லாம் அவனுக்கு சாதாரண. ஏற்கனவே மூசா அலைஹிஸ்ஸலாம் பொறக்கறதுக்கு முன்னாடி அப்படிதான் செஞ்சான். அப்ப இந்த சூனிய விஷயம் வந்ததுக்கு அப்புறமா அவன் அதேதான் சொல்றான். நான் ஆம்பளை பிள்ளைங்க எல்லாத்தையும் வெட்டிடுவேன், பொம்பளை எல்லாத்தையும் விட்டுருவேன், பொம்பளைங்க எல்லாத்தையும் விட்டுருவேன் அப்படின்னு சொல்றான் பார்த்தீங்களா? அந்த மாரி அவங்கள தண்டிப்பேன் அப்படின்னு சொல்றான். அப்போ மூசா தன்னோட சமுதாய மக்கள்ட்ட சொல்றாங்க, நீங்கள் அல்லாஹ்வின் உதவியை தேடுங்கள். இன்னும் பொறுமையாக இருங்கள். நிச்சயமாக இந்த பூமி அல்லாஹ்வுக்கே சொந்தம். தன் அடியார்களில் தான் நாடியவர்களுக்கு அதை உறுதியாக்கி விடுகின்றான். இறுதி முடிவு இறைவனை அஞ்சுபவர்களுக்கே கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ். எப்பேர்ப்பட்ட ஒரு வார்த்தை. நீங்க பொறுமையா இருங்க. இந்த பூமி ரொம்ப விசாலமானது. அல்லாஹ்வுக்கு சொந்தமான இந்த ஒரு பூமி. அல்லாஹ் யாரையுமே வந்து அந்த அளவுக்கு அவ்வளவு சீக்கிரத்துல கைவிட மாட்டான். நிச்சயமாக அல்லாஹ் தக்வா உடையவர்களுக்கு தான் அல்லாஹ் வந்து என்ன சொல்றான்? அவங்களுடைய வெகுமதி கிடைக்கும் அப்படின்னு அவங்க வந்து ஆறுதல் சொல்றாங்க. அதுக்கப்புறம் நீங்க எங்களிடம் வருவதற்கு முன்னரும், நீங்கள் எங்களிடம் வந்ததுக்கு அப்புறமும் நாங்கள் துன்புறுத்தப்படுகின்றோம் என்று அவர்கள் கூறினார்கள். ஆமா. அந்த மக்கள் எல்லாருமே ஃபிரௌன்கிட்ட இருக்கும்போதும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தாங்க. ஃபிரௌன்கிட்ட இருந்து தப்பிச்சு மூசா அலைஹிஸ்ஸலாம ஈமான் கொண்டுட்டாங்க. கொண்டதுக்கு அப்புறமா அவங்களுக்கு இந்த மாரி தப்பு தானே நடக்குது. அவங்களுக்கு அந்த மாரி கஷ்டம் தானே ஆகுது.
அப்படின்னு அவங்க வந்து சொல்றாங்க. அப்போ அவர் சொல்றாரு, உங்கள் இறைவன் உங்களுடைய பகைவனை அழித்து உங்களை பூமியில் பின்தோன்றலாக ஆக்கி வைக்கக்கூடும். நீங்கள் எவ்வாறு செயல்படுகின்றீர்கள் என்பதையும் அல்லாஹ் கவனிப்பான். நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுடைய பகைவன் இருக்கான்ல இந்த ஃபிரௌனு, அவன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழிச்சிடுவான். அந்த இடத்துக்கு உங்கள கொண்டு வந்து வைப்பான். பின்தோன்றல்களாக ஆக்குவான். அப்ப நீங்க என்ன செஞ்சீங்கன்றத அல்லாஹ் கவனிப்பான் அப்படின்னு அவர் சொல்லி காட்டுறார். 130வது வசனத்துல, பின்னர் நாம் பிரானுடைய கூட்டத்தாரை அவர்கள் படிப்பினை பெறுவதற்காக பஞ்சங்களைக் கொண்டும் கனிவர்க்கங்களில் குறைவைக் கொண்டும் நாம் பிடித்தோம். சுப்ஹானல்லாஹ். இது வந்து இந்த சம்பவத்துக்கு அப்படியே முன்னாடி பிரவுன் கிட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் வர்றதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட சம்பவம் நடக்கும் பொழுது அது எல்லாமே நடக்கக்கூடிய விஷயத்த சொல்றாங்க. இப்ப ஃபிரௌனுடைய கூட்டத்தார் எல்லாம் சொல்றான், அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், அவங்கள விட்டுருங்க. அவங்க இஸ்ரவேலர்கள விட்டுருங்க அப்படின்னு தானே சொல்லி கேட்கிறாரு மூசா அலைஹிஸ்ஸலாம். அப்ப விட மாட்டேன்றாங்கல்ல. அதுக்கு இந்த படிப்பினை வரும்போது, அல்லாஹ் தஆலா என்ன பண்றான், ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு படிப்பினை குடுக்குறான். அதனால அவங்களுக்கு வறட்சி வந்துருது. வறட்சி வந்து அவங்களுக்கு வந்து பஞ்சம் வந்துருது. அவங்களுக்கு கனிவர்க்கங்கள்ல குறைச்சலா வந்து விளைச்சல் வருது. ஒரு மரம் இருந்துச்சுன்னா, அதுல ஒரே ஒரு பேரிச்சம்பழம் தான் காய்க்குமாம். சுப்ஹானல்லாஹ். அந்த அளவுக்கு அவங்களுக்கு வறட்சி வந்து பஞ்சம், வறட்சி எல்லாமே இருந்துச்சு. அவ்வாறு அவர்களுக்கு ஒரு நன்மை வருமானால், இது உங்களுக்குரியது என்று கூறுகின்றார். ஆனால் அவர்கள் ஒரு கெடுதி ஏற்படுமேயானால், அது மூசாவினாலும் அவருடன் இருப்பவர்களாகும் அந்த பீடை என்பார்கள். அறிந்து கொள்ளுங்கள். அவர்களுடைய இந்த துர்பாக்கியம் எல்லாம் அல்லாவிடமிருந்தே வந்துள்ளது. எனினும் அவர்கள் பெரும்பாலானோர் இதை அறிந்து கொள்வதில்லை. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி அந்த மக்கள்லாம் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. நல்லது வந்துச்சா மட்டும் அவங்க கடவுள்ட்ட இருந்து சொல்லிட்டு, ஆனா ஏதாவது தப்பானதோ, இல்ல வேற ஏதாவது கஷ்டமோ, முசீபத் வந்துச்சுன்னா மூசாவாலயும், மூசா கூட இருந்தவங்களாலயும் வந்துச்சு அப்படின்னு அவங்க வந்து சொல்லி காட்டிக்கிட்டே இருப்பாங்களாம். அதுக்கடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறார் 132ல அவர்கள் மூசாவிடம், நீர் எங்களை வசியப்படுத்துவதற்காக எவ்வளவு அத்தாட்சிகளை எங்களிடம் கொண்டு வந்த போதிலும், நாங்கள் உன்னை நம்பக்கூடியவர்களாகவே இல்லை. அப்ப அந்த பிறவன் கூட்டத்தாரங்க எல்லாம் அதான் சொல்றாங்க. எவ்ளோ வேணா நீ அத்தாட்சி கொண்டு வா. இது மட்டும் இல்ல, பஞ்சம் மட்டும் இல்ல, வறுமை மட்டும் இல்ல, எவ்வளவு வேணா கொண்டு வா. நாங்க உன்னை நம்புற மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அதனாலதான் அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக, ஒன்றன் பின் ஒன்றாக சுப்ஹானல்லாஹ். ஆகவே அவர்கள் பெரும் வெள்ளப்பெருக்கையும், வெட்டுக்கிளியையும், பேனையும், தவளையையும், இரத்தத்தையும் தெளிவான அத்தாட்சிகளாக ஒன்றன் பின் ஒன்றாக அனுப்பி வைத்தோம். ஆனால் அவர்கள் பெருமை அடித்து குற்றம் புரியும் சமுதாயத்தினராகவே இருந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். இது எல்லாம் பண்ணிட்டாங்க. பஞ்சத்த குடுத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. பஞ்சத்துக்காக அவங்க வந்து ஃபிரௌன் வந்து திரும்ப மூசாட்ட வந்து சொல்றான். என்னன்னா, "இப்ப எங்களுக்கு பஞ்சமாயிடுச்சு. எங்களுக்கு விளைச்சல குடு. எப்படியாவது விளைச்சல குடுத்து எங்களுக்கு இது பண்ற. உங்க மக்கள உன் கூடயே அனுப்பி வச்சுர்றேன்" அப்படின்ட்டு. அப்புறம் மூசா அலைஹிஸ்ஸலாம் துவா செய்றாரு. அந்த பஞ்சம் போகுது. மக்கள் நல்லா வாழ்றாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் அந்த அந்த நல்லா வாழும்போது, சுகபோகமா வாழும்போது, திரும்ப அந்த இஸ்ரவேலர்கள அனுப்பி வைக்கிறதா பார்த்தா, அனுப்பி வைக்கவே இல்ல. பெருமை அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால அல்லாஹ் தஆலா என்ன பண்ணிட்டான், அப்ப உங்கள்ட்ட இவ்ளோ விளைச்சல் வச்சு நீங்க ரொம்ப பெருமை அடிக்கிறீங்களா? அப்ப உங்களுக்கு வெள்ளத்த கொண்டு வந்து அழிக்கிறேன் பாரு. அப்படின்னு மழை பொழி வச்சு வெள்ளத்த கொண்டு வந்து அழிச்சான். வெள்ளத்த கொண்டு வந்து அழிக்கும்போது பயிர்கள் எல்லாம் நாசமா போயிடுச்சு. அப்ப எல்லாம் அழிஞ்சும் போயிடுச்சு. அப்ப அவங்க திரும்ப வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம்ட்ட கேட்கறாங்க, துவா செய்றாங்க. இல்ல எங்களுக்காக அல்லாட்ட துவா செய்யுங்க. கண்டிப்பா உங்க இஸ்ரவேலர்கள உங்ககிட்ட அனுப்பி வச்சிர்றோம். ஃபிரௌன் கேட்கறான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் துவா செய்றாரு. துவா செஞ்சதுக்கு அப்புறம் அந்த வெள்ளம் எல்லாம் போகுது. திரும்ப அவங்களுக்கு நல்லா விளைச்சல் ஆகுது. நல்லா விளைச்சல் ஆனதுக்கு அப்புறம் அந்த விளைச்சல் அந்த வெள்ளாமை எல்லாத்தையும் அந்த பயிர்கள்ல அந்த தானியங்கள் எல்லாத்தையும் நல்லா சேமிச்சு சேமிச்சு நல்லா நல்லா விளைச்சல் வரும்பொழுது, அப்ப அவங்க வந்து அனுப்ப மறுக்கிறாங்க. உடனே அல்லாஹ் தஆலா என்ன பண்றான்? வெட்டுக்கிளி அனுப்பி வைக்கிறான். எந்த அளவுக்கு வெட்டுக்கிளி அனுப்பி வைக்கிறான்னா, அவங்க வீட்ல இருக்கிற மரத்த கூட அத அரிச்சு சாப்பிட்டுருமாம். ஆணிய கூட அரிச்சு சாப்பிட்டுருமாம். அந்த மாரி வெட்டுக்கிளி. எல்லாத்தையும் தின்னு அப்படியே என்ன சொல்றது? ஒண்ணுமில்லாத அளவுக்கு ஆக்கிடும். அந்த மாரி வெட்டுக்கிளி வச்சான். அதுலயும் அவங்க வந்து துவா செய்ய சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க நல்ல விதமா வந்ததுக்கு அப்புறமேட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு விடவும் இல்ல. தவளை சுப்ஹானல்லாஹ் தவளை எந்த அளவுக்குன்னா, அவங்க வாய தொறந்தா கூட வாய்க்குள்ள கூட அந்த தவளை ஓடி போயிடுமாம். அந்த அளவுக்கு எங்க பார்த்தாலும் தவளைகள். இப்னு கத்தீர்ல அவ்ளோ விஷயங்கள் விளக்கமா சொல்லியிருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். தவளை, அதுக்கப்புறம் பேனு, அதுக்கப்புறம் ரத்தம். ரத்தம்னா அவங்க நீர்நிலைகள் எல்லா இடமும் ரத்தம். அப்படியே என்ன சொல்றது? ஃப்ரெஷ்ஷா இருக்குமா அந்த ரத்தம். அப்படியே புதுசா புத்தம் புதுசா இருக்கிற மாரி இருக்குமா. அந்த மாரி எல்லா இடத்துலயும் ரத்தமா இருந்துச்சு. நீர்நிலைகள் எல்லாம் ரத்தமா இப்படி எல்லா சோதனைகளும் போட்டு ஒண்ணு பின்ன ஒண்ணு எத பண்ணாலுமே அந்த மக்கள் கடைசியில பெருமை அடிச்சுக்கிட்டதுக்கு சமுதாயமாக தான் இருந்தாங்க. தங்கள் மீது வேதனை ஏற்பட்ட போதெல்லாம் அவர்கள், "மூசாவே, உம் இறைவன் உமக்கு அளித்திருக்கும் வாக்குறுதிப்படி எங்களுக்காக பிரார்த்தனை செய்வீராக." சொன்னமாரிலாம் வந்து பிரார்த்தனை செய்யுங்க. எங்களுக்காக துவா செய்யுங்க, துவா செய்யுங்க. அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எங்களை விட்டு இந்த வேதனையை நீங்கள் நீக்கிவிட்டால், நிச்சயமாக நாங்கள் உமது உமது அ உம்ம நாங்கள் உமது நம்பிக்கை கொண்டு இஸ்ரவேலர்களின் சந்ததியினர் உம்மோடு நாங்கள் அனுப்பி வைக்கின்றோம். அததான் அவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க.
அதுக்கப்புறம் அவர்கள் அடைந்து விடக்கூடிய ஒரு தவணை வரை நீக்கிய போது அவர்கள் தாம் அளித்த வாக்குறுதியை முறித்து விட்டனர். சுப்ஹானல்லாஹ். இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, தேவையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களோட எல்லா முசீபத்தும் போனதுக்கு அப்புறம் அவங்க கொடுத்த வாக்குறுதியை மீறிட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க நாங்க அனுப்பி வச்சிடுறோம்ட்டு. ஆனா அவங்க என்ன பண்ணல, அனுப்பி சரியான முறையில வைக்கல. 136. ஆகவே அவர்கள் நம் அத்தாட்சிகளை பொய்ப்பித்து அவற்றை அவர்கள் பொருட்படுத்தாதவர்களாகவும் இருந்த காரணத்தினால் நாம் அவர்களை தண்டித்தோம். ஆகவே அவர்களை நாம் கடலில் மூழ்கடித்தோம். அப்ப இவ்வளவு அத்தாட்சிகள் வந்தும் அவங்க வந்து நம்மள கரெக்டான முறையில நம்மள வந்து பின்பற்றல, வாக்குறுதியை மீறிக்கிட்டு இருந்தத ஒரே காரணத்துக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்கள கடல்ல மூழ்கடிச்சான். ஃபிரௌனுடைய கூட்டத்தினரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடல்ல மூழ்கடிச்சு அவங்கள ஆஹ் அழிவை உண்டாக்கி. அதுக்கடுத்து 137 அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். எனவே எவர்கள் பலவீனவர்களாக கருதப்பட்டார்களோ அத்தகைய சமுதாயத்தினரை எதில் நாம் பாக்கியம் அளித்தோமோ அத்தகைய பூமியின் கிழக்கு பகுதிகளுக்கும் அதன் மேற்கு பகுதிகளுக்கும் நாம் வாரிசாக்கினோம். இப்ப ஃபிரௌன் எல்லாத்தையும் அழிச்சாச்சு. ஃபிரௌனுடைய அழிச்சதுக்கு அப்புறம் மூசாவுடைய கூட இருந்த மக்களை தான் எல்லாமே பலகீனமானவர்கள் நினைச்சிட்டு இருந்தாங்கல்ல. அப்ப அவங்களுடைய இடத்துக்கே அவங்கள வந்து வழித்தோன்றல் ஆக்கிட்டாங்க. கிழக்கு பக்கம் மேற்கு பக்கம் அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துக்கும் அவங்கள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாரிசாக்கி வச்சுட்டான். இஸ்ரவேலர்கள் மக்கள் பொறுமையாக இருந்ததன் காரணத்தினால் அவர்கள் மீது உம்முடைய இறைவனுடைய அழகிய வாக்குறுதி பூர்ணமாகி நிறைவேற்றி விட்டது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். மேலும் பிரான் அவனுடைய சமூகத்தாரும் உற்பத்தி செய்தவற்றையும் மிக உயரமான அவர்கள் எழுப்பியிருந்த மாட மாளிகை போன்றவற்றையும் நாம் தரைமட்டமாக்கிட்டோம். என்னென்னலாம் செஞ்சு வச்சாங்க எல்லாத்தையும் அழிச்சிட்டோம். மாட மாளிகை எல்லாத்தையும் தரமட்டமாக்கி வச்சுட்டோம் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். நாம் இஸ்ராயலின் சந்ததியினரை கடல் கடந்து செல்ல வைத்தோம். அப்ப தப்பிச்சு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மக்கள் அவருடைய ஏத்திக்கிட்ட அத்தனை மக்களையும் அல்லாஹ் தஆலா என்ன பண்றான், வேற ஒரு பூமிக்கு அவங்க எல்லாம் போறாங்க. அப்படி அவங்க போகும்போது என்ன பண்ற, ஒரு கடலை கடந்து ஒரு இடம், அந்த இடம் அந்த கடலை கடந்து அவங்க போய்கிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு இடத்த பாக்குறாங்க. அவங்க பார்க்கும்போது அதாவது தங்களுக்குரிய விக்கிரகங்களை ஆதாரங்களை செய்து கொண்டிருந்த ஒரு கூட்டத்தினர் அருகே அவர்கள் வந்தார்கள். அதாவது சிலைய வணங்கிக்கிட்டு இருந்தாங்க, பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த இடத்த அவங்க கடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி போகும்போது அவங்க உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, மூசாவே அவர்கள் இருக்கும் கடவுளை போல் நமக்கும் நீங்கள் ஒரு கடவுளை ஆக்கி தருவீராக அப்படின்னு கேக்குறாங்க. சுப்ஹானல்லாஹ். ஈமான் கொண்டு வந்த மக்கள் எப்படி ஆயிட்டாங்க பாத்தீங்களா? அவங்கள்ட்ட எல்லாம் கடவுள் இருக்குல்ல, அந்த மாதிரி எங்களுக்கும் ஒரு கடவுளை ஏற்படுத்தி கொடுங்களேன், சிலையை ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்ட்டு. உடனே நீங்கள் நிச்சயமாக நீங்கள் அறிவில்லாத கூட்டத்தினராகவே இருக்கின்றீர்கள். அறிவில்லாத ஒரு கூட்டத்தினர், ஒரு என்ன சொல்றது, ஆஹ் இவ்ளோ அத்தாட்சிகளை பார்த்தாச்சு, இவ்ளோ அல்லாஹ்வுடைய வேதனையை கடந்து நீங்க வந்திருக்கீங்க. திரும்ப போய் நீங்க அந்த மாதிரி இபாதத் பண்ணணும், எனக்கு வந்து சிலைகளை வேணும், கடவுள் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க கேக்குறீங்களே, உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்குதா? அறிவில்லாத ஒரு கூட்டத்தின மக்கள் தான் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு. நிச்சயமாக இவர்கள் எதில் இருக்கின்றார்களோ அது அழிக்கக்கூடியது. இன்னும் அவர்கள் செய்பவை யாவையும் முற்றிலும் வீணானது அப்படின்னு அவர் சொல்றாங்க. இது எதை நினைச்சுக்கிறவங்கள எல்லாம். ஏன்னா இந்த மக்கள் இதை கடந்து போனாங்க பாத்தீங்களா? இந்த ஒரு எண்ணம் தான் அவங்களுக்கு பின்னாடி சிலையை செஞ்சாகணும் அப்படின்ற ஒரு எண்ணமே அவங்களுக்கு தோணி இருக்குது. சுப்ஹானல்லாஹ். அதுக்கடுத்து 140 அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அன்றியும் அல்லாதவனையா நான் உங்களுக்கு இறைவனாக தேடுவேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு பாருங்க. சொல்றாரு பாருங்க. அல்லாஹ் அல்லாத ஒருத்தனையா நான் வந்து உங்களுக்கு கடவுளை ஆக்கி தருவேன். அவனோ உங்களை அகிலத்தாரை விட மென்மையாக்கி வைத்திருக்கின்றான். உங்களுக்கு எவ்வளவு பெரிய முஜிசா கொடுத்திருக்கிறான். எவ்வளவு பெரிய அத்தாட்சிகள் இருந்து உங்களை எவ்வளவு பெரிய வேதனை உங்களை காப்பாத்தி கொண்டு வந்து கொடுத்திருக்கிறான் அல்லாஹ் உங்களுக்கு. மண்ணு செல்வன்ற சாப்பாட்டை கொடுத்திருக்கிறா. எல்லாமே உங்களுக்கு கிடைக்குது. மேன்மையாக்கி வச்சிருக்கிறான் அல்லாஹ் உங்களை. நீங்க போய் இந்த மாதிரி அறிவில்லாத ஒரு கூட்டத்தினர் கேட்கிற மாதிரி கேக்குறீங்களே அப்படின்னு அவர் சொல்றாரு. இன்னும் ஃபிரௌன்லாம் உங்களுக்கு என்னென்ன அநியாயம் பண்ணா, அட்டூழியம் பண்ணா கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அந்த மாதிரி கூட்டத்தாரிட்டமிருந்து நாங்க உங்களை காப்பாத்தினோம். அவன் என்ன பண்ணான்? உங்களுக்கு கொடிய வேதனை கொடுத்துக்கிட்டே இருந்தான். உங்களுடைய ஆண் பிள்ளைகள் எல்லாத்தையும் கொலை செஞ்சுட்டான். உங்களுடைய பெண் பிள்ளை எல்லாத்தையும் உயிரோட விட்டுட்டான். இன்னும் உங்களுக்கு உங்கள் இறைவனிடமிருந்து ஒரு பெரும் சோதனையும் ஏற்பட்டு இருந்துச்சு. இதனால உங்களுக்கு ஒரு பெரிய சோதனை. வீட்டுல இருக்கிற ஆம்பளை பிள்ளைங்க எல்லாம் இறந்துட்டாங்க. பெண்கள் எல்லாம் தனியா இருப்பாங்க. பலம் இழந்து போயிருந்திருப்பாங்க. எந்த ஒரு சப்போர்ட் இல்லாமல இருந்தாங்க. எதிர்க்க முடியாதவங்களா இருந்தாங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு சோதனை கொடுத்தான். எந்த அளவுக்கு உங்களை வந்து அடிமைப்படுத்தி வச்சிருந்தான். இதுல இருந்து உங்களை காப்பாத்தி அல்லாஹ் உங்களுக்கு மென்மை கொடுத்திருக்கிறானே, அதை நீங்க அறிஞ்சிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காட்டுறாரு. அதுக்கு அடுத்து 142 அல்லாஹ் சொல்றா, மூசாவுக்கு நாம் 30 இரவுகளை வாக்களித்தோம் அவருக்கு வேதம் வழங்குவதற்காக. இப்ப ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
வேதத்த குடுக்குறா. அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தவணை. அதுல மூசா அலைஹிஸ்ஸலாம் 30 நாள்ல குடுத்தா, மேலும் அத 10 இரவுகளாக பூர்த்தியாக்கினோம். அவ்வாறே அவருடைய இறைவனின் காலக்கெடு 40 இரவுகளாக முழுமை பெற்றது. அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாரு, தன்னோட சகோதரன் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்ட்ட சொல்றாரு, அல்லாஹ்வுடைய வேத வாங்குறதுக்காக நான் வந்து போறேன். நீங்க என்ன பண்ணுங்க, என்னுடைய சமுதாயத்துல எனக்கு பிரதிநிதியா, அதாவது எனக்கு அடுத்து நீங்க ஒரு பிரதிநிதியா இருந்து, அந்த மக்கள நீங்க திருத்துங்க. குழப்பம் உண்டாக்குபவர்களின் வழிய நீங்க வந்து பின்பற்றாதீங்க. என்னோட மக்கள நல்ல விதமா பார்த்துக்கங்க. அப்படின்னு ஒரு சாதாரண ஒரு அறிவுரை சொல்லிட்டு போவாங்க பார்த்தீங்களா? மக்கள் தப்பு செய்வாங்கன்னுலாம் சொல்லல. இருந்து நீங்க பார்த்துக்கங்க அப்படின்னு ஒரு உபதேசம் சொல்லி, மூசா அலைஹிஸ்ஸலாம் கிளம்பி போறாரு. தன்னுடைய தன்னுடைய குறித்த காலத்தில் மூசா குறிப்பிட்ட இடத்தில் வந்த பொழுது அவருடைய இறைவன் அவருடன் பேசினார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கிட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து பேசுறான். அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாரு தெரியுமா? என் இறைவா, நீ உன்னை எனக்கு காண்பிப்பாயாக. நான் உன்னை பார்க்க வேண்டும் என்று அவர் வேண்டினார். அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, நீ என்ன ஒரு காலும் பார்க்க முடியாது. எனினும் அப்படியே நீ என்ன எப்பயுமே ஒரு காலம் பார்க்க முடியாது. அதாவது இந்த உலக வாழ்க்கையில. ஒரு காலும் பார்க்க முடியாது. அப்படியே நீ என்ன பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, நீங்க இந்த மலையை பார்த்து கொண்டிருப்பீர். அது தன் இடத்தில் நிலையாக நிலைத்திருந்தால், அப்போது நீங்க என்ன பார்ப்பீங்க. வந்து ஒரு மலைய பார்த்துக்கிட்டே இருங்க. அது தூசண எனக்கு. அந்த மலைய பார்த்துக்கிட்டே இருங்க. அந்த மலை வந்து அந்த இடத்துல நிலையா நின்டுகிட்டே இருந்துச்சுன்னா, அப்ப நீங்க என்ன பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். ஆகவே அவருடைய இறைவன் அம்மலை மீது வெளிப்பட்ட போது, அவ்வாறு வெளிப்பட்ட நிலையானது அந்த மலையானதை தூள் தூளாக்கி விட்டது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்னு கஸீர் எப்படி சொல்லி காட்டுறாங்கன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய சுண்டு விரல தான் அந்த மலை கிட்ட கொண்டு வந்தானாம். அவருடைய சுண்டு விரல் இருக்கு பார்த்தீங்களா? அத காட்டுறதுக்காக தான் அந்த மலை கிட்ட வரும்போதே, அந்த மலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த தாக்கத்தினால, அந்த குதிரத்தினால என்ன ஆகுச்சுன்னா, தூள் தூளாகி சுப்ஹானல்லாஹ் சொல்லி காட்டுறான் பாருங்களேன். அப்போது அந்த ஒரு காரணத்துக்காகவே, அந்த தூள் துளாய்ச்சி அதுக்காகவே பார்த்துட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் மூர்ச்சையாகி, அதாவது மயக்கம் போட்டு ரொம்ப மூர்ச்சையாகி கீழ விழுந்துட்டாரு. அவர் தெளிவடைந்ததுக்கு அப்புறம் உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துவா செய்றாரு. இறைவா, நீ மிகப் பரிசுத்தமானவன். நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன். நம்பிக்கை கொண்டவர்களில் நான் முதன்மையானவனாக இருக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். எப்படி பார்த்தீங்களா? நபிமார்கள் எப்பயுமே அப்படிதான். தவறுகள் ஒண்ணு செஞ்சுட்டாங்கன்னா, உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்துட்டு மன்னிப்பு கேட்டுருவாங்க. உடனே சொல்றாங்க, நம்ம தப்பா செஞ்சுட்டோம். நம்ம தப்பு பண்ணிட்டோம். அப்படின்ட்டு நீ பரிசுத்தமானவன் தான் யா அல்லாஹ். நான் வந்து தவறு செஞ்சுட்டேன். நம்பிக்கை கொண்ட மக்கள்ட்ட வந்து ஒரு முதன்மையான இருக்கவனா என்ன வந்து ஆக்கு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் துவா செய்றாரு. அதற்கு அவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான்? மூசாவே, நிச்சயமாக நான் என் தூதுச் செய்திய உம்மிடம் கொண்டும், அ உன் தூதுச் செய்திகளைக் கொண்டும், உம்முடன் நேரில் நான் பேசியதைக் கொண்டும், உம்மை மனிதர்களை விட மேலானவர்களாக தேர்ந்தெடுத்துள்ளேன். சுப்ஹானல்லாஹ். தூது செய்திய வச்சும், மனிதர்கள்லாம் விட உன்கிட்ட நான் வந்து நெறைய பேசியிருக்கேன் இல்லையா? அத வச்சு உன்ன வந்து சிறப்பிச்சு வச்சிருக்கேன் மூசாவே. ஆகவே நாம் உமக்கு கொடுத்ததை உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்க. எனக்கு நன்றி செலுத்துறதுல ஒருத்தவங்களா நீங்க இருந்துருங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொல்றான். மேலும் நாம் அவருக்கு பலகையில் ஒவ்வொரு விஷயத்திலிருந்தும் விஷயத்திலிருந்து உபதேசத்தையும், ஒவ்வொரு விஷயத்திலிருந்து விளக்கத்தையும் எழுதினோம். ஒண்ணு ஒண்ணா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அ கட்டளைகள் வந்துச்சு. அந்த பலகையில அல்லாஹ் தஆலா ஒண்ணொண்ணுத்தையும் விளக்கத்தையும், ஒண்ணொரு உபதேசத்துடைய அந்த உபதேசத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு வந்து விளக்கி குடுத்திருக்கான். ஆகவே அவற்றை உறுதியாக நீங்க பற்றி பிடிப்பீராக. இன்னும் உம்முடைய சமுதாயத்தாரை அவற்றில் அழகானவற்றை எடுத்துக் கொள்ளுமாறு கட்டளையிடுவீராக. அதி சீக்கிரம் பாவிகளின் வீட்டை தங்குமிடத்தை நாம் உமக்கு காட்டுவோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அதுக்கு அடுத்து 146ல எவ்வித நியாயமுமின்றி பூமியில் பெருமை அடிப்பவர்களை என் அத்தாட்சிகளை விளங்கிக் கொள்வதை விட்டு திருப்பி விடுவேன். அவர்கள் அத்தாட்சிகள் யாவையும் கண்டபோதிலும் அவற்றை நம்ப மாட்டார்கள். அவர்கள் நேர்வழியை கண்டால் அதனை தங்களுக்குரிய வழியாக எடுத்துக்கொள்ளவும் மாட்டார்கள். ஆனால் தவறான வழி ஏதாச்சும் அவங்க கண்டுட்டாங்கன்னா, அதுதான் தங்களுக்குரிய நேர்வழி அப்படின்னு அவங்க எடுத்துப்பாங்க. ஏன் அப்படின்னா, அவர்கள் தம் வசனங்களை பொய்யென கூறியதனால்தான். இன்னும் அவற்றை விட்டும் அலட்சியமானவர்களாக இருந்தார்கள் என்ற ஒரு கருத்தினாலும் தான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். எவர்கள் தம் வசனங்களையும் மறுமை நாளையும் சந்திப்பதையும் பொய்யென கூறுகின்றார்களோ, அவர்களுடைய நற்செயல்கள் யாவும் அழிந்துவிடும். அவர்கள் செய்து கொண்டிருந்ததை தவிர வேறு எதற்கும் கூலி கொடுக்கப்பட மாட்டார்கள். இந்த மூசாவின் சமுதாயத்தார் அவருக்கு பின் தங்கள் நகைகளைக் கொண்டு ஒரு காளைக் கன்றை உடலைச் செய்து அதை தெய்வமாக ஆக்கிக் கொண்டார்கள். அதற்கு மாட்டின் சத்தம் இருந்தது. நிச்சயமாக அது அவர்களிடம் பேசவும் மாட்டாது.
இன்னும் அவர்களுக்கு நேர்வழியும் காட்டாது என்பதை அவர்கள் கவனிக்கவில்லையா? அவர்கள் அதனை தெய்வமாக ஆக்கிக் கொண்டார்கள். இன்னும் அவர்கள் தமக்கு தாமே அநியாயக்காரர்களாக ஆக்கிக் கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த விஷயத்த வாங்குறதுக்கு போகும்போது அல்லாஹ்ட்ட அந்த கட்டளைகள வாங்கிட்டு போகும்போது போயிட்டும்போது இந்த மக்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதுல வந்து பெருந்தலைவரா ஒருத்தன் யார் இருந்தான்னா, சாமிரி அப்படின்ற ஒருத்தன் இருந்தான். அவன் என்ன பண்ணிட்டான், மக்கள்ட்ட இருந்த நகைகள் எல்லாத்தையும் வாங்கி அத உருக்கி ஒரு மாடு மாரி செஞ்சு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த காலடி மண்ண எடுத்து தூக்கி அது மேல போட்ட உடனே அது ஒரு மாடு மாரி மாடுடைய சத்தம் அந்த மாரி ஒரு மாரி மிரண்டுச்சு. ஒரு மாரி சத்தம் வர மாரி ஒரு கற்பனை. ஒரு கற்பனை அந்த மக்கள் மத்தியில வந்துருச்சு. உடனே அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, இஸ்லாத்த ஏத்துக்கிட்டாங்க. அதாவது அஸ்தக்ஃபிருல்லாஹ் இஸ்லாத்த விட்டு போயிட்டாங்க. போய் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த காளை கன்ற வணங்க ஆரம்பிச்சாங்க. அததான் இங்க வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து சொல்லி காமிக்கிறார். தனக்கு தானே அவங்க எப்படிலாம் அநியாயம் செஞ்சுக்கிட்டாங்க பாருங்க அப்படின்னு. அவர்கள் செய்துவிட்ட தவறு பற்றி கை சேதப்பட்டு நிச்சயமாக நாங்கள் வழி தவற விட்டதை அறிந்து கொண்ட போது அவர்கள் எங்கள் இறைவன் எங்களுக்கு கிருபை செய்து எங்களை மன்னிக்காவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டமடைந்தவர்களாக ஒருவர் ஆகிவிடுவோம். சுப்ஹானல்லாஹ். அவங்க அதுக்கப்புறம் அவங்க திருந்திட்டாங்க. ரப்பனா யக்ஃபிர் லனா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். என்னோட இறைவா எங்கள மன்னிச்சிடு. எங்களுக்கு கருணை செய். இல்லன்னா நாங்க நஷ்டமடைஞ்சவங்கள ஒருத்தவங்களா ஆயிடுவோமே அப்படின்னு அவங்க வந்து துஆ செய்றாங்க. இதனை அறிந்த மூசா தம் சமுதாயத்தாரிடம் கோபமுற்றவராகவும், வருத்தம் நிறைந்தவராகவும் திரும்பி வந்தபோது அவர்களை நோக்கி, நான் இல்லாத சமயத்தில் நீங்க செய்தது மிகவும் கெட்டது. உங்கள் இறைவனுடைய கட்டளை வேதனையை கொண்டு வர அவசரப்படுகின்றீர்களா? அல்லாஹ்வுடைய வேதனை வரணும். அல்லாஹ்வுடைய அந்த அதாபு வரணும் அப்படின்னு நீங்க ரொம்ப அவசரப்பட்டுட்டு இருக்கிறீங்களோ? அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பலகையை தூக்கி போட்டு தன்னுடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தலைமுடியை பிடித்து அவரை தம் பக்கம் இழுத்து, அப்போது ஹாரூன் சொல்றாரு, என் தாயின் மகனே, இந்த மக்கள் என்னை பலவீனமாக கருதி என்னை கொலை செய்யவும் முற்பட்டனர். ஆகவே என்னுடைய பகைவர்களுக்கு என் மூலம் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி விடாதீர்கள். இன்னும் என்னை அநியாயக்கார கூட்டத்தாருடன் சேர்த்து விடாதீர்கள். சுப்ஹானல்லாஹ். இதெல்லாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு. ஏன்னா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்கள்ட்ட அவ்வளவு உபதேசம் பண்றாரு. ஆனா அந்த மக்கள் அவருடைய உபதேசத்தை கேட்கவே இல்ல. இது தவறுன்னு எடுத்து சொல்லியும் அவர கேட்கல. அவங்க வந்து பழி வாங்குறாங்க, கொலை செய்யறதுக்கு முற்படுறாங்க. அதனால ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் பலவீனம் ஆயிட்டாரு. அததான் இங்க வந்து சொல்லி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, என் இறைவனே, என்னையும் என் சகோதரனையும் மன்னிப்பாயாக. ரப்பி யக்ஃபிர்லி வலி அஹி அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வஅத்ஹில்னா ஃபி ரஹ்மத்திக, உன்னுடைய ரஹமத்துல எங்க 2 பேத்தையும் நுழைய வை. வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், நீ கிருபை செய்பவர்களில் மிகவும் மிகப்பெரிய கிருபையாளன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து துஆ செய்றாரு. நிச்சயமாக எவர்கள் காளை கன்ற இறைவனாக ஆக்கிக் கொண்டார்களோ அவர்களை அவர்கள் இறைவனிடமிருந்து கோபமும் இவ்வுலக வாழ்க்கையில் இழிவும் சீக்கிரமே வந்து சேரும். பொய் கற்பனை செய்பவர்களுக்கு நாம் இவ்வாறே கூலி கொடுப்போம் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லி காமிக்கிறான். ஆனால் எவர்கள் தீச்செயலை செய்து மனம் திருந்தி பின்னர் அதன் பிறகு பாவங்களிலிருந்து விலகி உண்மையாளராக நம்பிக்கை கொண்டவராக இருக்கின்றார்களோ நிச்சயமாக அதன் பின்னர் உம்முடைய இறைவன் மன்னிப்பாவனாகவும் மிக கிருபை உடையவனாக இருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். தௌபா செஞ்சு மனம் திருந்தி தௌபா செஞ்சோம் அப்படின்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவத்தை மன்னிக்கக்கூடியவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அப்புறம் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாருன்னா, மூசாவை மூசாவை விட்டும் கோபம் தணிந்த போது அவர் அந்த போட்டுவிட்ட அந்த பலகையை எடுத்துக்கொண்டார். அவற்றில் எழுதப்பட்டிருந்ததில் தம் இறைவனுக்கு பயப்படுபவர்களுக்கு நேர்வழியும் இறை கிருபையும் இருந்தன. அந்த பலகையில இருந்தது. யார் ஒருத்தவங்க அல்லாஹ்வ பயப்படுறாங்களோ அவங்களுக்கு நேர்வழி ஹிதாயத் இருக்கு, கிருபை இருக்கு. ஏன்னா இந்த மக்கள் ஃபர்ஸ்ட் தப்பு செஞ்சுட்டாங்க. தப்பு செஞ்சு அல்லாஹ்வோட பயத்துல தௌபாவும் செஞ்சுட்டாங்க. அப்ப அந்த அல்லாஹ் பயந்திருக்காங்க. அந்த பயப்படுறவங்களுக்கு அல்லாஹ்வுடைய ஹிதாயத்தும் இருக்கு, நேர்வழி இருக்குது அப்படின்ற விஷயம் அதுல இருந்ததுனால, இந்த மூசா தன்னுடைய குறிப்பிட்ட நேரத்திற்காக தம் சமுதாயத்திலிருந்து 70 ஆண்களை தேர்ந்தெடுத்தார்கள். ஏன்னா இவங்க தவறு செஞ்சுட்டாங்க இல்லையா? அதனால அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்க போகணும். நம்ம அல்லாஹ் கிட்ட போய் மன்னிப்பு கேட்டாதான் அல்லாஹ் நம்முடைய பாவத்தை மன்னிப்பான் அப்படின்றனால தன்னுடைய கூட்டத்தாருக்கு கூட நல்ல ஒரு சாலிஹான ஒரு 70 ஆண்களை வந்து தேர்ந்தெடுக்கிறாரு. அவர் தேர்ந்தெடுத்து அவர்களை பூகம்பம் பற்றி கொண்ட போது, அதாவது அவங்களை தேர்ந்தெடுத்து அவங்கள கொண்டுட்டு போறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட மன்னிப்பு கொண்டுட்டு போறாங்க. அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, மூசாவே உன்னுடைய இறைவனை நாங்க பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான், அவங்களுக்கு பார்க்க பூகம்பத்தை ஏற்படுத்தி கொடுக்குறான். பூகம்பத்தை அவங்களுக்கு தண்டனையா கொடுக்குறான். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, என்னுடைய இறைவனே, நீ நாடி இருந்தால் இதற்கு முன்னரே அவர்களையும் என்னையும் அழித்திருக்கலாமே. நீ நாடி இருந்தா இதுக்கு முன்னாடியே நீ அழிச்சிருந்திருக்கலாமே. எங்க கிட்ட இருக்கிற அறிவியலர்கள், அதாவது ஆஹ் அறிய மூடர்கள் செஞ்ச ஒரு தப்ப அந்த குற்றத்திற்காக இவங்க நீ அழிச்சிடுவியா? இவங்க எல்லாம் நல்லவர்கள், சாலிஹானவர்கள். அது எந்த அளவுக்கு போறாங்கன்னா
குளிச்சு சுத்தமாகி நோன்பு வச்ச நிலைமையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சந்திக்க போறாங்க. மன்னிப்பு கேட்கறதுக்கு போறாங்க. அப்படி இருக்கிற இந்த மக்கள நீ அழிச்சிரியா? இது உன்னுடைய சோதனை அன்றி வேறில்லை. இதைக் கண்டு நீ நாடியவர்களை வழி தவற விடுகின்றாய். இன்னும் நீ நாடியவர்களுக்கு நேர்வழியும் நடத்துகின்றாய். நீதான் எங்களுடைய பாதுகாவலன். ஆகவே எங்களுக்கு மன்னிப்பு அளிப்பாயாக. எங்களுக்கு கிருபை செய்வாயாக. மன்னிப்பவர்களில் எல்லாம் நீதான் மிகவும் மேன்மையானவன் அப்படின்னு அவர் உடனே என்ன பண்றாரு? துவா செய்றாரு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட. இன்னும் இவ்வுலகத்திலும் மறுமையிலும் எங்களுக்கு அழகிய நன்மையை விதிப்பாயாக. அவர் கேட்கிறார். எல்லா துவாவும் அவர் கேட்டுக்கிட்டே வராரு. நிச்சயமாக நாங்கள் உன் பக்கமே திரும்பி விட்டோம் என்று பிரார்த்தனை செய்தார்கள். அதற்கு அல்லாஹ் தஆலா சொல்றான், என்னுடைய வேதனை ஆகிறது. அதைக் கண்டு நான் நாடியவரை பிரிப்பேன். ஆனால் என்னுடைய அருளானது ஒவ்வொரு பொருளையும் சூழ்ந்திருக்கும். சுப்ஹானல்லாஹ் எவ்வளவு ஒரு மகத்தான ஒரு வார்த்தை. நான் யாரையாவது அழிக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னா, யார அழிக்க நாடுறேனோ அவங்களதான் போய் அழிப்பேன். ஆனா என்னுடைய அருள், என்னுடைய அந்த கிருபை, என்னுடைய அந்த ரஹ்மத்ன்றது ஒவ்வொருத்தவங்கள்ட்ட இருக்கு. அது காஃபியரா இருக்கட்டும், அது என்ன சொல்றது, நா கிறிஸ்தவர்களா இருக்கட்டும், யூதர்களா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும். முஸ்லிம்களே நிறைய தவறு செய்றவர்கள்லாம் இருக்கிறாங்க. எல்லார்கிட்டயும் என்னுடைய கிருபை போயிட்டு இருக்கும். அதனுடைய தண்டனை என்பது நான் நாடுறவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு கிருபையாளன். சுப்ஹானல்லாஹ். எனினும் அதனை என்னை அஞ்சி முறையாக ஜகாத் கொடுப்போருக்கும் நம்முடைய வசனங்களை நம்புகிறவங்களுக்கு தான் நான் விதியாக்குவேன். நான் அந்த சொல்றேன் பார்த்தீங்களா, அவங்களுக்கு அதாவது என்ன நம்புறவங்களுக்கும், என்ன அஞ்சக்கூடியவங்களுக்கும், முழுமையா ஜகாத் குடுக்குறவங்களுக்கும், என்னுடைய வசனங்கள நம்பி யார் ஒருத்தங்க அத பின்பற்றி வராங்களோ அவங்களுக்கு நான் குடுத்தேன் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். அவர்கள் எழுத படிக்க தெரியாத நபியாகிய நம் தூதரை பின்பற்றுகின்றனர். 657 அல்லாஹ் சொல்றான். அவங்க செஞ்ச துவா. பின்பற்றுகிறார்கள். அவர்கள் தம்மிடமுள்ள தௌராத்திலும், இஞ்சிலிலும் இவரைப் பற்றி எழுதப்பட்டிருப்பதைக் காண்பார்கள். அவர் அவர்களை அவர் அவர்களை நன்மையைக் கொண்டும் ஏவுவார். இன்னும் தீமையைக் கொண்டும் அவர் விலக்குவார். தூய்மையானவற்றை அவர்களுக்கு ஆகுமாக்குவார். கெட்டவற்றை அவர்களுக்கு தடுத்து விடுவார். இன்னும் அவர்களை விட்டு அவருடைய சுமைகளையும், அவர்கள் மீது இருந்த விலங்குகளையும், கடினமான கட்டளைகளையும் இறக்கிடுவார். எனவே எவர்கள் அவரை நம்பி, அவரை கண்ணியப்படுத்தி, அவருக்கு உதவி செய்து, அவருடன் அருளப்பட்டிருக்கும் ஒளியான அந்த வேதத்தை பின்பற்றுகின்றார்களோ, அவர்கள் தான் வெற்றியாளர்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் வசனத்துல தெள்ளத் தெளிவா சொல்லி காமிச்சிட்டான். அதுக்கடுத்து 158வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், நபியே நீங்கள் கூறுவீராக, மனிதர்களே நிச்சயமாக நான் உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வின் தூதராக இருக்கின்றேன். வானங்கள், பூமிகள் ஆகியவற்றின் ஆட்சி அல்லாஹ்வுக்கே உரியது. அவனைத் தவிர வணங்குவதற்கு தகுதியான கடவுள் வேறு எவரும் இல்லை. அவனை உயிர்ப்பிக்கின்றான், அவனை மரணமடையவும் செய்கின்றான். ஆகவே அல்லாஹ்வின் மீதும் எழுத படிக்க தெரியாத நபியாக அவரின் மீதும் நம்பிக்கை கொள்ளுங்கள். அவரும் அல்லாஹ்வின் மீது, அவனது வார்த்தைகளின் மீது நம்பிக்கை கொள்கின்றார். அவரையே பின்பற்றுதல் நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காமிக்கிறார். இன்னும் மூசாவுடைய சமுதாயத்தினரில் ஒரு கூட்டத்தினர் இருக்கின்றார்கள். அவர்கள் சத்தியத்தை கொண்டு மக்களுக்கு வழிகாட்டுகின்றார்கள். அதன்படி நீதியும் செய்கின்றார்கள். மூசாவுடைய கவும்ல எவ்வளவு பேர் வழி தவறி போனாலுமே அவங்கள நல்ல மக்களும் இருக்கிறாங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். 160ல அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். மூசாவின் கூட்டத்தாராகிய அவர்களை 160 அல்லாஹ் சொன்னான். மூசாவின் கூட்டத்தாராகிய அவர்களை நாம் 12 பிரிவுகளாக, கூட்டங்களாக பிரித்தோம். மூசாவுக்கு அவருடைய சமுதாயத்தினர் அவர்களிடம் தண்ணீர் கேட்டபோது, உங்களுடைய கைத்தடியால் அக்கல்லை அடிப்பீராக என்று நாம் வகை அறிவித்தோம். அவ்வாறு அவர் அடித்ததும் அதிலிருந்து 12 ஊற்றுகள் பொங்கி வழிந்தன. அவர்களில் ஒவ்வொருவரும் தாம் நீர் அருந்தும் ஊற்றை அறிந்து கொண்டார்கள். மேலும் அவர்கள் மீது மேகம் நிழலும்படி செய்தோம். அவர்களுக்கு மண்ணு செல்வாவையும் மேலான உணவாக இறக்கி வைத்து, நாம் உங்களுக்கு அளித்துள்ள தூயவற்றை புசியுங்கள் என்று கூறினோம். அவ்வாறிருந்தும் அவர்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தார்கள். அவர்கள் நமக்கு அநியாயம் செய்யவில்லை. எனினும் அவர்கள் தமக்குத்தாமே அநியாயம் செய்து கொண்டார்கள். பூமியில அதிக சலுகைகள் அனுபவிச்சது, அதிக அல்லாஹ்வுடைய கிருபைகள் அனுபவிச்சது, அல்லாஹ் தஆலா கிட்ட இருந்து அதிக ரஹம் கிடைச்சது. அதே நேரம் அல்லாஹ் தஆலாவால அதிகம் அதாப அனுபவிச்சது. கண்ணு முன்னாடி முஜிசாக்கள்லாம் பார்த்தது எல்லாமே யார் அப்படின்னா மூசாவுடைய கௌம் மக்கள் தான். ஏன்னா அவ்ளோ இது ஃபிரௌன் கிட்ட இருக்கும்போதே அவங்க பார்த்துட்டாங்க. நம்ம முன்னாடியே பார்த்தோம் பார்த்தீங்களா? எல்லாம் பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க காலை கன்ற வணங்குனாங்க, மன்னிப்பு கேட்டாங்க. அல்லாஹ் அவங்கள மன்னிச்சுட்டான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணிட்டான் அல்லாஹ் தஆலா அந்த மன்னிப்பின் தண்டனையா அவங்கள வந்து ஒரு பாலைவனத்த அப்படியே தீஹ் அப்படின்ற ஒரு பாலைவனத்த வெட்ட வெளியா அவங்கள விட்டுட்டான். அந்த மாதிரிலாம் தண்டிச்சு திரும்ப அவங்கள வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு ஹிதாயத்த குடுத்தான், நேர்வழி குடுத்தான். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு
அந்த வெளியில போகும்போது வரும்போது தண்ணி குடிக்கணும் அப்படின்னா கூட அவங்க போய் எங்கேயாவது தண்ணி வாங்கி குடிக்கணும், எங்கேயாவது கிணத்துல இருந்து மொண்டு குடிக்கணும் அப்படின்ற அவசியமே இல்ல. ஒரு பாறை மாதிரி ஒரு கல்லு மாரி வச்சிருப்பாராம் மூசா அலைஹிஸ்ஸலாம். அத எடுப்பாரு. அதுல வந்து தன்னோட கைத்தடியால அடிப்பாரு. அடிச்சோனே அந்த கல்லுல இருந்து நீரூற்றுகள்லாம் வரும். அது அவங்க வந்து மக்கள் எத்தன கூட்டங்களாக இருந்தாங்க அப்படின்னா, 12 கூட்டங்களாக அவங்க இருந்தாங்க. அப்ப அவங்க இருந்த உடனே அந்த தண்ணி அடிச்ச உடனே அந்த 12 நீரூற்றுகள்லாம் அப்படியே வருமாம். அதாவது இவங்களோட போய் குடிச்சு டிஸ்டர்ப் கூட பண்ணக்கூடாது. அந்த அளவுக்கு 12 கவுமுகளுக்கும் தனித்தனியா அல்லாஹ் தஆலா தண்ணிய குடுத்தான். இவங்க கவுமுக்கு இதுதான் தண்ணி அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கவும் செய்வான். சுப்ஹானல்லாஹ். யோசிச்சு பாருங்களேன். அந்த அளவுக்கு ஒரு சலுகை, அந்த அளவுக்கு ஒரு எல்லா விதமான அத்தாட்சிகளும் எல்லாமே அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு கிருபை செஞ்சா எல்லாம் அவங்க அனுபவிச்சாங்க. அதோட மட்டும் இல்லாமல மண்ணு செல்வான்ற உணவு அந்த சாப்பாடு சொர்க்கத்துல இருந்து கிடைக்கக்கூடியது. நம்பலாம் வந்து இறந்ததுக்கு அப்புறம் சொர்க்கத்துக்கு போய் அந்த சாப்பாடு சாப்பிடுவோம். ஆனா அந்த மக்கள் உண்மையாவே துன்யால இருக்கும்போது அந்த சாப்பாடுலாம் சாப்பிட்டுருக்காங்க. அது அப்படியே அவங்க வீட்டுக்கு முன்னாடியே வந்து பொழியும். அதுக்காக அவங்க லைன்ல நிக்கணும்னு அவசியம் இல்ல. ஒருத்தவங்கள்ட்ட கேட்டு வாங்கணும் அவசியம் இல்ல. அடிச்சு புடிச்சு வாங்கணும் அவசியமே இல்ல. அவங்களுக்கு தேவையானது அவங்க வீட்டு முன்னாடியே இருக்கும். அந்த ஒரு பறவையோட இறைச்சியோட மண்ணு சொல்வான்றது அந்த மாரி அவ்ளோ அழகான ஒரு சாப்பாடு அவங்களுக்கு கிடைச்சுச்சு. வெயில்ல அவங்க அலையுறாங்க அதுக்காக மேகத்த கொண்டு நல்லா நிழலாட செய்தான். ஆடைகள அவங்க சுப்ஹானல்லாஹ். எல்லா விதமான அத்தாட்சிகளும் அவங்களுக்கு குடுத்துக்கிட்டே இருந்தா. நல்லது எல்லாமே செஞ்சுகிட்டு இருந்தா. ஆனாலும் அந்த மக்கள் தனக்கு தானே அநியாயம் செஞ்சுட்டாங்க. என்ன தெரியுமா செஞ்சாங்க? "யா அல்லாஹ் யா மூசாவே இந்த மாரி ஒரே ஒரு மாரி உணவுலாம் சாப்பிட்டு சாப்பிட்டு எங்களுக்கு போர் அடிச்சு போச்சு." சொல்லி பார்த்தீங்களா? சொர்க்கத்து உணவு, மேலான உணவு. அத சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு. முன்னாடி வசனங்கள்லாம் நீங்கலாம் படிச்சிருந்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். பூமியில விளையக்கூடிய புற்பூண்டு, வெள்ளரிக்கா, வெங்காயம் இதெல்லாம் எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க. அப்பதான் அல்லாஹ் சொல்லி காமிப்பான், நான் உங்களுக்கு சிறந்தது ஒண்ணு குடுத்தேன். நீங்க ஆனா போய் பாருங்க, நீங்க அத விட அற்பமானத போய் கேட்கிறீங்களே அப்படின்ட்டு. இப்ப பூமியில விளையறத நீங்க கேட்டீங்க அப்படின்னா, அப்ப பூமியில இருக்கிறத நீங்களே விவசாயம் பண்ணுங்க போங்க. அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்? விவசாயம் பண்ண சொல்லி. அவங்களா நீங்களே உருவாக்குங்க. நீங்களே எல்லாம் விவசாயம் பண்ணி, நீங்களே பயிர விளைவிச்சு, நீங்களே பாதுகாத்து, நீங்களே அறுவடை பண்ணி, அந்த புற்பூண்டுகள், அந்த வெள்ளரிக்காய், அந்த பூண்டு எல்லாத்தையும் நீங்களே சாப்பிடுங்க. அப்படின்னு சொல்லி காய்கறிகள், கனி வகைகள் நீங்களே சாப்பிடுங்க. இலகுவான வழி தான் உங்களுக்கு குடுத்தேன். அத விட்டு நீங்க இத பண்றீங்களா? அப்ப நீங்க அத பண்ணுங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு மாத்தி விட்டான். அதாவது ஒரு சலுகை அல்லாஹ் நம்மளுக்கு குடுக்குறான். அத அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அத எடுத்துக்காமல தனக்கு தானே அநியாயம் செஞ்சுக்கிட்டாங்க. அததான் இங்க அல்லாஹ் சொல்லி முடிக்கிறான். அவங்க அநியாயம் செய்ய வந்தாங்க. அல்லாஹ்வ மாறு செஞ்சாங்க. ஆனா அல்லாஹ் அவங்களுக்கு மாறு செய்ய கிடையாது. அல்லாஹ் அவங்களுக்கு எப்பயுமே ரஹம் தான் செய்றான். அல்லாஹ் அவங்களுக்கு எப்பயுமே மன்னிப்பு தான் குடுத்தான். அல்லாஹ் அவங்களுக்கு எப்பயுமே நல்லது தான் செஞ்சான். ஆனா அவங்க தனக்கு தானே அநியாயம் செய்யக்கூடிய மக்களாக இருந்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் அவர்களின் அவர்களை நோக்கி நீங்கள் இவ்வூரில் வசித்திருங்கள். இதில் நீங்கள் விரும்பிய இடத்திற்கெல்லாம் நீங்கள் நாடிய பொருளைக் கொண்டு புசித்துக் கொள்ளுங்கள். மன்னிப்பு என்று கூறுங்கள். அதன் வாயிலில் பணிவோடு தலை தாழ்த்தியவர்களாக நுழையுங்கள். நான் உங்களுக்கு குற்றங்களை உங்களை நாம் உங்கள் குற்றங்களை உங்களுக்கு மன்னிப்போம். நன்மை செய்வோருக்கு நாம் அதிகமாகவே கூலி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அதாவது அவங்கள வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஒரு நாட்டுக்குள்ள போகும்போது மன்னிப்பு அதாவது அல்லாஹ் தஆலா மன்னிச்சு சிரம் பணிஞ்சவர்களாக நீங்க வந்து நுழையுங்க. தலை தாழ்த்தியவர்களாக அப்ப அந்த நிலைமையில நீங்க போங்க அப்படின்னாங்க. அது கூட அவங்களுக்கு முடியல. அவங்க பெருமை அடிச்சுக்கிட்டாங்க. அக்கிரமம். ஏன்னா அது அவங்களுடைய இதுலயே ஊறுனது. அவங்களுடைய அ காந்தாரிலே பிறப்பிலே அவங்களுக்கு ஊறி போனது. அந்த அக்கிரமம் செய்யறது, அகங்காரம், பெருமை அந்த குணம் அவங்களுக்கு இருந்ததுனால, எவ்வளவுதான் அல்லாஹ் அவங்களுக்கு கிருபை செஞ்சாலும் அவங்க பணிஞ்சு போறவங்களாகவே கிடையாது. அல்லாஹ் தான் சொல்லி காமிக்கிறான். அவங்களுக்கு நல்லது செஞ்சீங்க நீங்க நல்ல விதமா அல்லாஹ்வுடைய வார்த்தைகள பின்பற்றி போனீங்க அப்படின்னா, அல்லாஹ் உங்களுக்கு மன்னிப்பான். அது மட்டும் இல்லாமல அல்லாஹ் எப்படிப்பட்டவனா இருக்கான்? கிருபை செய்பவனாக இருக்கிறான். இன்னும் அவர்களில் அநியாயம் செய்தவர்களை அவர்களுக்கு கூறப்படாத வேறொரு சொல்லாக அதை மாற்றி விட்டார்கள். அந்த வார்த்தையில அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அல்லாஹ் வந்து பணிந்தவர்களாக, அல்லாஹ் நம்பிக்கை கொண்டவர்களாக போகும்போது அவங்க வார்த்தைகள மாற்றி அவங்க போயிட்டாங்க. எனவே அவர்கள் அநியாயம் செய்து கொண்டிருந்த காரணமாக அவர்கள் வானத்திலிருந்து வேதனை நாம் வந்து இறக்கி வைத்தோம். சுப்ஹானல்லாஹ். இன்னும் நபியே கடலோரத்தில் நபியே கடலோரத்தில் இருந்து ஓர் ஊர் மக்களைப் பற்றி நீ அவர்களுக்கு கேளும். அவர்கள் சனிக்கிழமை என்று வரம்பு மீறி மீன் வேட்டையாடிக் கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் அவர்களுடைய சனிக்கிழமை அன்று நீரின் மேல் மட்டத்தில் அவர்கள் முன்னே மீன்கள் வந்தன. ஆனால் சனிக்கிழமை அல்லாத நாட்களில் அவர்களிடம் அவ்வாறு வெளியாகி வந்திருந்ததில்லை. அவர்கள் செய்து கொண்டிருந்த பாவத்தின் காரணமாக அவர்களை நாம் இவ்வாறு சோதனைக்குள்ளாக்கினோம். சுப்ஹானல்லாஹ். 163வது வசனத்துல அல்லாஹ் வேறொரு சம்பவ மக்கள் அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சம்பவம் மனிதர்கள் எல்லாம் போனதுக்கு அப்புறம் அவங்களுடைய கூட்டத்தினரிலிருந்தே பின்னாடி வந்த மக்கள் ஒரு தவறுகள் செஞ்சிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை மீறினாங்க. அவங்க கடலோரத்துல வாழ்ந்தக்கூடிய ஒரு மக்களாக இருந்தாங்க.
அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து ஒரு கட்டளை பிறப்பிச்சிருந்தான். என்ன அப்படின்னா, சனிக்கிழமை அன்னைக்கு நீங்க மீன் பிடிக்க போகக்கூடாது அப்படின்னு ஒரு கட்டளையை அவங்களுக்கு குடுத்திருந்தான். அவங்களோட கடலோரத்துல இருக்கவங்க மீனவர்களோட அந்த வேலை செய்யறதுனால சனிக்கிழமை அவங்களுக்கு மீன் எப்படின்னா, ரொம்ப தண்ணிக்கு மேல மேல வரும். சாதாரண நாட்கள்ல அவங்க மீன் பிடிக்க போனாங்க அப்படின்னா, அது அவங்களுக்கு வந்து மீன் அந்த வலையில அந்த அளவுக்கு வராது. ஆனா சனிக்கிழமை தானாவே வரும். நீர் மட்டத்துக்கு கூட மேல மேல வரும். அந்த மாரி அவங்களுக்கு வந்துட்டு இருந்துச்சு. ஆனா அவங்க மிகப்பெரிய ஒரு பாவம் செஞ்சாங்க. என்ன அப்படின்னா, இந்த நீர் எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நாளே வாய்க்கால் மாதிரி செஞ்சு தான் வீட்டுக்கு நேரா வர மாரி செஞ்சுருவாங்க. அந்த நீர் மட்டத்துல இருக்க மீன் எல்லாம் என்ன ஆகும், நேரா அவங்க வீட்டுக்கு பக்கத்துலயே வந்து ஸ்டோர் ஆயிடும். அந்த குழி தோண்டி வச்சிருப்பாங்க. அது வந்து ஸ்டோர் ஆயிடும். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, அன்னைக்கு எதுவும் பண்ண மாட்டாங்க. அத வந்து மறுநாள் எடுத்துப்பாங்க. கேட்டா நாங்க வந்து சனிக்கிழமை பிடிக்கல. இது அதுவா வந்து விழுந்துருச்சு. மறுநாள் தான் நாங்க எடுத்துக்கிட்டோம். அல்லாஹ்வுடைய கட்டளைய நாங்க பின்பற்றிட்டு தான் இருக்கோம் அப்டின்ட்டு. அதாவது அவங்க அல்லாஹ்வுடைய கட்டளைய எப்படியாவது மாத்தணும். தனக்கு ஏத்த மாரி மாத்திக்கணும்னு தான் நெனைச்சாங்களே ஒழிய, அத அப்படியே ஃபாலோ பண்ணணும். சொன்னத இவ கரெக்ட்டா செய்யணுன்ற எண்ணமே அவங்களுக்கு வரவே இல்ல. அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சரி அவங்களுடைய பாவத்தின் காரணமாக வேதனை கொண்டு தண்டிச்சேன் அப்டின்ட்டு. பின்னாடி வசனங்கள்லாம் அத பத்தி விளக்குவாங்க சகோதரிகள் இன்ஷா அல்லாஹ். இன்னும் இத மாரி வேற நபிமார்களுடைய விஷயங்களும், அவங்களுக்கு மக்கள் செய்த அநியாயங்களும், அல்லாஹ் அவங்களுக்கு தண்டிச்ச விதமும், அதன் மூலியமா நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகள் எல்லாம் ஏராளமாக இந்த குர்ஆன்ல பொதிஞ்சு இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். அத எல்லாத்தையும் நம்ம நல்ல முறையில படிச்சு, விளங்கி, அத சொல்லதோட மட்டும் இல்லாம, கேட்டதோட மட்டும் இல்லாம, அமல் செய்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்யணும் அப்படின்னு நான் வந்து துஆ செய்றேன். என்னுடைய வசனங்கள் இதோட முடிஞ்சிருச்சு. பின் வரக்கூடிய சகோதரிகள் இந்த சம்பவத்த பத்தியும், பின் வரக்கூடிய விஷயத்த பத்தி உங்களுக்கு நல்லா விளக்கமா சொல்லுவாங்க. இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களோட ஸ்கிரீன் பந்த் பண்ணிடுறீங்களா? இதோ பந்த் பண்றேன். நீங்க ஆன் பண்ணுங்க. அப்படியே இந்த ஆட்டோமேட்டிக்கா பந்த் ஆயிடும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌல். ரப்பி யஸ்ஸிர் வ லா துஅஸ்ஸிர் தம்மிம் பில் கைர் யா ஃபத்தாஹ். ربِّ قلوبنا بالقرآن وزين أخلاقنا بالقرآن ونزيني من النار بالقرآن ودخل الجنة بالقرآن. அல்லாஹ் இந்த குர்ஆனுடைய ஒளியால் நம்முடைய உள்ளங்களை நிரப்புவானாக. சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 7வது அத்தியாயம் 164வது வசனம். فإذ قالت أمة منهم لما تعظون قوم الله مهلكهم أو معذبهم عذابا شديدا قالوا مغفرة إلى ربكم ولعلهم يتقون. மேலும் இவர்களுக்கு நினைவூட்டுங்கள், அவர்களில் ஒரு குழுவினர் மற்ற ஒரு குழுவினரிடம் எந்த மக்களை அல்லாஹ் அழிக்க இருக்கின்றானோ அல்லது கடுமையான தண்டனைக்கு ஆளாக்க இருக்கின்றானோ அந்த மக்களுக்கு நீங்க ஏன் நல்லுரை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, ஏன் நல்லுரை வழங்குகின்றீர்கள் என்று கேட்டார்கள். அதாவது ஒருத்தங்க கெட்டு போயிட்டாங்கன்னா அப்படியே விட்டுருங்க, அவங்க எல்லாம் திருந்த போறது இல்லை, நீங்க ஏன் அவங்களுக்கு புத்தி சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அந்த அவங்க கேக்குறாங்க, நாங்கள் உங்கள் இறைவனிடம் தகுந்த காரணம் கூற வேண்டும் என்பதற்காகவே இவர்களுக்கு நல்லுரை கூறுகின்றோம். ஏன்னா நாளைக்கு அல்லாஹ் கேட்பான்ல, உனக்கு தெரிஞ்சுச்சே ஏன் சொல்லல, அதுக்காக தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். மேலும் இதன் மூலம் இவர்கள் இறைவனுக்கு மாறு செய்வதிலிருந்து தவிர்த்து கொள்ளக்கூடுமே, அல்லாஹ்க்கு மாறு செஞ்சுட்டு நரகத்துக்கு போகாம இவங்க தப்பிச்சுக்கிறாங்கல்ல, அதுக்காக தான் நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க.
இறுதியில் அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருந்தவற்றை முற்றிலும் அவர்கள் மறந்துவிட்ட போது, எவ்வளவு புத்தி சொல்லியும் அவங்க கேட்காம மறந்துட்டப்ப தீமைகளிலிருந்து தடுத்து கொண்டிருந்தவர்களை நாம் காப்பாற்றினோம். செஞ்சா செஞ்சுட்டு போறாங்க, நம்ம நல்லா இருந்தா போதும் அப்படி இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு என்ன தண்டனை நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கணும். யாரெல்லாம் புத்தி சொல்லி கேட்டாங்களோ, புத்தி சொன்னாங்களோ, ஆனா அதை புத்தி யாருக்கு சொல்லப்பட்டுச்சு? அவங்க கேட்கவே இல்ல. யாரு புத்தி சொல்லிட்டு இருந்தாங்களோ அவங்கள தான் அல்லாஹ் காப்பாத்துனான். யாரு புத்தி சொல்லாம நம்ம நல்லவங்களா இருந்தா போதும்னு நினைச்சிட்டு இருந்தாங்கல்ல, அவங்களையும் அல்லாஹ் அழிச்சான். யாரு கேட்க மாட்டேன்னு சொன்னாங்களோ அவங்களையும் அல்லாஹ் அழிச்சான். அநீதி புரிந்த அனைவரையும், அநியாயம் செஞ்ச எல்லாத்தையுமே அவர்கள் கீழ்ப்படியாமல் இருந்த காரணத்தால் கடுமையான வேதனை கொடுத்து தண்டித்தோம். பிறகு அவர்கள் எந்த செயல்களை செய்யக்கூடாது என தடுக்கப்பட்டார்களோ அதையே ஆவணத்துடன் செய்து கொண்டிருந்த போது என்ன சொன்னா, நீங்கள் குரங்குகளாகி இழிவடைந்து போய் தொலைங்க அப்படின்னு நானு கூறினோம். நீங்க குரங்கா போயிருங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்கள சபிச்சிடலாம். மேலும் அவர்களுக்கு மோசமான வேதனையை கொடுக்கக்கூடியவர்களையே மறுமை நாள் வரை நாம் அவர்கள் மீது ஏவி கொண்டிருப்போம். அவங்களுக்கு மறுமை நாள் வரைக்கும் எல்லா சந்ததிகளுக்குமே அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கொடுமையை தான் ஏவிட்டு இருப்பேன் அப்படின்னு உன் இறைவன் அறிவித்ததை நீர் நினைத்து பாருங்கள். இன்னமாக உங்களுடைய இறைவன் தண்டனை வழங்குவதில் மிக விரைவானவன். ஆனாலும் மிகவும் மன்னிப்பவன், கருணையை பொழிபவனாக இருக்கின்றான். 168வது வசனம். நாம் இந்த பூமியில் அவர்களை பல சமூகங்களாக பிரித்து பிளவுபட செய்தோம். ஒரே சமுதாயமா தான் இருந்துச்சு. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை பிரிச்சு பிரிச்சு வச்சான். அவர்களில் சிலர் நல்லவர்களாக இருந்தார்கள், வேறு சிலர் அப்படி இருக்கவும் இல்லை. மேலும் இன்ப துன்ப நிலைகள் மாறி மாறி வரும். அப்படிப்பட்ட நிலைகளுக்கு அவர்களை ஆளாக்கி அவர்களை சோதித்துக் கொண்டே இருந்தோம். ஏன்னா அவர்கள் நல்வழியின் பக்கம் திரும்ப வேண்டும் என்பதற்காக. இப்ப இன்பமே இருந்தாலும் மனிதன் கெட்டு போயிடுவான், துன்பமே இருந்தாலும் மனிதனுக்கு அல்லாஹ் மேல ஒரு கோபம் வந்துரும். ரெண்டையுமே திருப்பி திருப்பி கொடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு சோதிக்கிறான். ஆனால் அந்த முந்தைய சந்ததிகளுக்கு பிறகு தீயவர்கள் அவர்களின் பிரதிநிதிகளாக வந்தார்கள். அதாவது நல்ல மக்களுக்கு பின்னால அவங்களுக்கு ஆலிம்க்கு பின்னால ஒரு ஜாலிம்ங்கிற மாதிரி பிரதிநிதியாக வந்தார்கள். அவர்கள் இறைவனின் வாரிசாக இருந்த போதிலும் இந்த அற்ப உலகின் ஆதாயங்களை தான் பெறுகிறார்கள். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் நிச்சயமாக மன்னிக்கப்படுவோம் என்றும் கூறுகின்றார்கள். பிறகும் அது போன்ற ஆதாயங்கள் அவர்களிடம் வரும் பொழுது அவற்றையும் பாய்ந்து பெறுகின்றார்கள். என்ன கிடைச்சாலும் காசு வந்தா போதும், பணம் வந்தா போதும்னு அவங்க பாய்ஞ்சு அதை பெற்றுக்கொள்ற ஒரு நோக்கத்திலேயே வாழ்றாங்க. அல்லாஹ்வின் விஷயத்தில் சத்தியத்தை தவிர வேறு எதையும் கூறக்கூடாது என்று வேதத்தில் அவர்களிடம் உறுதிமொழி வாங்கப்படவில்லையா? எல்லா வேதத்திலயுமே அல்லாஹ்வை பற்றி எந்த ஒரு கெட்ட பேச்சு சொல்லாதீங்க அப்படின்னு தானே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உறுதி வாங்கியிருக்கான். மேலும் வேதத்தில் என்ன எழுதப்பட்டுள்ளது என்பதை அவர்கள் படித்திருக்கின்றார்களே. நம்மளை விட, முஸ்லிம்களை விட யூதர்களும் கிறிஸ்தவர்களும் ஏகமா படிச்சவங்க. என்ன நீங்க படிச்சிருக்கீங்கல்ல, இறை அச்சமுடையவர்களுக்கு மறுமை இல்லை, இதெல்லாம் சிறந்ததாகும். யார் ஒருத்தங்க அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கிறாங்களோ, படிச்சதால ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல. படிப்பை சரியான முறையில பயன்படுத்தி அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய வழியை நீங்க புடிச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வை பயந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு மறுமை வீடு சிறந்தது. அல்ஹம்துலில்லாஹ். அந்த மறுமை வீட்ல அல்லாஹ் நம்ம எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து வைக்கணும்னு நம்ம துஆ செய்யணும் இன்ஷா அல்லாஹ். இதை கூட நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். யார் யார் வேதத்தை முறையாக கடைபிடித்து தொழுகையையும் நிலைநிறுத்துகின்றார்களோ அத்தகைய நல்ல ஒழுக்கமுடையவர்களுக்கான கூலியை திண்ணமாக அல்லாஹ் வீணாக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி காட்டுறான். சுப்ஹானல்லாஹ். மேலும் இதையும் நீங்கள் அவர்களுக்கு நினைவூட்டுங்கள். நாம் மலையை பெயர்த்து அதனை அவர்களுக்கு மேலே குடையை போல நிழலைச் செய்தோம். அது தங்கள் மேல எங்க விழுந்துருமோன்னு அவங்க அப்படியே குனிஞ்சுகிட்டு, அப்படியே குப்புற படுத்துக்கிட்டு, அப்படியே தலைய ஒரு பக்கம் திருப்பி திருப்பி பார்த்து பயந்துட்டு இருந்தாங்க. அப்ப நாம் அவரிடம் கூறினோம், நாம் உங்களுக்கு வழங்கியிருக்கின்ற வேதத்தை பலமாக பிடித்துக் கொள்ளுங்கள். மேலும் அதில் உள்ளவற்றை நினைவில் வையுங்கள். நீங்க நினைப்பு வச்சு அமல் செஞ்சாதான் நீங்கள் தவறான நடத்தையிலிருந்து தவிர்த்து கொள்ளக்கூடும். படிக்கிறதாலயோ, நம்ம அது என்கிட்ட இருக்கு, எனக்கு பெரிய டிகிரி வச்சிருக்கேன்னு சொல்றதாலயோ எந்த பிரயோஜனமும் இல்ல. இதெல்லாம் யாருக்கு சொல்லிட்டு இருக்காங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா? மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த மக்களுக்காக இதெல்லாம் இறங்குனது. இது மறுமை நாள் வரைக்கும் குர்ஆன்ல நம்ம எல்லாத்துக்காகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். 72வது வசனம். மேலும் நபியே இதனையும் இந்த மக்களுக்கு நினைவூட்டுவீராக. இறைவன் ஆதமுடைய மக்களின் முதுகுகளில் இருந்து அவர்களுடைய வழித்தோன்றல்களை வெளிப்படுத்தி அவர்களையே அவர்களுக்கு சாட்சியாக்கி, நம்ம எல்லாத்தையும் வெளிப்படுத்தி நம்மளையே நம்மளுக்கு சாட்சியாக்கி, நான் உங்கள் இறைவனா இல்லையா அப்படின்னு கேட்டான். அப்ப நம்ம எல்லாரும் என்ன சொன்னோம்? ஆமாம் யா அல்லாஹ், நிச்சயமாக நீதான் எங்கள் இறைவன், அதற்கு நாங்கள் சாட்சியாக இருக்கிறோம் என்று அவர்கள் கூறினார்கள். நாம் எதற்காக இப்படி கேட்டோம் தெரியுமா? எதுக்காக இப்படி சாட்சி வாங்கணும் தெரியுமா? மறுமை நாளில் நாங்கள் இதை பற்றி ஒன்றுமே தெரியாதவர்களா இருந்தோமே என்று நீங்கள் கூறிவிடக் கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இந்த மாதிரி உங்கள்கிட்ட சாட்சி வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். 73வது வசனம்.
இல்லைன்னா அல்லது முன்னர் எங்கள் மூதாதையர்களே இறைவனுக்கு இணை கற்பிக்க தொடங்கி விட்டிருந்தார்கள், நாங்களா இதை புதுசா செஞ்சோம், எங்க மூதாதையர்கள் தான் செஞ்சாங்க, நாங்கள் அவர்களுக்கு பின்னர் வந்த வழித்தோன்றல்கள் தான், எனவே தவறான மக்கள் செய்த செயலுக்காக எங்களை நீ தண்டிக்கப் போகிறாயா என்றும் நீங்கள் கூறக்கூடாது என்பதற்காகத்தான் உங்களிடம் நான் உறுதிமொழியும் வாங்கிக் கொண்டேன். இன்னும் என்ன செஞ்சிருக்கான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, குர்ஆனையும் கொடுத்து வச்சிருக்கான் நம்மளுக்கு. அல்ஹம்துலில்லாஹ். மேலும் இவ்வாறு நாம் சான்றுகளை தெளிவாக எடுத்துரைக்கின்றோம், நல்வழியின் பக்கம் அவர்கள் திரும்பிவிடக் கூடும் என்பதற்காக. 75வது வசனம். மேலும் நபியே, ஒரு மனிதனின் நிலையை நீர் இவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். அவன் எத்தகையவன் என்றால், நாம் அவனுக்கு நம்முடைய வசனங்களின் அறிவை வழங்கி இருந்தும் அவன் அவற்றை பின்பற்றாமல் நழுவி ஓடுகிறான். இறுதியில் ஷைத்தான் அவனை பின்தொடர்கிறான். எவன் ஒருத்தன் பின்பற்றாம மனசை விடுறானோ தில்லாவா, அவனை என்ன செய்வான்? ஷைத்தான் ஆக்கிரமிச்சுக்குவான். ஷைத்தான் பின்தொடர்ந்தான். இவ்வாறாக அந்த மனிதன் வழிகேட்டர்களில் ஒருவனாகிவிட்டான். ஷைத்தான் பிடிச்ச பின்னால நம்ம என்ன செய்ய முடியும்? நேர்வழிக்கு திரும்புறது ரொம்ப சிரமமான விஷயம். அப்புறம் அல்லாஹ் கிட்ட நம்ம திரும்பி தான் ஆகணும் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். நாம் நாடி இருந்தால் அந்த வசனங்களின் மூலம் அவனை உயர்த்தி இருப்போம். ஆயினும் அவன் இந்த உலகிலே வாழ்க்கையிலேயே மோகம் கொண்டான். இந்த உலக வாழ்க்கை தான் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மேலும் தன்னுடைய மன இச்சைகளையே பின்பற்றுகிறான். என்ன மனசு சொல்லுதோ அததான் கேட்கிறான். அதனால அவனோட நிலை எப்படி தெரியுமா? நாயை போன்றதாகும். அது நீங்க துரத்துனாலும் நாக்க தொங்க விட்டுட்டு தான் இருக்கும். நீங்க துரத்தாம விட்டுட்டாலும் அதை நாக்க தொங்க போட்டுக்கிட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி தான் அந்த மனுஷன். எவ்வளவு கேவலமா அல்லாஹ் சொல்றான், அஹ்ஸனுல் காலிகுன், நானு அழகிய தோற்றத்தில் மனிதனை படைத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவனுடைய அந்த செயல் அவனை எப்படி கொண்டு போயிச்சு பார்த்தீங்களா? நாயை விட கேவலமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லி வச்சிருக்கான். அந்த மாதிரி உதாரணத்துல இருந்து நம்மளை எல்லாம் காப்பாத்தணும். குர்ஆனுடைய வசனங்களை நம்ம கேட்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, நன்மை வரும்போது உடனே அல்லாஹ் கிட்ட துஆ செய்யணும். தீமையான இந்த மாதிரி தண்டனைக்குரிய விஷயங்கள் வரும்போது உடனே அல்லாஹ் கிட்ட நம்மளுக்காகவும் நம்மளுடைய குடும்பம் நம்மளுடைய சமுதாயத்துக்காகவும் பாதுகாப்பை தேடணும். நம்முடைய வசனங்களை பொய்யாக்குகின்ற மக்களுக்கு இதுவே உதாரணமாகும். யார் ஒருத்தங்க என்னுடைய வசனங்களை பொய்யாக்குறாங்களோ அவங்க இந்த நாயை போன்றவங்க தான். இந்த சம்பவங்களை நீர் இவர்களுக்கு எடுத்து உரைத்துக் கொண்டிருப்பீராக. இதன் மூலம் இவர்களை சிந்தித்து உணரக்கூடும். நம்முடைய வசனங்களை பொய் என்று கூறி தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்டிருந்த சமுதாயத்தாரின் ஓமை எவ்வளவு கெட்டது பாத்தீங்களா? அல்லாஹ் பெசாராகிறான். சொல்லி 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 இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க போது எல்லாமே ரொம்ப பெஜாராயிக்கிறான். எப்படி எவ்வளவு கெட்ட உதாரணமா இருக்கு இவங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதா போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அல்லாஹ் யாருக்கு நேர்வழியை அருளுகின்றானோ அவரே நேர்வழி பெற்றவர். மேலும் யாருக்கு அல்லாஹ் தன் வழிகாட்டுதலை வழங்கவில்லையோ அத்தகையவர்களே பேர் இழப்புக்கு ஆளானவர்கள். மேலும் உண்மை என்னவென்றால் ஜின் மற்றும் மனித வர்க்கத்தில் பெரும்பாலானவர்களை நாம் நரகத்திற்காகவே படைத்திருக்கின்றோம். அவர்களுக்கு இதயங்கள் இருக்கின்றன, ஆனா அவங்க சிந்திக்கிறது இல்ல. கண்ணு இருக்கு, ஆனாலும் அவங்க அதை பாக்குறது இல்ல. காது இருக்கு, ஆனாலும் அவங்க கேட்கறதும் இல்ல. இதெல்லாம் எப்படிப்பட்டதுங்க? மிருகங்கள் தானே. காது இருக்கு கேக்குதா? அதுக்கு கண் இருக்கு பாக்குதா? அது மத்தலாம் உலகத்தை பாக்குறது இல்ல. அது சிந்திச்சு மனக்கண்ணால பாக்குதா? இல்ல. அப்ப அந்த மிருகங்களை போன்றவர்கள், ஏன் அவற்றை விடவும் தாழ்ந்தவர்கள். அவர்கள் தான் அலட்சியத்தில் மூழ்கி இருப்பவர்கள். குர்ஆனுடைய வசனங்களை கேட்கிறாங்க, அதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுட்டு அந்த இடத்துல அவங்களோட செயலை மறுபடியும் தொடர்ச்சியா செய்ய போயிடுறாங்க. ஆனா அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் அழகிய பெயர்களுக்கு உரிதானவன். எனவே அந்த அழகிய பெயர்களை கொண்டே அவனை அலையுங்கள். மேலும் அவனுக்கு பெயர்கள் வைப்பதில் வழி பிறழ்ந்து செல்பவர்களை விட்டுவிடுங்கள். அவர்கள் செய்து கொண்டிருப்பவற்றின் கூலியை அவர்கள் பெற்றே தீருவார்கள். அல்லாஹ் பிள்ளைங்களுக்கு கூட பாருங்க, நீங்க அழகான பெயர்களை வையுங்கள். இப்ப முத்து முத்துன்னு கூட கூப்பிடுறாங்கன்னு இப்ப சித்தி லரிஃபா சொன்னாங்கல்ல, முத்துன்னா என்ன? மவுத்துன்னு பேர் வைப்பீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அந்த மாதிரி நம்மளையும் நிறைய வச்சிருக்கோம்ல பேருங்கள். அதை அர்த்தம் புரிஞ்சு அழகான பெயரா வைக்கிறது தான் சிறந்தது. அல்லாவுக்கும் நிறைய பெயர்கள் இருக்கு. அந்த பெயரை கொண்டு நீங்க அல்லாவை அழையுங்கள். நாம் படைத்த மக்களில் ஒரு பிரிவினர் இப்படியும் இருக்கின்றார்கள். முற்றிலும் அவர்கள் சத்தியத்துக்கு ஏற்பவே வழிகாட்டுகின்றார்கள். மேலும் சத்தியத்துக்கு ஏற்பவே நீதி வழங்குகிறார்கள். யா அல்லாஹ், சத்தியத்துக்கு சாட்சி சொல்வங்களோட எங்களையும் சேர்த்து எழுதுவாயாக யா ரப்பே. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நம்முடைய வசனங்களை பொய் என்று உரைத்தவர்களை அவர்கள் அறியாத வகையில் படிப்படியாக அழிவின் பக்கம் நாம் கொண்டு செல்வோம். அந்த வட்டி வாங்குறவங்களும் பொய் சொல்றவங்களும் டகால்ட்டி அடிச்சுட்டு நல்லா அவங்க வசதியா வாழ்றோம்னு நினைச்சுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு கண்டதே காட்சி கொண்டதே கோலன் வாழ்றாங்கல்ல, அவங்க என்ன நினைக்கிறாங்க? நம்ம தான் ரொம்ப பெரிய ஜாம்பவான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அல்லாஹ் சொல்றான், அவங்க அறியாத வகையில் படிப்படியாக அழிவின் பக்கம் நாம் கொண்டு செல்வோம். மேலும் நான் அவர்களுக்கு அவகாசம் அளித்துக் கொண்டிருக்கின்றேன். அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அல்லாஹ் சொல்றான், நான் உங்களுக்கு அவகாசம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன்.
சின்னமாக என்னுடைய சூழ்ச்சியை யாராலும் முறியடித்து விட முடியாது. இவர்கள் எப்போதேனும் சிந்தித்து இருக்கின்றார்களா? இவர்களுடைய தோழருக்கு எவ்வித பைத்தியமும் இல்லை. அவர் தீய விளைவு ஏற்படும் முன்னர் அதை பற்றி தெளிவான முறையில் எச்சரிக்கை செய்பவர் தான். பைத்தியம் சொல்றீங்களா நீங்க இந்த நபிய? அவருக்கு பைத்தியம் இல்ல. நீங்க பைத்தியமா போயிடக்கூடாது மறுமையில. அதனால உங்களுக்கு எச்சரிக்கை செய்யதான் என்னுடைய தூதரை நான் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். 85வது வசனம். வானங்கள் பூமி ஆகியவற்றின் ஆட்சி அமைப்பை குறித்து இவர்கள் சிந்தித்து பார்க்கவில்லையா? கண்ணு மின்னளவுதான் இருக்கு வானம், அதை நீங்க பார்க்க மாட்டீங்களா? மேலும் அல்லாஹ் படைத்திருக்கும் எந்த பொருளையாவது இவர்கள் கண் திறந்து பார்க்கவில்லையா? எதுவா இருக்கட்டும், வானமா இருக்கட்டும், அல்லது ஒரு வித்துல இருந்து வெளியே வர ஒரு செடியா இருக்கட்டும், இல்ல நம்ம அழகா படுத்துக்கிட்டோம், தூங்கிக்கிட்டோம், முழிச்சுக்கிட்டோம், போய்கிட்டோம், வந்துகிட்டோம், மூச்சு விடுறோம்ல, நம்மளுடைய இதயமா இருக்கட்டும், இதெல்லாம் எப்படி வேலை செய்து நீங்க பார்க்கலையா? இன்னும் தங்கள் வாழ்க்கை தவணை முடியும் நேரம் நெருங்கி விட்டது என்பதை கூட இவர்கள் சிந்திக்கவில்லையா? பர்த்டே கொண்டாடுறாங்கப்பா, பெருசா பர்த்டே. நம்மளுக்கு ஒரு வயசு குறைஞ்சு போச்சு, சீக்கிரம் போறதுக்கு நாள் நெருங்கி போச்சு. இது கூட நீங்க சிந்திக்க மாட்டீங்களா? ஆக தூதரின் இந்த எச்சரிக்கைக்கு பின்னர் வேறு எந்த அறிவுரையின் பக்கம், அதாவது எந்த அறிவுரையின் மீதுதான் இவர்கள் நம்பிக்கை கொள்ளப் போகின்றார்கள்? அல்லாஹ் எவரை வழிதவற செய்கின்றானோ அவரை நேர்வழிப்படுத்துபவர் யாரும் இல்லை. அதனால்தான் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் திருப்பி 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 கேட்கிறோம், யா அல்லாஹ் எங்களை நேர்வழிப்படுத்து நேர்வழிப்படுத்துன்னு. அவனை தவிர வேற யாரும் நேர்வழிப்படுத்த முடியாது. மேலும் அல்லாஹ் இவரை தங்களுடைய ஆணவ போக்கிலேயே உழன்று கொண்டிருக்குமாறு விட்டு விடுகின்றான். யார் ஒருத்தங்க நேர்வழியை கேட்கலையோ உங்க பெருமையில நீங்க உழன்றுகிட்டே இருங்கன்னு அல்லாஹ் விட்டுடுறான். இறுதி தீர்ப்புக்குரிய நேரத்தை பற்றி அது எப்போது வரும் என்று இவர்கள் கேட்கிறார்கள். அதாவது வறுமை எப்போ வரும் நீங்க சொல்லுங்க. அதை பற்றிய அறிவு என் இறைவனிடமே உள்ளது. அவனே அதற்குரிய நேரத்தில் அதை வெளிப்படுத்துவான். அவன் கையில இருக்கிறது, அவன் தான் வெளிப்படுத்த போறான். வானங்களிலும் பூமியிலும் உள்ளவர்களுக்கு அது மிக கடுமையான நேரமாக இருக்கும். அது எப்படி தெரியுமா வரும்? திடீர்னு வந்து அடையும். அதை பற்றி நீங்கள் ஆராய்ந்து கொண்டிருப்பதை போல ஏதோ பெரிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானத்துக்கும் பூமிக்கும் போய் போய் சயின்டிஸ்ட் மாதிரி ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி திருப்பி திருப்பி போய் அவரை போய் மறுமையை கொண்டு வாங்க, மறுமையை கொண்டு வாங்க, மறுமையை கொண்டு வாங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போய் கேட்கறாங்கல்ல. அப்ப அல்லாஹ் கேட்கிறான், நீங்க என்ன அதையெல்லாம் தெரிஞ்சா வச்சிருக்கீங்க? உங்கள்ட்டையும் கேட்கறாங்க, நீங்க சொல்லுங்க. அதை பற்றிய அறிவு அல்லாஹ்விடம் தான் உள்ளது. ஆயினும் மக்களில் பெரும்பாலோர் இந்த உண்மையை அறியாமல் இருக்கின்றார்கள். இன்னும் நபியே அவர்களிடம் நீர் சொல்லுங்கள், எனக்கு நானே எந்தவித நன்மையையும் இழப்பையும் ஏற்படுத்தும் ஆற்றல் பெறவில்லை, என்கிட்ட இல்ல. என்கிட்ட நான் சொல்லல எனக்கு நன்மையை தான் நான் செஞ்சுக்குவேன், எனக்கு எந்த தீமையும் வராது, அல்லது எனக்கு தீமை தான் இருக்கு, நான் அதை நன்மையா மாத்திக்குவேன். இந்த எந்த ஒரு நன்மை தீமையை ஏற்படுத்துற ஆற்றல் என்கிட்ட இல்ல. அல்லாஹ் எதை நாடுகின்றானோ அதுதான் நடக்குது. மறைவானவற்றை நான் அறிபவனாக இருந்திருந்தால் எனக்கு நானே நிறைய ஆதாயங்களை நான் பெற்றிருப்பேன் இல்லையா? மேலும் எந்த தீங்கும் என்னை அணுகி இருக்காது. என்னை நம்புகின்ற மக்களுக்கு நான் எச்சரிக்கை செய்பவனும் நல்ல செய்தியை அறிவிப்பவனுமாகத்தான் இருக்கின்றேன். இந்த மாதிரி வீணா போய் கிடக்குறீங்களே, நீங்க இந்த மாதிரி நடங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்ற சொல்ல உங்கள்ட்ட சொல்றேன் நான். அதுதான் நற்செய்தி. சரியா? ஆனா நீங்க இப்படி செய்யலைன்னா நரகம் இருக்குங்கிற ஒரு எச்சரிக்கை. இத சொல்றதுக்கு தாமா நான் வந்திருக்கேன் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ் தான் உங்களை ஒரே ஆன்மாவிலிருந்து படைத்தான். மேலும் அதிலிருந்தே அதனுடைய துணையை படைத்தான். அதனிடம் அது அமைதி பெறுவதற்காக. எங்கேயோ ஒரு ஆண், எங்கேயோ ஒரு பெண், எப்படியோ கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம்னா என்னன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. இப்போ உள்ள பிள்ளைங்களை பத்தி நான் சொல்லல. நம்ம நம்ம தாய் தந்தையர் இந்த காலத்துல எல்லாம் எதுவுமே தெரியாது. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் எப்படி இருந்திருப்பாங்க? எதுவுமே தெரியாது இல்ல. ஆனாலும் கல்யாணம்னு ஆன உடனேயே ஒருத்தங்கள்ட்ட இருந்து இன்னொருத்தங்களுக்கு மன அமைதி கிடைக்கிறதுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு ஒரு சூப்பரான ஒரு செயல்பாட்டை உருவாக்கி இருக்கான். பிறகு அந்த ஆண் பெண்ணோடு கூடிய போது அவள் லேசான கர்ப்பம் தரித்தாள். எதிர்கால சந்ததி அதனை அவள் சுமந்து கொண்டு நடமாடிக்கொண்டே இருந்தாள். அந்த பயத்துல பிள்ளைய வச்சுட்டு அந்த ஆதாம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் நடந்து போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. பின்னர் அது கனமான போது 2 பேரும் சேர்ந்து தங்கள் இறைவனாகி அல்லாஹ்விடம் துஆ செய்கிறாங்க. யா அல்லாஹ் எங்களுக்கு நல்ல ஒரு குழந்தையை தந்தா சின்னமாக நாங்கள் உனக்கு நன்றி செலுத்துபவராகவே இருப்போம். யா அல்லாஹ் எங்களுடைய குழந்தையை ஒரு நல்ல ஈமானான சாலிஹான குழந்தையை கொடுன்னு துஆ செய்றாங்க. அப்படி கொடுத்துட்டோம்னா நாங்க நிறைய நன்றி செலுத்துவோம் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு நல்லதொரு குழந்தையை வழங்கிய போது அவன் அவர்களுக்கு வழங்கிய அருட்படையில் அவனோடு மற்றவர்களையும் இணையாக்கினார்கள். இது எல்லாமே மனிதர்கள்ட்ட வந்தது பேச்சு. அதாவது எந்த ஒரு தம்பதிக்கும் அல்லாஹ் ஒரு குழந்தையை கொடுத்துட்டாங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நாடியவங்களை தவிர மற்றவங்க என்ன செய்யறாங்க? அப்புறம் தர்காவோ போய் நேர்ச்சிக்கு இது செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க செத்தர் போட ஆரம்பிக்கிறாங்க இல்லையா? சாப்பாடு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் பர்த்டே கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அந்த பர்த்டே கொண்டாடுறதுலாம் யாருது? ஈசா அலைஹிஸ்ஸலாமே
அல்லான்னு சொல்ற அந்த மக்களுடைய அந்த ஒரு கேடுகட்ட அந்த குணம் அது இல்லையா? அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய அல்லான்னு சொல்லிக்கிட்டு அவங்க பிறந்த நாளை கொண்டாடுற மாதிரி மக்களுடைய பிறந்த நாளையும் கொண்டாடுகிறாங்க. அப்ப அவங்களோடு மற்றவர்களையும் இணையாக்கினார்கள். அவர்களுடைய இணைவிப்பு செய்வதிலிருந்து அல்லாஹ் மிகவும் உயர்ந்தவன். இவங்க இந்த மாதிரி செய்யறதுக்கு அல்லாஹ் எந்த ஒரு சாட்சியத்தையும் வைக்கவும் இல்லை, நன்மையையும் வைக்கவே இல்லை. எத்தகைய அறிவில்லாத மக்களாக இவர்கள் இருக்கின்றார்கள். எந்த பொருளையும் படைக்க முடியாதவற்றையா அவனோடு இணைவிக்கின்றார்கள். அவையே இறைவனால் படைக்கப்பட்டவைதாமே. சரி, மனிதர்களை சொன்னாங்க, ஒரு பெரிய நபிமார்களை சொன்னாங்க, அதுவே ஹராம், சொல்லக்கூடாது. ஆனா ஒரு எலி, ஒரு பூனை, ஒரு யானை, எந்த ஒரு கல்லு, ஒரு மண், எல்லாத்துக்குமே இணை வைக்கிறாங்களே அப்படின்னு அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுறான். இவர்களுக்கு எந்த உதவியும் செய்திட அவற்றால் முடியாது. ஏன் தமக்குத்தானே உதவி செய்யும் நிலையில் கூட அது இல்லை. அது தனக்குத்தானே கூட எந்த உதவியும் செய்து கொள்ள முடியாது. ஒரு மாலையே போடுறீங்க, அந்த மாலையில இருக்க ஒரு பூச்சிய புழுவை அதால நவுத்த முடியுமா? ஒரு சர்க்கரை கொண்டு வைக்கிறீங்க, அந்த சர்க்கரையில வர எறும்பை அதால நவுத்த முடியுமா? எதுவுமே அவங்களால முடியாது. நீங்க தர்கால போய் செய்யுங்க, நீங்க வந்து கோவில்ல போய் செய்யுங்க, எங்க போய் செஞ்சாலும் இதேதான் உங்களுக்கு சிந்திக்க வேண்டிய விஷயமா இருக்கு. 93வது வசனம். நேரான வழியில் வருமாறு அவற்றுக்கு நீங்கள் அழைப்பு விடுத்தால் அவை உங்களை பின்பற்றி வரமாட்டாது. நீங்கள் அவற்றிடம் பிரார்த்திப்பதும் அல்லது நீங்கள் மௌனமாக இருப்பதும் உங்களை பொறுத்தவரை சமமே. அந்த கல்லு மின்னாலே ஆகட்டும், அந்த செத்த ஒரு மனிதன் மின்னாலே ஆகட்டும், இல்ல ஒரு ஜீவன்கள் மின்னாலே ஆகட்டும், நீங்க போய் அவங்களை அழைத்தால் அவங்க உங்க கூட வரப்போறது இல்ல, உங்களுடைய பிரார்த்தனையை அவங்க கேட்க போறதும் இல்ல. நீங்க வந்து மௌனமாக இருப்பதும் அல்லது நீங்க அவங்கள்ட்ட போய் கேட்கறது ரெண்டுமே ஒண்ணுதான். அல்லாவை விட்டுவிட்டு எவற்றை நீங்கள் அழைக்கின்றீர்களோ அவை உங்களை போன்ற படைப்பினங்கள் தான். அவற்றிடம் பிரார்த்தனை செய்து பாருங்கள். அவற்றை பற்றி உங்கள் எண்ணங்கள் சரியாக இருந்தால் அவள் உங்கள் அழைப்பை ஏற்று பதில் தரட்டுமே. காந்தன் ஜமானாவே நம்மளும் பார்த்துட்டு தான் இருக்கோம். எந்த சிலையாவது பதில் சொல்லியிருக்கா எப்பயாச்சும்? இல்லையே. அவற்றுக்கு கால்கள் இருக்கின்றவா நடப்பதற்கு? கால் இருக்கு, அந்த காலை வச்சு நடக்கவா முடியும்? கைகள் இருக்கின்றவா பிடிப்பதற்கு? கண்கள் இருக்கின்றதா பார்ப்பதற்கு? காதுகள் இருக்கிறதா கேட்பதற்கு? எதுவுமே இல்லை, எல்லாமே இருக்கு. ஆனா அதெல்லாம் அதது வேலையை செய்யறது இல்ல. எல்லாம் ஒரு மண்ணால செஞ்ச அப்படியே ஒரு கட்டியா நிக்குது. நபியே, நீங்கள் சொல்லுங்கள், நீங்களாக ஏற்படுத்தி கொண்ட இணை கடவுள்களை அழையுங்கள். எல்லாம் என்ன உங்க விருப்பத்துக்கா நீங்க செதுக்கி வைக்கிறீங்க? கூப்பிடுங்க உங்களுடைய கடவுள்களை. பிறகு நீங்கள் அனைவரும் ஒன்று கூடி எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்யுங்கள். எனக்கு கொஞ்சம் கூட அவகாசமே குடிக்கவே கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. இந்த வேதத்தை இறக்கிய இறைவனே சின்னமாக எனக்கு பாதுகாப்பு அளிப்பவராவான். மேலும் அவனே நல்லவர்களுக்கு பாதுகாப்பு நல்குகிறான். எந்த நேரத்திலையும் 24 மணி நேரமும் எப்பயுமே யாருக்கு பாதுகாக்கிறது? நம்மள அல்லாஹ் தான் பாதுகாக்கிறான். சுப்ஹானல்லாஹ். ஆனால் அல்லாஹ்வை பற்றி எவற்றை நீங்கள் அழைக்கின்றீர்களோ அவற்றால் உங்களுக்கு உதவி செய்யவே முடியாது. ஏனென்றால் தமக்குத்தாமே உதவி செய்து கொள்ளவும் அவைகளால் முடியாது. மேலும் நீங்கள் அவற்றை நேரிய வழியில் வருமாறு அழைத்தால் உங்கள் பேச்சை அவற்றால் கேட்கவும் இயலாது. வெளித்தோற்றத்தில் அவை உண்மை பார்ப்பதை போல உங்களுக்கு தோன்றலாம், ஆனால் உண்மையில் அவை எதையும் பார்ப்பதும் கிடையாது. நபியே, மென்மையையும் மன்னிக்கும் தன்மையையும் மேற்கொள்ளுங்கள். மேலும் நன்மை புரியுமாறு ஏவுங்கள். இன்னும் அறிவியனர்களை விட்டு விலகியுங்கள். நீங்க மென்மையா பேசுங்க. அவங்க சொல்றாங்களா விளங்காம சொல்றாங்க, அவங்கள மன்னிச்சிருங்க. நல்லதை எடுத்து சொல்லுங்க. மூடர்கள்ட்ட நீங்க தூரமா போயிடுங்க. இன்னும் எப்பொழுதேனும் ஷைத்தானிடமிருந்து ஊசலாட்டம் உமக்கு ஏற்பட்டால் அல்லாவிடம் பாதுகாப்பு கேளுங்கள். சின்னமாக அவன் அனைத்தையும் செவியுறுபவனாகவும் அறிபவனாகவும் இருக்கின்றான். ஏன்னா ஷைத்தான்கிறவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து அவங்க பேச்ச கேட்கிற மாதிரி அல்லாஹ் அவங்களுக்கு அடக்கமா ஆக்கி கொடுத்துருந்தான். ஏன்னா ஆனா நம்ம கிட்ட இருக்க ஷைத்தானுங்க நம்மள எப்பவுமே தூண்டிக்கிட்டே இருக்கும். இது வந்து நமக்காகவே உள்ள வசனம் தான். நம்மளுக்கு தொழுகையிலையா இருக்கட்டும், அல்லது ஒரு வேலை செய்ய போகும்போதா இருக்கட்டும், ஒரு ஊசலாட்டம் ஏற்பட்டால் உடனே என்ன செய்யணும்? அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். யா அல்லாஹ், இந்த விரட்டி அடிக்கப்பட்ட இந்த ஷைத்தான்ட்ட இருந்து நான் பாதுகாவல் தேடுறேன் உன்கிட்ட. எனவே என்னை மன்னிச்சிரு, எனக்கு பாதுகாப்பு கொடுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய நல்ல வேலையை எந்த வேலை செய்யறதாலும் அதுக்காக அல்லாஹ்ட்ட துவா செஞ்சுக்கிட்டு அந்த வேலையை நம்ம ஆரம்பிக்கணும் இன்ஷா அல்லாஹ். உண்மையில் எவர்கள் இறை அச்சத்துடன் வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு சைத்தானுடைய தாக்கத்தால் எந்த தீய எண்ணம் ஏற்பட்டாலும் உடனே விழிப்படைந்து விடுவார்கள். நல்ல மனிதன் யார் ஒருத்தங்க அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ்றாங்களோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு கெட்ட எண்ணம் வந்துச்சுன்னா உடனே என்ன செய்யும்? அவங்களுக்கு உள்ளம் விழிச்சுக்கும். அவங்களுக்கு சரியான செயல்முறை எதுங்க என்பது தெளிவாக புலப்பட்டு விடுகின்றது. சைத்தான் இருந்து மன்னிப்பு கேட்கும் போது அந்த வழி நம்மளுக்கு திறந்தே விட்டுடுவாங்களா. ஆனால் அவர்களின், அதாவது ஷைத்தான்களின் சகோதரர்களையோ அவர்களின் தவறிய வழிபோக்கிலேயே ஷைத்தான்கள் இழுத்துக் கொண்டு செல்கின்றார்கள். மேலும் அவர்களை வழிகெடுப்பதில் எந்த குறையும் அவர்கள்
வைப்பதில்லை. யார் ஒருத்தங்க சைத்தானிய செயலை செய்கின்றார்களோ அவங்களுக்கு வந்து அந்த சைத்தான்கள் எந்த ஒரு நேர்வழி போற வழியையும் விட்டு வைக்கிறது இல்ல. வழிக்கு எடுக்கிறதுல எந்த குறையும் வைக்காம அதுல வழிகேட்டுல இழுத்துக்கிட்டே போயிடுவாங்க. மேலும் நபியே, ஏதேனும் சான்றினை ஏதாவது ஒரு அற்புதத்தை நீங்க இவங்களுக்கு சமர்ப்பிக்கவில்லையாயின் அவர்கள் கேட்கின்றார்கள், நீர் உமக்காக ஏன் ஒரு சான்றை தேர்ந்தெடுக்கவில்லை? நீங்க ஏதாவது ஒரு சான்றை எடுத்துட்டு வந்திருக்க வேண்டியது தானே கூட. எத்தனை நபிமார்களுக்கு என்ன நடந்துச்சு? இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு பாத்தீங்கல்ல, கையில தடி வந்துச்சு இல்லையா? கைய உள்ள பாக்கெட்ல போட்டு எடுத்தா ஒளியா மாறுச்சு இல்லையா? சாலி அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒட்டகம் வந்துச்சு. அந்த மாதிரி எல்லாரும் கொண்டு வந்திருக்காங்கல்ல, நீங்க ஏன் கொண்டு வரல? ஏன் நீங்க எதுவுமே அல்லாட்ட கேட்கல அப்படின்னு? அப்ப நீங்க சொல்லுங்க, என் இறைவனிடமிருந்து எனக்கு அனுப்பப்படுகின்ற வஹியை மட்டுமே நான் பின்பற்றுகின்றேன். அவங்களுக்கெல்லாம் அது அந்த நேரத்துல கிடைச்சிச்சு, அவங்க காட்டினாங்க, அது போயிடுச்சு. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்கான்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, முஹம்மது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு வஹியை கொடுக்கிறான் அல்லாஹ். 23 வருஷங்கள் எந்த பிரச்சனை ஏற்பட்டுச்சோ அந்த பிரச்சனைக்கு பதிலாக வஹி வருது. இது உங்கள் இறைவனால் வழங்கப்பட்ட தெளிவான சான்று. இதுக்கு மேல என்ன சான்று வேணும் உங்களுக்கு? மேலும் இதனை நம்புகின்ற சமுதாயத்திற்கு இது நேர் வழிகாட்டியாகவும் ஒரு அருளாகவும் இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஒரு அருள் மட்டும் இல்லைன்னா நம்ம எல்லாம் எங்க போயிருப்போம்? நரக நெருப்புலதான் நம்ம எல்லாம் இருந்திருப்போம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு இந்த குர்ஆனின் மூலமாக நேர் வழி காட்டினான். அதுலயே நம்மளுக்கு நம்மளுடைய பாஷையிலேயே கிடைச்சதால அல்ஹம்துலில்லாஹ். நம்மளுக்கு வந்து இது எவ்வளவு பெரிய அருளா இருக்கு. அல்லாஹு அக்பர். மேலும் அதனால் இந்த குர்ஆன் உங்கள் முன் ஓதப்படும் போது அதை கவனமாக கேளுங்கள், மௌனமாக இருங்கள். உங்கள் மீது அருள் பொழியப்படலாம். அல்லாஹ் அக்பர். இதை நம்ம நல்லா நினைவு வைக்கணும். யாரு குர்ஆன் ஓதுனாலும் சரி, உங்களுக்கு பிடிச்சவங்களா இருக்கட்டும், பிடிக்காதவங்களா இருக்கட்டும், திக்கி திக்கி ஓதுவாங்க. பிள்ளைங்க புதுசா ஓதுற பிள்ளைங்க நீன்னு அடிச்சுட்டு ஓதுவாங்க. எல்லாத்தையும் சண்டை போடக்கூடாது. எல்லாரும் உட்காருங்க, எல்லாரும் ஓதுங்க, எல்லாரும் அவங்கவங்களுக்கு கேட்கிற மாதிரி ஓதுங்க, எல்லாரும் கேட்கறத எல்லாரும் ஓதுறத நான் கேட்கிறேன் அப்படின்னு அவங்கள அன்பா ஆதரவா அவங்கள சமாதானப்படுத்தி மௌனமாக நீங்க இருந்து அவங்க ஓதுறத காது கொடுத்து கேளுங்க. அப்பதான் அந்த பிள்ளைங்களுக்கும் நீங்க ஓதுறத கேட்கறாங்க, அம்மாவா மாமி தாதி எல்லாம் கேட்கறாங்கன்னா அந்த பிள்ளைங்களுக்கு ஓதுறதுல அதிகமான ஆசை வரும். அதை நீங்க கவனமாக கேளுங்கள், மௌனமாக இருங்கள். உங்கள் மீதும் அருள் பொழியப்படலாம். மேலும் நபியே, காலையிலும் மாலையும் இறைவனை நினைவு கூறுவீராக. மனதிற்குள் பணிவாகவும் அச்சத்துடனும் மேலும் மெதுவான குரலிலும் நீங்க நினைவு கூறுங்கள். காலையில ஃபஜர்லயும் சரி, மகரிப்லயும் சரி, நிறைய துவா அஸ்கார் இருக்கு, எல்லாத்தையும் ஓதுங்க. காலை மாலை துவாக்களை எல்லாம் ஓதி அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சு அல்லாஹ் கிட்ட அதிகமாக துவா செய்யுங்க. அலட்சியமாக இருப்பவர்களோடு சேர்ந்து நீங்களும் ஒருவராக ஆகிவிடாதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிக்கு சொல்றான் இந்த குர்ஆன்ல. ஆனா இது நம்மளுக்கு தான் அறிவுரை. இறைவனிடத்தில் நெருக்கமாக இருக்கும் மாணவர்கள் அவனை வணங்காமல் புறக்கணித்து தற்பெருமை கொள்ளுவதே இல்லை. அல்லாஹ் கிட்ட நெருக்கமா இருக்கிறது யாரு? வானவர்கள் தான். அவங்க வந்து தங்களுக்கு தாங்களே தற்பெருமை கொள்வதில்லை, மாறாக அவனை அவர்கள் துதிக்கிறார்கள். அவனின் திருமுன்னர் மட்டுமே அவர்கள் பணிகின்றார்கள். அல்லாஹ் அக்பர். அந்த மலக்குமார்கள் என்ன சொல்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லஸீன ஆமனூ யுஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் ஸலவாத் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர்கள் அதாவது மலக்குமார்கள் சலாம் சொல்லுகிறார்கள், ஸலாத்து சொல்லுகிறார்கள். நீங்களும் ஸலாத்து சொல்லுங்கள். நீங்களும் நபிக்கு மேல அதிகமாக ஸலவாத்து சொல்லுங்கள். அல்லாஹ் கிட்ட அதிகமாக நன்மையை பெற்றுக் கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். பெருமைங்கிறது நம்மளுக்கு இருக்கக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ். 7வது அத்தியாயம் முடிஞ்சிச்சு. 8வது இன்ஷா அல்லாஹ் ஆரம்பமாவது. அல்லாஹ் அக்பர். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். يسألونك عن الأنفال قل الأنفال لله والرسول فاتقوا الله وأصلحوا ذات بينكم وأطيعوا الله ورسوله إن كنتم مؤمنين. அல்லாஹ் அக்பர். இந்த அத்தியாயம் வந்து 75 வசனங்களை கொண்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருந்து மதீனாவுக்கு புலம்பெயர்ந்து போன பின்னால், அதாவது ஹிஜ்ரத் செஞ்சு போன பின்னால அருளப் பெற்ற மதனி அத்தியாயம். அன்பால்ங்கிறது இதுக்கு பேரு. அன்பால்னு சொன்னா நம்ம நஃபில் எப்படி எக்ஸ்ட்ரா அப்படி சொல்றோம்ல, நஃபில் எக்ஸ்ட்ரா தான் நம்ம தொழுகிறோம், அது கடமை இல்லைல்ல. அந்த மாதிரி கூடுதலானது, அன்பளிப்பு, பரிசு அப்படின்லாம் இதுக்கு பொருள் இருக்கு. ஆனா இந்த அத்தியாயத்துல இதுக்கு போர் செல்வல், அதாவது கனிமத் அப்படிங்கிற பேர்ல வந்து பயன்படுத்தப்பட்டு இருக்கு. எதிரிகள் விட்டுட்டு போறாங்கல்ல,
அந்த பொருட்கள், அந்த ஆயுதங்கள், ஆடைகள், கால்நடைகள் இது எல்லாத்தையுமே இந்த அன்பால்ங்கிற சொல் வந்து குறிக்கிறது. போர்ல வந்து வெற்றி கிடைக்கிறது தான் முதல் நோக்கம். ஆனால் வெற்றிக்கு மேல கூடுதலா கிடைக்குதுல்ல பொருட்கள், அதுதான் அன்பால். அதாவது போர் செல்வங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அத்தியாயத்துக்கு பேர் சூட்டியிருக்காங்க. இது வந்து பேர் கிடையாது, ஒரு அடையாள வார்த்தை தான். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம இப்ப இதை பற்றி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இது வந்து மக்கால அருளப்பெற்ற அந்த பக்ரா அத்தியாயத்துக்கு பின்னால அருளப்பட்டது. ஆனா மதனியில அருளப்பட்டது. 88வது அத்தியாயமாக இது இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இது வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மாதிரி எப்படி வைக்க சொன்னானோ அந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சுட்டு போயிருக்காங்க. தன்னுடைய சஹாபா பெருமக்களை கொண்டு. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நம்ம வசனத்துக்குள்ள போலாம். நபியே, அன்பாலை பற்றி அவர்கள் உம்மிடம் கேட்கின்றார்கள். நீங்க சொல்லுங்கள், அன்பால் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் உரியது. எனவே நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள், மேலும் உங்களிடையே உள்ள உறவுகளை சீராக்கிக் கொள்ளுங்கள். அன்பால்னா அது அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் தான் உரியது. அந்த பொருள் எனக்கு உனக்குன்னு சொல்லிட்டு சண்டை போட்டவங்க எல்லாம் அடிச்சுக்கிறாங்க அங்க. அவங்கவங்க அடிச்ச பொருளை அவங்கவங்க சேர்த்து வைக்கிறாங்க. அப்ப இல்ல, இது வந்து அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் உரியது. உங்களுக்குள்ளே உள்ள உறவுகளை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். மேலும் நீங்கள் நம்பிக்கை கொண்டவராக இருந்தால் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் கீழ்ப்படியுங்கள். என்னது ஒண்ணுதுங்கிற பேச்சுக்கெல்லாம் இடம் இல்லை. சஹாபாக்கள் யார் யாருக்கு எப்படி எப்படி கிடைச்சோ அப்படி எப்படி பொருளை வந்து சேர்க்க ஆரம்பிக்கும் போது இறங்கின வசனம் இது. அல்ஹம்துலில்லாஹ். உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் யார் என்றால் அல்லாஹ்வின் பெயர் கூறப்படும் போது அவருடைய உள்ளங்கள் அஞ்சி நடுங்கும். மேலும் அவருடைய வசனங்கள் அவர்கள் முன் ஓதப்பட்டால் அவர்களுடைய நம்பிக்கை அதிகமாகிவிடும். மேலும் அவர்கள் தங்களுடைய இறைவனையை முழுவதுமாக சார்ந்து இருப்பார்கள். முழுமையாக சார்ந்திருப்பார்கள்னா அதுக்கு முதல்ல அத்தாட்சி என்ன? தொழுகையை நிலைநிறுத்துவார்கள். நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து நம்முடைய வழியில் செலவு செய்வார்கள். இப்படிப்பட்டவர்கள் தான் உண்மையான நம்பிக்கையாளர்கள். அவர்களின் இறைவனிடம் அவர்களுக்கு உயர்ந்த படித்தரங்கள் இருக்கின்றது. மேலும் தவறுகளுக்கு மன்னிப்பும் கண்ணியமான நற்பேரும் இருக்கிறது. தவறுதலா செஞ்சதுக்கு மன்னிச்சிருவான் அல்லாஹ். இன்னும் நல்ல ஒரு கண்ணியமான இடத்துல வைப்பான். இந்த போர் பொருட்கள் விவகாரத்தில் உருவாகி கொண்டிருக்கின்ற நிலை முன்பு ஏற்பட்ட நிலையை போன்றே உள்ளது. அப்போது இறைவன் உம்மை சத்தியத்துடன் உம் வீட்டிலிருந்து வெளிக்கொண்டு வந்தான். இறை நம்பிக்கையாளர்கள் ஒரு பிரிவினருக்கு அது வெறுப்பாக இருந்தது. ஏன்னா அபு சுபியான் வந்து பெரிய ஒரு ஒட்டக குழுவோட வந்துட்டு இருக்காரு. அதை வந்து முடிக்க போலான்னு பார்த்தாக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பத்ரு போற நீங்க போர் செஞ்சு அவங்களுடைய உள்ளத்துல வந்து பயத்தை ஏற்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இது வந்து அந்த மக்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, வெறுப்பா இருக்கு. ஆனாலும் அவர்கள் சத்தியம் தெளிவாகிவிட்ட பின்னரும் அதை குறித்து இவனிடம் தர்க்கம் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய நிலைமை கண்களால் பார்த்து கொண்டிருக்கும் போதே மரணத்தின் பக்கம் இழுத்து செல்லப்படுவதை போல இருந்தது. அதாவது என்ன நம்ம இக்க போலான்னு பார்த்தாக்க செல்வத்தை பிடிக்க போலான்னு பார்த்தாக்க நம்மள சாவ போ சொல்றாங்களே அப்படின்னு அவங்க அப்படியே மயக்கத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. மேலும் இதை நீங்க நினைச்சு பாருங்க. இரு கூட்டத்தாரில் ஒரு கூட்டம் உங்களுக்கு நிச்சயமாக கைக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் அவங்களிடம் வாக்குறுதி அளித்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒட்டக கூட்டம் இருக்கு, அதுல நிறைய செல்வம் இருக்கு, இங்க நிறைய படைய வந்து இந்த இறங்கி இருக்கு, இது 2ல 1க்கு உங்களுக்கு கண்டிப்பா வெற்றி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாக்கு கொடுக்கலாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு. ஆனாலும் நிராயுதபாணிகளான கூட்டத்தினர் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்றீர்கள். வேணாம், நம்மளுக்கு வந்து ஆயுதங்கள் இல்லாத ஒரு கூட்டம் கிடைச்சா போதும் அப்படின்னு விரும்புனீங்க. ஆனால் அல்லாஹ்வோ தன் வாக்குகளால் சத்தியத்தை சத்தியம் என்று காட்டவும் நிராகரிப்பாதவரை வேறு அறுக்கவுமே நாடினான். அல்லாஹ் என்ன நடந்தமா யுரிதுல்லாஹு யுஹிக்கல் ஹக்க பி கலிமாத்திஹி வ யக்த தாபிரல் காஃபிரீன். அவங்களுடைய அந்த நிராகரிப்பை வேறு அறுக்க அல்லாஹ் நாடி இருந்தான். இன்னும் ஏனென்றால் சத்தியம் சத்தியம்தான் என்றும் அசத்தியம் அசத்தியம்தான் என்றும் தெளிவாகிட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இதை நாடினால் குற்றவாளிகள் இதனை எவ்வளவு வெறுத்தாலும் சரியே. பாருங்களேன், டாக்டர்கிட்ட போனாக்க அறுத்து ஒரு கட்டி இருந்துச்சுன்னு போறீங்க, அதை கட்டி அறுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா அது நம்மளுக்கு கஷ்டமா தெரியும். ஆனா அறுத்து எடுத்துட்டாதான் அது நம்மளுக்கு பிற்காலத்துல நல்லா இருக்கும், அதுல இருந்து பிரச்சனை வராது இல்லையா? அப்ப அதான் அல்லாஹ் சொல்றான், நீங்க வந்து நல்லதை வந்து நினைக்கிறீங்க, உங்களுக்கு நல்லதா மட்டுமே ஆகணும்னு. கெட்டதுல இருந்து வெளியே போனாதானே நல்லது வரும். அதுதான் அல்லாஹ்வுடைய சொல்ற மெத்தடு. இன்னும் உங்கள் இறைவனிடம் நீங்கள் உதவி தேடி முறையிட்டுக் கொண்டிருந்ததை நினைத்து பாருங்கள். அப்போது அல்லாஹ் பதில் அளித்தான். அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் வந்து அந்த படையெல்லாம் வந்த உடனே ராத்திரி பூரா அழுது 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 கை ஏந்தி 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 அப்படி துவா செய்றாங்க. அவங்க தோல்ல இருந்த துண்டெல்லாம் நழுவி கீழே விழுந்துருது. அபூபக்கர் ரலியல்லாஹு வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே போதும் நீங்க அழுதது, அல்லாஹ் தான் உங்கள்ட்ட சொல்லியிருக்கான்ல உங்களுக்கு உதவியை தருவேன்னு, நீங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுற அளவுக்கு அவங்க அழுதாங்க.
அப்ப அல்லாஹ் சொல்றான் 1000 மாணவர்களை தொடர்ச்சியாக அனுப்பி திண்ணமாக உங்களுக்கு நான் உதவி செய்வேன். 1000 மாணவர்களை தொடர்ச்சியாக அனுப்பி 1000 பேர் வந்தாங்கன்னா பின்னாலே 1000 அப்படி தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு நான் உதவி செய்வேன்னு சொன்னேனே. அல்லாஹ் இதனை அறிவித்தது உங்களுக்கு ஒரு நற்செய்தியாகவும் இதன் மூலம் உங்கள் இதயங்கள் நிம்மதி அடைவதற்காகவுமே தவிர வெற்றி என்றைக்கும் அல்லாஹ்விடமிருந்து தான் கிடைக்கிறது. உங்களுக்கு ஏன் தெரியுமா அல்லாஹ் சொல்லி உங்களை ஆசுவாசப்படுத்தி உங்களுக்கு தைரியப்படுத்தினா நீங்க நிம்மதியா போய் சண்டை போடணும் தான். வெற்றி எங்க இருக்கு? அல்லாஹ் கிட்ட தான் இருக்கு. நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் மிகைத்தவனும் நுண் அறிவாளனுமாக இருக்கின்றான். இதை நினைச்சு பாருங்களேன். அல்லாஹ் உங்களை சிற்றிறக்கம் கொள்ள செய்து தன் சார்பில் இருந்து உங்களுக்கு மன நிம்மதியையும் அச்சமின்மையையும் ஏற்படுத்தினான். முன்னால இருக்கவங்க எல்லாம் பெரிய பெரிய குன்றுகள்ல நிக்கிறாங்க, என்ன மணல் மேல. இங்க இவங்க எல்லாம் சேர சகதியமா பள்ளத்தாக்குல நிக்கிறாங்க. மோமின்கள் எல்லாம் ராத்திரில மக்கள் ரொம்ப பயந்து பீதியாயி கவலையா இருக்காங்க. அந்த நேரத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மழையை சின்ன ஒரு மழையை பெய்ய வைக்கிறான். எல்லாரும் அந்த நேரத்துல நிம்மதியா தூங்கிடுறாங்க. நம்மளே இப்ப நோம்பு வச்சுட்டு எவ்வளவு வேலை செய்யறோம். என்னமோ பெரிய தீரடிச்சா மாதிரி நம்மளுக்கு ஒரு 3-4 மணிக்கெல்லாம் ஒரு பெரிய பேஜார், ஒரு பெரிய டயர்டு, பெரிய அசதி வந்துருது இல்ல. ஒரு 10 நிமிஷம் தூங்கி எழுந்திருச்சா தராவிய தொழுறதுக்கு நம்மளுக்கு உடம்புல எவ்வளவு தைரியம், எவ்வளவு ஒரு சக்தி வந்துருது, எவ்வளவு உள்ளத்துல ஒரு புத்துணர்ச்சி வந்துருது. அந்த மாதிரி உங்களுக்கு சின்ன ஒரு மழையை கொடுத்து, உங்களுக்கு ஒரு தூக்கத்தை கொடுத்து, என்னுடைய சார்பில இருந்து உங்களுக்கு மன நிம்மதியை கொடுத்து, பயமில்லாத நிலையை ஏற்படுத்தி, இன்னும் எதெல்லாம் எதுக்கு செஞ்சேன்? உங்களை தூய்மைப்படுத்துவதற்காகவும், ஷைத்தான் ஏற்படுத்திய அசுத்தங்களை உங்களை விட்டு அகற்றுவதற்காகவும், உங்கள் இதயங்களை வலுப்படுத்துவதற்காகவும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹ். யாருங்க இப்படி செய்வா? நம்மளை படைத்தவரை தவிர வேற யாராவது இப்படி செய்ய முடியுமா? ஒரு தாய் கூட தன் குழந்தைக்கு இவ்வளவு அழகா ஒரு இத பாதுகாப்பு செய்யவும் முடியாது, செஞ்சுட்டாலும் அதை எடுத்து சொல்லவும் முடியாது. இதன் மூலம் அல்லாஹ் உங்கள் பாதங்களை நிலைப்படுத்துவதற்காகவும் வானத்திலிருந்து உங்கள் மீது மழையையும் பொழிய செய்தான். அந்த பேஞ்ச மழை என்ன செஞ்சுச்சு? சேத்தெல்லாம் டைட் ஆக்கிடுச்சு. சேறு ஒலையா இருந்துச்சுல, அந்த மழைலாம் இறுகி போயிடுச்சு. மேல மணல் மேல இருந்தாங்கல்ல, அதெல்லாம் சரிஞ்சு சதனாயி எல்லாம் வழுக்கி விழ ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. இதனையும் நினைத்து பாருங்கள். இறைவன் வானவர்களிடம் அறிவித்துக் கொண்டிருந்தான், நிச்சயமாக நான் உங்களோடு இருக்கின்றேன். எனவே நம்பிக்கையாளர்களை நீங்கள் உறுதியாக இருக்க செய்யுங்கள். இதோ என்னுடைய நம்பிக்கையாளர்கள் என்ன நம்பி இங்க வந்து சண்டை போட்டுருக்காங்களே, அவங்களுடைய உள்ளங்களை உறுதிப்படுத்துங்கள், அவங்களுக்கு நல்ல உறுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதோ நிராகரிப்பாளர்கள் உள்ளங்களில் பீதியை ஏற்படுத்தி விடுகிறேன். ஏன்னா ஒரு தலப்பா வருது, ஒரு வாள் வருது, அந்த ஆள் எங்கேயும் பார்த்ததே இல்லை, அந்த வாளை நம்ம நினைச்சு பார்த்தது இல்ல, தலைவுக்கு பாட்டுக்கு உருளுது. பார்த்தவொடனே எதிரிகளுக்கு ஒரே பீதி. அல்லாஹ் சொல்றான், நான் பீதியை ஏற்படுத்தி விடுகிறேன். எனவே நீங்கள் அவர்களுடைய பிடர்களில் தாக்குங்கள். பீதி அடைஞ்ச மக்கள் எதிர்த்து தாக்க வருவாங்களா? என்னன்னு விளங்காம அவங்க புரியாம இருக்கும் போதே இவங்க போய் அவங்களை தாக்குறாங்க. மூமின்கள் அந்த காஃபிர்களை தாக்குறாங்க. அவங்களோட ஒவ்வொரு விரல் மூட்டுக்களிலும் அடியுங்கள். ரொம்ப பயந்தா பாருங்களேன், நம்மளுடைய கை கால் எல்லாம் வெல போறதுன்னா நம்மளுடைய ஒவ்வொரு விரல் மூட்டும் கூட அப்படியே அசந்து போகும். அல்லாஹ் சொல்றான், அந்த முட்டுக்கள்லயே அவங்களை அடிங்க. இதற்கு காரணம் என்ன? அவர்கள் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் எதிர்த்து கொண்டிருந்ததுதான். மேலும் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் யார் எதிர்க்கின்றார்களோ அவர்களை நிச்சயமாக அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பவனாக இருக்கின்றான். இதுதான் உங்களுக்குரிய தண்டனை. இப்பொழுது இதனை சுவையுங்கள். மேலும் சத்தியத்தை நிராகரிப்பதற்கு திண்ணமாக நரக வேதனை இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அவங்க வந்தாங்க, எதிர்த்தாங்க, சண்டை போட்டாங்க, அவங்களுக்கு கிடைச்சிருச்சு அவங்களுடைய தண்டனை, அவங்க போய் சேர்ந்துட்டாங்க. இப்பயும் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம், நம்ம சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்மளும் நிராகரிச்சோம்னு சொன்னா அது சின்ன நிராகரிப்பா இருக்கட்டும், பெரிய நிராகரிப்பா இருக்கட்டும், வேதனை இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஓ ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் படையாக திரண்டு சென்று இறை நிராகரிப்பாளருடன் போரில் செய்ய நேர்ந்தால் அவங்களுக்கு புறமுதுகு காட்டி ஓடாதீங்க. சண்டைக்குன்னு போயிட்டீங்கன்னா புறமுதுகு காட்டி ஓடாதீங்க. அப்படி யாராவது ஒரு ஒளிஞ்சிக்கிறதுக்காக, போர் தந்திரத்துக்காக, வேறொரு படையோட சேர்ந்து கொள்வதற்காக அப்படி போய் சேர்ந்தீங்கன்னா அது பிரச்சனை இல்லை. சின்னமாக அல்லாவின் கோபத்துக்கு ஆளாகிவிடுவார்கள். யாரு? அவங்க வெட்டுவாங்கன்னு சொல்லி பயந்துகிட்டு ஓடுறவங்க கண்டிப்பாக அவங்க அல்லாவுடைய கோபத்துக்கு ஆளாயிடுவாங்க. அவங்க எங்க போய் சேருவாங்க? என்னதான் சண்டை போட தைரியமா போயிருந்தாலும் கூட அவங்க திரும்பி ஓடின காரணத்தால அவங்களோட போற இடம் நரகமாக தான் இருக்கும். அது மிக மோசமான தங்குமிடம். உண்மை என்னவென்றால் நீங்கள் அவர்களை கொல்லவில்லை, நீங்கள் அவர்களை கொல்லவில்லை. இப்ப எவ்வளவு பேரு கொலை ஆனாங்களோ நீங்க அவங்களை கொல்லல, அல்லாஹ் தான் அவங்களை கொண்டான். மேலும் நபியே, நீர் எரிந்த போது உண்மையில் எரிந்தது நீர் அல்ல. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மண்ணை அள்ளி, ஒரு கைப்பிடி மண்ணை அள்ளி எரிஞ்சிருப்பாங்க. அது நீங்க அறியல, மாறாக அல்லாஹ் தான் எரிந்தான். மேலும் இறை நம்பிக்கையாளர்களை இதில் பங்கேற்க செய்தது எதற்காக தெரியுமா? அல்லாஹ் உங்களை கொண்டு வந்து இங்க நிக்க வச்சு, அல்லாஹ் அவங்க கூட உங்களை சண்டை போட வச்சு உங்களை பங்காக ஆக்குனால. இது எதுக்கு தெரியுமா?
அல்லாஹ் நம்பிக்கையாளர்களை நன்மை தரக்கூடிய சோதனையிலும் ஆழ்த்தி வெற்றியடை செய்ய வேண்டும் என்பதற்காக. இந்த மாதிரி ஒரு சோதனையில ஆழ்த்தினாலும் அல்லாஹ்வுக்கு வெற்றி கொடுக்க முடியும். சின்னமாக அல்லாஹ் நன்கு செவி வருபவனாகவும் நன்கு அறிபவனாகவுமே இருக்கின்றான். இது வந்து நிறைய விவரத்தோட சொல்ல வேண்டிய ஒரு சம்பவங்கள். ஆனா டைம் லிமிட் இருக்கிறதால கொஞ்சம் ஸ்பீடா போயிட்டு இருக்கோம். நீ அடிக்கடி கேட்டுட்டு இருக்க வசனங்கள்ங்கிறதால நீங்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்கன்னு நாங்க உங்க மேலயும் ஆதரவு வைக்கிறோம். அல்லா மேலயும் ஆதரவு வச்சு அல்லாஹ்கிட்ட துவா செய்றோம் இன்ஷா அல்லாஹ். இது உங்கள் விஷயத்தில் மேற்கொள்ளப்பட்ட நிலையாகும். ஆனால் நிராகரிப்பாளர்களின் நிலை என்னவென்றால் அவர்களின் சதித்திட்டங்களை திண்ணமாக அல்லாஹ் பலவீனப்படுத்தக்கூடியவனாகவே இருக்கின்றான். அதுக்குதான் அல்லாஹ் அன் கபூத்னு சொல்லிட்டு ஒரு அத்தியாயமே இறக்கியிருக்கான். என்ன அந்த கபூத், அதாவது அந்த சிலந்தி பூச்சி என்ன செய்யும், பெரிய ஸ்ட்ராங்கான வீடுன்னு நினைச்சிட்டு இருக்கு. ஆனா அது சும்மா காத்தடிச்சாவே கூட கொண்டு போயிடும் இல்லையா? அந்த மாதிரி இந்த காஃபிர்கள் நினைக்கிறாங்க முஸ்லிம்களை வந்து நம்ம அடக்கிடலாம் அப்படின்னு. ஆனா இந்த நிராகரிப்பாளரிடம் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ஒரு முடிவை விரும்புகின்றீர்கள் என்றால் இதோ அந்த முடிவு உங்கள் முன் வந்துவிட்டது. இனி நீங்கள் தவறான போக்கை தவிர்த்துக் கொண்டால் அது உங்களுக்கு நல்லதாகும். அறிவற்ற இதே செயலின் பக்கம் நீங்கள் மீண்டும் திரும்பினால் நாமும் மீண்டும் தண்டிப்போம். உங்களுடைய கூட்டம் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் சரியே, அது உங்களுக்கு எந்த ஒரு பலனையும் அளிக்காது. சின்னமாக அல்லாஹ் நம்பிக்கையாளர்களுடன் தான் இருக்கின்றான். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நபிதானா அப்படின்னு கேக்குறாங்க. அந்த குறைஷி கூட்டம் இன்னும் என்ன சொல்லுது, நபின்னு சொன்னா அவங்கதான் வெற்றி அடையணும். அவங்க நபின்னா அவங்க வெற்றி அடைவாங்க. இதோ வெற்றி அடைஞ்சிட்டாங்க. நீங்க ஒரு முடிவை கேட்டீங்கல்ல, எல்லாம் எங்களுக்கு ஒரு தீர்க்கமான முடிவை கொடு அப்படின்னு கேட்டீங்கல்ல, இந்த நபி வெற்றி அடைஞ்சிட்டாரு, வெற்றியை நான் கொடுத்துட்டேன், முடிவை நீங்க உங்க முன்னால வந்துருச்சு, நீங்க பாத்துட்டீங்க, இனிமே நீங்க தவறான போக்கை தவிர்த்துக் கொள்ளுங்கள், அதுதான் உங்களுக்கு நல்லது. இல்ல மூளை இல்லாம நீங்க மறுபடியும் அவரை டிஸ்டர்ப் பண்றதுக்கு, அவரை கஷ்டப்படுத்துறதுக்கு, ஒரு மூமினாக ஆகக்கூடாதுன்னு மக்களை தடுத்தீங்கன்னா நானும் உங்களை தண்டிப்பேன். உங்க கூட்டம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் அதை பத்தி எந்த ஒரு கவலையும் கிடையாது. அது எந்த பலனும் உங்களுக்கு கொடுக்க போறதும் கிடையாது. சின்னமாக அல்லாஹ் யார் கூட இருக்கான்? மூமின்கள் கூட தான் இருக்கிறான். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் கீழ்ப்படியுங்கள். பாருங்க, அல்லாஹ் அவ்வளோ அவங்களுக்கு சொல்லிட்டு, நிராகரிப்பாளர்களுக்கு காஃபிர்களுக்கு அவ்வளோ புத்தி சொல்லிட்டு, அவ்வளோ தம் கொடுத்து தம் காய்ச்சிட்டு, உடனே நம்மளுக்கும் ஒரு அறிவுரை இருக்கு இதுல. அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு படிப்பினை இருக்கு, நம்மளுக்கு ஒரு மிரட்டலும் இருக்கு. யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தியுல்லாஹ வ ரசூலஹு வலா தவல்லவ் அன்ஹு வ அன்தும் தஸ்மஊன். கேட்டுக்கிட்டீங்கல்ல, கேட்டுக்கிட்ட பின்னால அல்லாஹ்வுடைய கட்டளை நீங்க புறக்கணிச்சீங்கன்னா அப்புறம் என்ன, உங்களுக்கு அதே தண்டனை தான் உங்களுக்கும் வந்து சேரும் இன்ஷா அல்லாஹ். அந்த மாதிரி மோசமான நிலைமையில அல்லாஹ் நம்ம யாரையும் வைக்கவே கூடாது. மேலும் செவியா இருக்காமலே இருந்து கொண்டு எதுவுமே காதுல வாங்குறது, குரான் ஓதுறாங்களா, ஓதுட்டுமே. என்ன பைபிள் குரான், பைபிள் குரான் செலவாயிடுச்சு அவங்க, செய்யுங்க செய்யுங்க, எப்படி எல்லாம் பேசுறாங்கல்ல, நிறைய பேர் கேட்கறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். யார் ஒருத்தவங்க கேட்டாங்களோ அதை வந்து எல்லாரும் செயல்படுத்துறதுக்கு எல்லாம் உதவி செய்யணும். ஆனா கேட்காமையே நீங்க கேளுங்க நீங்க கேளுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு நாங்களும் செவியேற்றோம் என்று கூறியவர்களை போல நீங்கள் ஆகிவிடாதீர்கள். சின்னமாக சிந்தித்து உணராத செவிடர்களும் ஊமையர்களும் தான் அல்லாவிடத்தில் மிகவும் இழிவான விலங்குகள் ஆவார்கள். கேட்ட பின்னால சிந்திக்காத மக்களை அல்லாஹ் வந்து கேவலமான விலங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி காட்டுவான். அவர்களிடம் கொஞ்சமாவது நல்ல இயல்பு இருப்பதாக அல்லாஹ் அறிந்திருந்தால், கொஞ்சமாவது நல்லது கேட்டது புரிஞ்சு செய்கிற ஒரு புத்தி இருக்கு இந்த மக்களுக்கு அப்படின்னு அவங்க தெரிஞ்சிருந்தா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிந்திருந்தால் நிச்சயம் அவர்களுக்கு செவியரும் பேற்றினை அருளி இருப்பான். அல்லாஹ்வுக்கு தெரியாத எதுவும் இல்லை, நம்மளுக்காக எல்லாம் சொல்லி காட்டுறான். ஆனால் நல் இயல்பு அற்றவர்களாக இருந்தும் அவன் அவர்களை செவியேற்க செய்திருந்தால் புறக்கணித்தவர்களாக முகம் திருப்பிக் கொண்டு போயிருப்பார்கள். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களுக்கு வாழ்வளிக்கக்கூடியதன் பக்கம் இறை தூதர் உங்களை அழைக்கும் போது உங்களுக்கு வாழ்க்கைன்னா இந்த உலக வாழ்க்கை இல்ல, நம்ம நினைச்சிட்டு இருக்கோம்ல இந்த உலகம் தான் அப்படின்னு. இந்த உலகம் இல்ல, மறுமை வாழ்க்கை தான் நிரந்தரமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கை உங்களுக்கு நல்லா இருக்கணும்னு அல்லாஹ்வுடைய தூதர் உங்களை அழைக்கும் போது அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் விரைந்து சீக்கிரமா வந்து பதில் சொல்லுங்க. அல்லாஹ் மனிதனையும் அவனது உள்ளத்தையும் சூழ்ந்து நிற்கின்றான். சின்னமாக அவனிடமே நீங்கள் ஒன்று திரட்டப்படுவீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் எதையும் விட்டு விலகி இல்லை. அல்லாஹ் நம்மளை சூழ்ந்தோம், நம்மளுடைய பொருள்களை சூழ்ந்தோம், நம்மளுடைய செயல்களை சூழ்ந்தோம், எல்லாத்தையுமே அல்லாஹ் சூழ்ந்திருக்கிறான். மேலும் எந்த ஃபித்னாவின் குழப்பத்தின் தீய விளைவு உங்களில் பாவம் புரிந்தவர்களை மட்டும் தாக்குவதுடன் மட்டும் நின்று விடாதோ அந்த குழப்பத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள். ஒரு ஃபித்னா, ஒரு புதுசா ஒரு செயலை உண்டாக்குறோம்னு வைங்களேன், அந்த செயல் என்ன ஒருத்தவங்களை மட்டுமா கஷ்டப்படுத்தும்? இப்ப உதாரணத்துக்கு இப்ப கல்யாணத்துல சேரா போட்டே தான் ஆகணும். சேரா போட்டாக்கா அதுக்கு ஒரு 10,000 5,000 10,000 போயிடுச்சு. இப்ப 25,000 30,000 அப்படி ஓடிட்டு இருக்கு. அப்ப அவ்வளவு பைசா செலவு பண்றது ஒரு ஏழைக்கு கஷ்டம் தானே. இதை செய்யறவங்களுக்கு மட்டும் பணக்காரன் ஆசானா செஞ்சுட்டு போயிடுறான். இது ஏழைக்கு எவ்வளவு சிரமமா இருக்கும்.
இதே மாதிரிதான் எல்லா விஷயங்களுமே. புதுசாக நீங்க ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணீங்கன்னா அந்த குழப்பம் உங்களோட போவாது, எல்லாத்தையும் வந்து அது கஷ்டப்படுத்தும். அந்த மாதிரி குழப்பத்திலே நீங்க தப்பித்துக் கொள்ளுங்கள். மேலும் சின்னமாக அல்லாஹ் கடுமையான தண்டனை அளிப்பவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். மேலும் இந்த சந்தர்ப்பத்தை நினைத்து பாருங்கள். நீங்கள் சிறுபான்மையாராக இருந்தீர்கள். நம்மளே பாருங்க, அல்ஹம்துலில்லாஹ் ஒரு காலம் இருந்துச்சு. அதே சித்தா கேம்ல, அதே நூர் மஸ்ஜித்ல எமர்ஜென்சி லைட் வச்சுக்கிட்டு சகோதரர்கள் ஓதி காட்டுவாங்க. ஒருத்தர் லைட்டை பிடிச்சுக்குவாரு, ஒருத்தர் ஓதி காட்டுவார். ஆனா எங்க வீட்டுங்கள்லயே அங்கல விளக்கு ஒருத்தன் பிடிச்சிட்டு இருக்கான், ஒருத்தன் ஓதி ஓதி காட்டுறான். குரான்ல இப்படி இருக்கு, குரான்ல அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப யான்னு கேட்க கூட இந்த பம்பாயில நம்மளுக்கு தமிழ் மக்கள்ல எனக்கு தெரிஞ்சு யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. நம்மள்ட்ட யாருமே இல்ல, சிறுபான்மையா தான் இருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் சிறுபான்மையோராக இருந்தீர்கள், பூமியில் வலிமையற்றவர்களாக கருதப்பட்டீர்கள். அந்த ஜமாத்னா அப்படின்னு ஒரு விரட்டி அடிக்கிற மாதிரி, ஒரு தள்ளி வைக்கிற மாதிரி இருந்துச்சு. பிற மக்கள் உங்களை இராய்ச்சி சென்று விடுவார்களோ என்று நீங்கள் அஞ்சிக் கொண்டிருந்தீர்கள். அப்போது அல்லாஹ் உங்களுக்கு தஞ்சம் அளித்தான். தனது உதவியின் மூலம் உங்களுடைய கைகளை வலுப்படுத்தினான். மேலும் அவன் நல்ல பொருள்களிலிருந்து உங்களுக்கு உணவு வழங்கினான். நீங்கள் நன்றி செலுத்தக்கூடும் என்பதற்காக. இது எல்லாமே மக்கள் இது மதினா போன மக்களுக்காகவும் இறங்கின வசனம். இது நம்மளுக்கும் கண்டிப்பா சூட் ஆகிற வசனம். நம்ம அப்படித்தானே பயந்துட்டு இருந்தோம். நம்மளை கூப்பிட மாட்டாங்க, நம்ம முகத்துக்கு வர மாட்டாங்க, நம்ம வீட்டு கல்யாண காலத்துல சேர மாட்டாங்க, நம்மள்ட்ட எல்லாம் நல்ல தோஸ்தி வச்சுக்க மாட்டாங்க, எப்படி எல்லாம் பயந்துட்டு இருந்தோம். அல்லாஹ் ஒவ்வொருத்தங்களுக்கா அந்த இஸ்லாத்துடைய பாதையை விலக்கி காட்டி ஒவ்வொருத்தங்க உள்ளத்திலையும் ஒளிய போட்டு அல்லாஹ்வுடைய உதவியின் மூலம் அல்லாஹ் இந்த மூமின்களுடைய கையை வலுப்படுத்தினான். இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்ஹம்துலில்லாஹ் நம்மளுக்கு எல்லாம் இப்படி செலவு செய்யணும்னு எவ்வளவு செலவு செஞ்சிருக்கோம் நம்ம. ஆனா நல்ல வழியில செஞ்சிருக்கோம். ஆனாலும் இப்படி எல்லாம் ஒரு செலவு நான் செஞ்சது இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு இப்ப எவ்வளவு நல்ல பொருள் செலவு செய்யறதுக்கு தாக்கத் கொடுத்திருக்கான். அதே மாதிரி அவங்க எல்லாத்துக்கும் கொடுத்திருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். இதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு நன்றி செலுத்தணும், நிறைய நன்றி செலுத்தணும். அல்ஹம்துலில்லாஹ். நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் அறிந்தும் புரிந்தும் வஞ்சனை செய்தார்கள். நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் அறிந்தும் புரிந்தும் வஞ்சனை செய்யாதீர்கள். அறிந்து கொண்டே உங்களுடைய அமானிதங்களில் நம்பிக்கை துரோகம் செய்யாதீர்கள். எந்த ஒரு சின்ன பெரிய பொருளாக இருந்தாலும் சரி, அதுல நம்பிக்கை துரோகம் செய்யாதீர்கள். உங்கள் செல்வங்களும் உங்கள் பிள்ளைகளும் உண்மையில் உங்களுக்கு சோதனை பொருள்கள் தான். இதை நீங்கள் திண்ணமாக அறிந்து கொள்ளுங்கள். ஆனா கூலி யாருக்கிட்ட இருக்கு? மகத்தான கூலி அல்லாஹ்விடம் தான் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக நம்ம பிள்ளை நம்மளுக்காக செஞ்சிடும் நம்ம நினைக்கிறோம்ல. அந்த காலத்துல என்ன செய்வாங்க? எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? அதனால நிறைய விருந்து வைப்பாங்க. 5ஆம் பாத்தியா, 10ஆம் பாத்தியா, 20ஆம் பாத்தியா, 40ஆம் பாத்தியா, வருஷத்துக்கு பாத்தியான்னு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்ப துணிமணி வாங்கி தருவாங்க இல்லையா? அப்ப ஒரு போர்டு போட்டுக்கிட்டு எல்லா குர்ஆன் காரி செய்வாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? இப்ப வந்து இதுல வந்துட்டாங்க, தௌஹீத்ல வந்துட்டாங்க. அதனால இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. சரி, துவா செய்வாங்களா பிள்ளைங்க? அவங்களுக்கே அவங்க தொழுது துவா செய்யறது இல்லைங்க. அவங்கள்ட்டே டைம் இல்ல. அப்ப நம்மளுக்கு எப்படி செய்வாங்க? ஆனா செய்ய வைக்கணும் இல்லையா? அல்லாஹ் என்ன சொல்றான்? உங்களுடைய செல்வங்கள், உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு சோதனை பொருள்கள். செல்வங்களையும் நிறைய தான தர்மம் கொடுத்து வைங்க. தான தர்மம் கொடுத்து வச்சீங்கன்னா மறுமையில அது உங்களுக்கு வரும். பிள்ளைங்களை தொழுவ சொல்லி துவா செய்ய சொல்லி கொடுத்து வச்சிருந்தோம்னா அந்த பிள்ளைங்க துவா செய்யும் இல்லையா? இது அப்படியெல்லாம் செய்யலைன்னு வைங்களேன், அது எதுக்கு? அது வேஸ்ட். அது வேஸ்ட் எல்லாமே மறுமையில பாரமா தான் நிக்கும். கை காலியா இருந்துச்சுன்னு வைங்களேன், விறுவிறுன்னு போயிடலாம் இல்லையா? இந்த பாவத்தெல்லாம் தூக்கி வச்சுக்கிட்டு எப்படி நம்ம நடக்க முடியும்? நம்மளால நடக்க முடியாது. நம்மளுக்கு மறுமையில வெற்றி அடைஞ்சு போகவும் முடியாது. அதனால நம்ம அதிகமாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு தர்மம் செஞ்சு, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பிள்ளைங்களுக்கு நல்ல புத்திய சொல்லி, பிள்ளைங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருங்க, சொல்லிக்கிட்டே இருங்க, சொல்லிக்கிட்டே இருங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. சொல்றதுக்கு தான் அம்மா, அப்பாவா பெரியவங்க வீட்ல இருக்கணும். அவங்களுக்கு கோவம் வரும், அவங்களுக்கு பிடிக்காது. எப்படி இருந்தாலும் நீங்க அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. சரியா? ஏன்னா அல்லாஹ் கிட்ட தான் மகத்தான கூலி இருக்குல்ல. அந்த கூலி நம்மளுக்கு கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க இந்த வேலையை செய்யறது உங்க மேல கட்டாய கடமை. இறை நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சி வாழ்ந்தீர்களானால் உங்களுக்கு சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய உரைக்கல்லை அல்லாஹ் வழங்குவான். ஒவ்வொன்றுக்கும் நீங்க வந்து யார்ட்டையும் போய் கேட்டுட்டு இருக்க வேண்டியதில்லை. இந்த குர்ஆனை மட்டும் நீங்க நல்லா புரிஞ்சு படிச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உள்ளத்துல புரிய வச்சிருவான். எது சரி, எது தப்புன்னு. ஃபுர்கான் அதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுவான். சரியா? பிரித்து காட்டக்கூடிய உரைக்கல்லா நம்மளுடைய உள்ளத்தை அல்லாஹ் ஆக்குவான். மேலும் உங்களுடைய தீமைகளை உங்களை விட்டும் நீக்கி விடுவான்.
நம்மளுக்கு குரான் முழுசா புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன், நம்மளுடைய தீமைகள் அல்லாஹ் தானே எல்லாம் கலைஞ்சு போடுற மாதிரி செஞ்சிருவான். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களை மன்னித்தும் விடுவான். அல்லாஹ் மாபெரும் அருளுடையவனாக இருக்கின்றான். மேலும் இந்த நேரத்தை நினைத்து பாருங்கள், சத்தியத்தை நிராகரித்தவர்கள் உங்களுக்கு எதிராக சதித்திட்டங்களை உருவாக்கி கொண்டிருந்தார்கள். உம்மை கைது செய்ய வேண்டும், அல்லது உம்மை கொலை செய்ய வேண்டும், அல்லது நாடு கடத்த வேண்டும் என்பதற்காக. இவ்வாறாக அவர்கள் தங்களுடைய சூழ்ச்சியை செய்து கொண்டிருந்தார்கள். மேலும் அல்லாஹ் தன்னுடைய சூழ்ச்சியை செய்து கொண்டிருந்தான். இன்னும் அல்லாஹ் தான் சூழ்ச்சி செய்பவர்களில் அனைவரையும் மிகவும் சிறந்தவனாக இருக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்கா நகரத்துல இஸ்லாத்தை எடுத்து சொன்னது அந்த காஃபிர்களுக்கு பிடிக்கவே இல்லை. குறைஷி காஃபிருங்க அவ்வளோ வெறுத்துட்டாங்க. கடைசியில அந்த அபூ ஜஹலுடைய தலைமையில எல்லா கூட்டத்தாரும் சேர்ந்து, ஒவ்வொரு கூட்டத்துல இருந்தும் ஒருத்தங்க வந்து எல்லாரும் சேர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம கொலை செய்யணும்னு முடிவு பண்றாங்க. கொலை செய்யணும், அல்ல நான் நாடு கடத்தணும், இப்படி எல்லாம் அவங்க வந்து சூழ்ச்சி செஞ்சாங்க. ஆனா அல்லாஹ் என்ன செஞ்சான், அவங்க முன்னாலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வெளியாக்கணும் இல்லையா? அவங்க என்ன செஞ்சாங்க, வருவாரு வருவாரு வருவாருன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க வந்தாங்க, அவங்க போனாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய விரிப்புல தூங்குனாங்க. அவங்க எழுந்திருச்சு வந்தாங்க, எங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அது எனக்கு தெரியாதே அப்படின்ட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க, மதீனா போற ரூட்ல போய் தேடினாங்க, அபிசீனியா போற ரூட்ல போய் தேடினாங்க, எங்கெங்கயோ போய் தேடினாங்க. ஆனா அவங்க இருந்தது எங்க, மதீனாவுக்கு போறதுக்கு எதிர் திசையில அல்லாஹ் கொண்டு போய் அவங்கள ஒளிய வச்சிருந்தான். சுப்ஹானல்லாஹ் இல்லையா? மனிதன் நினைக்கிறான் தன்னுடைய சூழ்ச்சி வந்து தன்னை காப்பாத்திட்டு, ஆனா அல்லாஹ் நினைக்கிறான் உன்னுடைய சூழ்ச்சி உன்னை எங்கேயுமே கொண்டு சேர்க்காது நரகத்தை தவிர அப்படின்னு. சுப்ஹானல்லாஹ். அப்ப சூழ்ச்சி செய்வதில் யார் சிறந்தவர்கள்? அல்லாஹ் தான் சிறந்தவன். மேலும் நம் வசனங்கள் அவர்கள் முன் ஓதி காண்பிக்கப்படும் போது சொல்லுவாங்க, நாங்க கேட்டுக்கொண்டோம், நாங்கள் நினைத்தால் நாங்களும் இதை போன்று உருவாக்கி கூற முடியும். இதெல்லாம் என்ன, முன்னோர்கள் கூறி வரும் கட்டுக்கதை தானே தவிர வேறு எதுவுமே இல்லையே. குர்ஆனை ஓதி காட்டினா இதெல்லாம் முன்னோர்கள் சென்று சொல்லிட்டு போனது, அவங்க வாழ்ந்த சரித்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத மிகைப்படுத்தி சொல்றாங்க. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், அவர்கள் இவ்வாறு கூறியதை நினைத்து பாருங்கள், இறைவனே இது உன்னிடமிருந்து அருளப்பட்ட சத்தியம் என்பது உண்மையாயின் எங்கள் மீது வானத்திலிருந்து கல்மாரியை பொழிந்து விடு, அல்லது துன்புறுத்தும் வேதனையை எங்களுக்கு கொண்டு வா. என்ன ஒரு கேள்வி, என்ன ஒரு துவா பத்தீங்களா? யா அல்லாஹ் இது உன்கிட்ட தான் வந்திருக்கு, நீ தான் இதை கொடுத்து அனுப்பியிருக்கேன்னா எங்கள் மீது வானத்திலிருந்து கல்மாரியை பொழிந்து விடு. அதை யாருங்க தடுத்து நிறுத்த முடியும்? அவங்களுடைய புத்தி வந்து அவ்வளவு அவங்க கண்ணை மறைச்சிடுச்சு. நம்ம என்ன துவா செய்யறோம்னே அவங்களுக்கு புரியல. அல்லது துன்புறுத்தும் வேதனை எங்களுக்கு கொடு, எங்கள்கிட்ட கொண்டு வா அப்படின்னு அந்த மக்கள் கேட்கிறாங்க. ஆனால் நீர் அவர்களுக்கு இடையே இருக்கும் போதும் அல்லாஹ் அவர்கள் மீது வேதனையை இறக்குபவனாக இல்லை. ஏன்னா தாயிஃப்க்கு போனாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்க உள்ள மக்கள் எல்லாம் ஏத்துக்காததோட அங்க உள்ள சின்ன பிள்ளைங்களையும் வீணான மக்களையும் அவங்கள துரத்தி விடுங்க நபியே, இன்னும் அவங்கள கல்லால் அடிங்கன்னு சொல்லி அவங்கள அடிச்சு 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 அவங்க பாதமெல்லாம் ரத்தமாகிற அளவுக்கு அவங்க செருப்பு கூட ரத்தத்தால் நிறைஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு தோட்டத்துல இருக்கும்போது, அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் மலைகளுடைய வானவர். அவர் வந்த பின்னால 2 பேரும் கேக்குறாங்க, 3 சொல்லுங்க. இந்த 2 மலைகளுக்கு இடையே, மக்காவுக்கு போயிட்டு வந்த மக்களுக்கு தெரியும் எவ்வளவு மலைகள் இல்லையா? இந்த 2 மலைகளுக்கு இடையே அந்த மக்கால இருக்க மக்கள் எல்லாத்தையும் நாங்க ஒரேடியா நசுக்கிறோம், நீங்க ஊன்னு சொல்லுங்க அப்படின்னு. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இல்ல, இந்த கல்லை எடுத்து எப்ப அடிக்க ஆரம்பிச்சாங்களோ இந்த கல்லை தூக்கி எறிஞ்சிட்டு அல்லாஹ்வை வணங்குற மக்கள் இவங்கள்ட்ட இருந்து உருவாவாங்க வருவாங்கன்னு நானு அல்லாஹ் மேல ஆதரவு வைக்கிறேன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் அல்ஹம்துலில்லாஹ் இல்லையா, காத்தமுன் நபி அவங்க சொல்றாங்க. அதனால அல்லாஹ் சொல்றான், நீங்க அந்த மாதிரி ஒரு தூதர் அந்த மக்கள் கூட இருக்கும்போது நான் அவங்களுக்கு வேதனையை இறக்க மாட்டேன். மேலும் மக்கள் பாவ மன்னிப்பை வேண்டிக் கொண்டிருக்கும் நிலையிலும் அவர்கள் மீது வேதனை இறக்குவது அல்லாஹ்வின் நியதி இல்லை. இப்ப நம்ம அந்த இடத்துக்கு தான் போக முடியாது. அல்லாஹ்வுடைய வேதனையை குடுன்னு சொல்லி கேட்டாங்க. அல்லாஹ் நீ நபி கூட இருக்கும்போது நான் வந்து வேதனை இறக்க மாட்டேன்னு சொன்னான் இல்லையா? இப்ப நம்ம கூட நபி இல்ல. ஆனா நம்ம கூட அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு இருக்குல்ல இல்லையா? அப்ப நம்மளும் அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கிற நிலைமையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு வேதனை இறக்க மாட்டான். இதுக்கு உதாரணம் வேணும்னா பாருங்க, நம்ம சீத்தாக்கியம்ல வாழ்ந்துட்டு இருக்கும் போதெல்லாம் ஒரு பெரிய 2 தடவை வந்துச்சு புயல். அந்த 2 தடவை என்ன செய்வோம், அசருக்கு பின்னால அப்படியே எல்லாரும் ரோட்ல பாய் போட்டு எல்லாரும் தொழுது எல்லாரும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு சொல்லி அந்த செகண்டே அப்படியே 2 தடவையும் அந்த புயல் போயிடுச்சு. அப்ப அல்லாஹ் கிட்ட யார் பாவ மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கீங்களோ அவங்க மேல வேதனை இறக்குவது அல்லாஹ்வுடைய நீதி கிடையாது.
அப்ப நம்ம என்ன செய்யணும்? அதிகமாக நன்றி செலுத்தணும், அதிகமாக பாவ மன்னிப்பு தேடணும். அஸ்தக்ஃபிருல்லாஹி வ அத்தூபு இலைஹி, அல்ஹம்துலில்லாஹ். இத அதிகப்படுத்தணும் நம்முடைய வாழ்க்கையில. அவர்கள் மஸ்ஜிதுல் ஹராமுக்கு முறையான நிர்வாகிகளாக இல்லாத நிலையில் மக்களை அங்கு செல்ல விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் அல்லாஹ் அவர்களை வேதனைக்கு உள்ளாக்காமல் இருப்பதற்கு அவர்களிடம் என்னதான் காரணம் உள்ளது? இறை அச்சமுள்ளவர்கள் மட்டுமே அதன் முறையான நிர்வாகிகளாக ஆக முடியும். என்றாலும் அவர்களில் பெரும்பாலோர் இதனை அறிய மாட்டார்கள். அது வழி வழியா வந்துருச்சு. காபாவை அவங்க நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப காபால என்ன செய்யக்கூடாதோ அதெல்லாம் செய்யறாங்க. நிர்வாணமாக வலம் வர்றாங்க. அர்த்த பிராணிகளுடைய ரத்தத்தை பூசுறாங்க. என்ன கெட்ட வேலை செய்யறாங்க. ஆனா தொழுகிறவங்களை தடுக்கிறாங்க. அவங்களுக்கு அதுக்கு ரைட்ஸே கிடையாது. ஏன் இப்படி செய்யறாங்க? அதனால இறை அச்சமுள்ளவர்கள் மட்டும்தான் முறையான நிர்வாகிகளாக ஆக முடியும். அந்த பள்ளிக்கு மட்டும் இல்ல, காபாக்கு எல்லா பள்ளிக்குமே இறை அச்சமுடையவர்கள் மட்டும்தான் ஆக முடியும். இறை அச்சம் இல்லாமல் சும்மா அப்படியே நானும் ஒரு முத்தவல்லின்னு சொல்லிட்டாங்க போய் நிக்கிறதுல, நானும் ஒரு பெரிய லீடர்னு சொல்லிட்டாங்க போய் நிக்கிறதுல அல்லாஹ் கிட்ட பதில் சொல்லணுங்கிற பயம் எல்லாத்துக்கும் இருக்கணும். ஆனால் இதில் பெரும்பாலோர் என்ன செய்யறாங்க? இதனை அறிய மாட்டார்கள். காபா ஆலயத்தில் அவருடைய தொழுகை எப்படி இருக்கு? அவங்க சீட்டி அடிக்கிறதும் கை தட்டுவதுமே தவிர வேறு எதுவுமே இல்லை. எனவே நீங்கள் நிராகரித்துக் கொண்டிருந்த காரணத்தால் இப்போது வேதனையை சுவையுங்கள். இப்ப கூட பாருங்க, ரோட்ல போறாங்கல்ல, கல்யாண ஊர்வலம் போது கோயில்கள்ல இதுக்கு போறாங்க, பூஜைக்கு போறாங்க. எவ்வளோ பெரிய மோளம், தாளம், சீட்டி, குடி, ஆட்டம், பாட்டம், இதேதான் காபாலையும் செஞ்சுட்டு இருந்தாங்க. எல்லாம் சொல்றான், நீங்க இப்படிலாம் செஞ்சுட்டு இருந்தீங்கல்ல, சுவையுங்கள், நல்லா டேஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க அந்த வேதனைய அப்படின்னு நல்லா சொல்றதெல்லாம் சொல்லி காட்டுறான். சத்தியத்தை மறுத்தவர்கள் அல்லாஹ்வின் வழியில் செல்ல விடாமல் மக்களை தடுப்பதற்காக தங்களுடைய பொருள்களை செலவழிக்கிறார்கள். யார் ஒருத்தங்க சத்தியத்தை மறுக்கிறாங்களோ அவங்க என்ன செய்யறாங்க? அல்லாஹ்வுடைய வழியில தான தர்மம் செய்யாம அவங்க மக்களை தடுக்கிறாங்க. தடுக்கிறதற்காக தங்களுடைய பொருள்களை செலவும் செய்கின்றார்கள். அந்த மாதிரி மேன்மேலும் செலவழித்துக் கொண்டே இருக்கிறார்கள். எவ்வளவு நல்ல வேலைகள் செய்யறதுக்கு எவ்வளவு இருக்கு. ஆனா எவ்வளவு கெட்ட வேலைங்க செய்யறாங்க. ஒரு கல்யாணம்னா ஆயிரக்கணக்குல லட்சக்கணக்குல செலவு பண்றாங்க இல்லையா? பயணங்கள் பாருங்க, பயணங்கள் அல்லாஹ் சொல்றான், போங்க உலகத்துல பயணம் செய்யுங்க, சுத்தி பாருங்க, என்னுடைய அருளை பாருங்க, என்னை புரிஞ்சுக்கங்க. ஆனா அந்த மாதிரி எதுவும் இல்ல. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் யார் நானோ அவங்களை தவிர வீண் பயணங்கள் எவ்வளோ, உல்லாச பயணங்கள் எவ்வளோ செய்யறாங்க இல்ல? அது மாதிரி செலவழிக்கிறாங்க. ஆனால் இறுதியில் அந்த செயல்களை எல்லாம் அவங்களை எங்க கொண்டு போய் செய்து அவங்களை நரகத்துல கொண்டு போய் சேர்த்த பின்னால அவங்க என்ன செய்வாங்க? இந்த செயல்கள் அவர்கள் வருவதற்கு தான் காரணமாக அமைந்துவிடும். பிறகு அவர்கள் தோல்வி அடைவார்கள். அவங்க செய்த செலவால அவங்களுக்கு எந்த ஒரு வெற்றியும் கிடைக்காது. மேலும் இந்த நிராகரிப்பாளர்கள் நரகின் பக்கமே ஒன்று சேர்க்கப்படுவார்கள். இப்படி அல்லாவை நிராகரித்து வீண் செலவு செஞ்சு வீணான இடத்துக்களுக்கு எல்லாம் போய் எங்க போய் சேருவாங்க? நரகத்தின் பக்கம் தான் ஒன்று சேர்க்கப்படுவார்கள். எதற்காக என்றால், அல்லாஹ் தூய்மையானதிலிருந்து தூய்மையற்றதை பிரித்து எடுத்து தூய்மை இல்லாத ஒவ்வொன்றையும் ஒன்று சேர்த்து பிறகு அந்த குவியலை நரகத்தில் வீசி எறிவதற்காக எல்லா நல்லவர்களையும் அல்லாஹ் தனியாக்கிடுவான். முஸ்லிமினா ஏதோ ஒரு வார்த்தை நான் மறந்துட்டாத. அல்லாஹ் அக்பர். சொர்க்க நரகத்தை கொண்டு போய் அல்லாஹ் மின்னலை வச்சுட்டு அந்த மஹ்ஷர் மைதானத்துல நல்ல ஒரு கெட்டவர் எல்லாத்தையும் பிரிச்சு நிக்க வச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொரு கெட்டவங்கள்ட்ட இருந்தும் அவங்களுடைய செயல்களை எல்லாம் ஒண்ணு சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா தூக்கி நரகத்துல வீசி எறிவாங்க. இப்படிப்பட்டவங்க எப்படியா இருப்பாங்க? அவங்க நரகத்துக்கு உரியவர்கள், இழப்புக்கு உரியவர்கள். இழப்புனா சொர்க்கத்தை இழந்துட்டாங்க, அவங்க நரகத்தை தான் போய் சேருவாங்க. 38வது வசனம். நபியே, இந்த நிராகரிப்பாளரிடம் நீங்கள் சொல்லுங்கள், இப்போதேனும் அசத்திய போக்கிலிருந்து அவர்கள் விலகிக் கொள்வார்களா? இவ்வளவு நாள் செஞ்சுட்டாங்க, போட்டும். நம்மளும் எவ்வளவோ செஞ்சிருப்போம், போட்டும். இந்த நோன்பை நம்மளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹலாலாக்கி கொடுத்திருக்கானா? இப்ப நம்ம நோன்பு வச்சிருக்கோமா? இப்ப நம்ம பாவ மன்னிப்பு கேட்டுக்குவோம். அல்லாஹ் சொல்றா, இந்த நிராகரிப்பாளர்கள்ட்ட நீங்க சொல்லுங்க, இப்போதேனும் வசத்திய போக்கிலிருந்து அவர்கள் விலகிக் கொள்வார்கள். ஆனால் எதை வாய் பார்த்தாலும் கேட்கறது, ஆனா செய்யறது இல்லை. ஆனா இனிமேலாச்சும் நம்ம கேட்டதை செய்வோம் அப்படின்னு நம்ம உறுதி எடுத்துக்கிட்டோம்னா முன்பு செய்த குற்றங்கள் யாவும் மன்னிக்கப்படும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் நீங்க இதுக்கு முன்ன எவ்வளவு தப்பு பண்ணீங்களோ எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிருவான். ஏன்னா பாருங்களேன், குடிக்கிறான் மனிதன் இல்லையா, விபச்சாரம் செய்யறான், வட்டி வாங்குறான் இல்ல, ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? இது எல்லாமே சிறு குற்றங்கள் தான். இதெல்லாம் பெரிய குற்றம்னா இருக்கு. ஆனாலும் ஷிர்க்குக்கு முன்னாடி இது எல்லாம் சிறிய குற்றம் தான். அந்த ஷிர்க்கை தான் உலகத்திலே மிகப்பெரிய குற்றம், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது தான். அந்த இணை வைப்பையே மன்னிக்கக்கூடிய அல்லாஹ்
இந்த சின்ன சிறிய பாவங்களை எல்லாம் மன்னிக்க மாட்டானா? நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முன்பு செய்த குற்றங்கள் எல்லாத்தையும் மன்னிச்சிருவான். ஆனால் பழைய குற்றத்திற்கு, அதாவது பழைய போக்குக்கு அவங்க மீண்டும் திரும்புவார்களாயின் முற்கால மக்கள் என்ன கதிக்கு ஆளானார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிஞ்சது. அவங்க விலகினு சொல்றான் அல்லாஹ். நீங்க இது வரைக்கும் விலகல. இப்ப நீங்க உங்களுக்கு புரிஞ்சு இந்த நிமிஷம் நீங்க அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டு நீங்க விலகிட்டீங்கன்னு சொன்னா, நீங்க மறுபடியும் அந்த பாவம் செய்யலைன்னா உங்களை கண்டிப்பா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிச்சிருவான். அப்படி மறுபடியும் அந்த பாவத்தின் பக்கம் போனா, அவங்க முன்ன என்ன மோசமான கதிக்கு மனுஷனை அல்லாஹ் அனுப்புனானோ அதே கதி எல்லாத்துக்கும் உண்டு. அது மனுஷனுக்கு தெரிந்ததுதான். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, குழப்பம் இல்லாமல் ஒளிந்து தீன் முழுவதும் அல்லாஹ்வுக்கே உரிதாக ஆகும் வரை நீங்கள் இந்த நிராகரிப்பாளருடன் போர் புரியுங்கள். அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ் இதுதான் உலகம் முழுக்க ஒழிக்கணும். அப்படி ஆகுற வரைக்கும் ஒரு மூமின் நிம்மதியாக உட்கார்றதுங்கிறது ஆவாத வேலை. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிக்கும் அதான் சொல்றான், நம்மளுக்கும் அதுதான். சரியா? நீங்கள் நிராகரிப்பாளருடன் போர் புரியுங்கள். நம்ம போர் புரிய வேணாம், நம்ம வெறும் சொல்றதுதான் நம்ம வேலை. பிறகு அவங்க அதுல இருந்து விலகி கொண்டால் அவர்களுடைய செயல்களை திண்ணமாக அல்லாஹ் உற்று நோக்குபவனாக இருக்கின்றான். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டு மட்டும் அந்த சொர்க்கம் கிடைச்சிடாது. லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்ன பின்னால அதுல நீங்க உறுதியா இருந்தீங்களா? உங்களுடைய செயல்களை மாற்றிக் கொண்டீர்களா? இது எல்லாம் சேர்ந்துதான் அல்லாஹ் நம்மளுக்கு நன்மையோ தீமையோ கொடுப்பவனாக இருக்கிறான். அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்? நம்மள சாதாரணமாக கவனிக்கல, உற்று நோக்கி கொண்டே இருக்கின்றான். அப்ப அவனுடைய பார்வையிலிருந்து நம்ம தப்பிக்க முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய செயல்களை நம்ம சாலிஹான செயல்களா ஆக்கிக்கணும். மேலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணித்தால் அல்லாஹ் உங்கள் பாதுகாவலனாக இருக்கின்றான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். மேலும் யார் ஒருத்தங்களுக்கு நீங்க புத்தி சொல்றீங்க, அவங்க ஏற்றுக்கொள்ளாம அவங்க புறக்கணிக்கிறாங்களா? புறக்கணித்தால் புறக்கணிக்கட்டும், கேட்கலையா கேட்காம போகட்டும். சொல்றது உங்க வேலை. நீங்க சொல்லிட்டீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தான் உங்களுடைய பாதுகாவலன். அவங்க சொன்னாலும் அடிச்சுடுவாங்களான்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க. அல்லாஹ் உங்க கூடயே இருக்கிறான். இதை நீங்க தெரிஞ்சுக்கங்க. நேமல் மௌலாவ நேமன் நசீர். அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? சிறந்த பாதுகாவலன், சிறந்த முறையில் உதவி செய்வான். யாருக்கும் மூச்சு காட்டாம உதவி செய்யறதுக்கு அல்லாவே போதுமானவன். நம்ம நினைக்க வேணாம் நமக்கு பெரிய படை வரணும், நம்ம பெரிய பட்டாளம் வரணும், நம்ம கூட ஒரு கூட்டம் வரணும் அப்படின்னு. கண்ணு மூடிக்கிட்டே இருக்கும்போது அல்லாவோட உதவி எப்படி வரணும்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது. நம்மளுடைய உதவி அல்லாஹ் கையில தான் இருக்கு. நம்மளை பாதுகாப்பவன் அல்லாதான், நம்மளுக்கு சொர்க்க தரவன் அல்லாதான், நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிறான் அல்லாதான். இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அல்லாஹ் கிட்டயே பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்க்கு அதிகம் அதிகம் நன்றி செலுத்தி இன்னும் 5 வேளை தொழுது ரமணாலின் நோன்பு நோற்று இன்னும் லுஹா தொழுகை நியமமாக தொழுது மாசத்துல 13, 14, 15 நோன்பை வச்சு இன்னும் ஜக்காத்து கொடுத்து நம்ம சதக்கா செஞ்சு இன்னும் இந்த மாதிரி நல்ல காரியங்கள்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த வழியாக நீங்க சொர்க்கத்துல போகணுமோ அந்த வழியா போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுமதிச்சிருக்கோம் இன்ஷா அல்லாஹ். பெண்களுக்கு இது வந்து ஸ்பெஷலாக ஒரு ஹதீஸ். அல்லாஹ்வுக்கு இணை வைக்காம கணவனின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடந்து ரமணாலை நோன்பு நோற்று 3 மாசத்துல 3 நோன்பை வச்சு யார் இந்த வேலையை மட்டும் நியமமா செஞ்சுட்டு இருக்காங்களோ, இன்னும் 12 ரக்காத்து சுன்னத்துகள் தொழுது இந்த 5 வேலையை நியமமாக செஞ்சுட்டு இருக்காங்களோ அந்த பெண்கள் வந்து எந்த வழியாக வேணுமானாலும் சொர்க்கத்துல வரலாம் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே அப்பனா இது ஆண்களுக்கு இதை பற்றி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உங்களுக்கு வந்து இந்த வசனம் பொருந்தும், இவங்கள மாதிரி இல்லை. நீங்க உங்களுக்கு வந்து ஏற்கனவே அல்லாஹ் அதை வந்து விதிச்சுட்டான். நீங்க செஞ்ச செயலுக்கு நீங்க எந்த வாசல் வழியாக வேணாலும் வரலாம். அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, அவங்க 100கணக்கான அடிமைகளை விடுவிச்சிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். எவ்வளவு தான தர்மம் செஞ்சிருக்காங்க. நபியுடைய கூடவே நிழல் மாதிரி இருந்து அவங்கள ஹிஜ்ரத் செஞ்சதுல இருந்து, அவங்களுடைய கலிமா சொன்னதுல இருந்து, ஹிஜ்ரத் செஞ்சதுல இருந்து மரணம் வரைக்கும் நபியை பாதுகாத்து அவ்வளவு வேலை செஞ்சு அவங்க அந்த ஒரு உன்னதமான இடத்தை பிடிச்சிருக்காங்க. நம்ம எதுவுமே இல்லை, சும்மா வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு ஜூம்ல ஒரு மொபைலை பிடிச்சிக்கிட்டு நம்ம இதை கேட்டுட்டு இந்த மாதிரி ஒரு அமலை நம்ம செஞ்சிட்டோம்னா அவங்களுக்கும் எப்படி அத்தனை வாசல் என்ன சொர்க்கத்துல 8 வாசல் எது இந்த வாசல் வழியாலும் நீ வேணா உள்ள வரலாம் அப்படின்னு சொன்னாங்களோ அதே மாதிரி நம்மளுக்கும் இந்த ஒரு நன்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விதிச்சிருக்கானா, இதை நம்ம பெற்றுக்கொள்ளாம போயிட்டோம்னு வைங்களேன், நம்மள மாதிரி ஒரு மோசமான ஒரு மனித பிறவி இருக்க முடியாது.
அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால அந்த மாதிரி நம்ம கேட்டதை இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு இணை வைக்க மாட்டேன். கணவனுடைய எல்லா நல்ல விஷயங்களுக்கும் கட்டுப்படுவேன். 5 வேளை வேலை தவறாம தொழுவேன். மாசத்துல 3 நோன்பு வைப்பேன். தினமும் 12 ரக்காத் சுன்னத்து தொழுவேன்னு ஒரு உறுதி வச்சுக்கிட்டு இந்த நோன்பை நீங்க கழிங்க. இதையே இனிமே உங்களுடைய வாழ்க்கையுடைய எல்லா விஷயங்களும் எல்லா நாட்களும் நானு பின்பற்றுவேன்னு உறுதி எடுத்துக்கங்க. இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம்ம எல்லாரையுமே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல ஒண்ணு சேர்க்கணும்னு அல்லாஹ் கிட்ட விரும்பி வேண்டி துவா செய்றேன். என்னுடைய உரையும் முடிந்தது. என்னுடைய வசனங்களும் முடிந்தது. இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நற்கூலி கொடுக்கணும். ரப்பனா தகப்பல் மின்னா ஸலாத்தனா வ ஸியாமனா வ ருக்கூஅனா வ சுஜூதனா வ திலாவத்தனா பில் குர்ஆன் பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன். அல்லாஹ் நம்மளுடைய இந்த கியாமையும் இந்த ருக்குவையும் இந்த சுஜூதையும் இந்த நோன்பையும் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு அல்லாஹ் நம்மளுக்கு நல்ல கூலி தரணும்னு வேண்டி விரும்பி துவா செய்து என்னுடைய உரையை முடிக்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. وعليكم السلام ورحمة الله وبركاته. سبحانك اللهم أشهد أن لا إله إلا أنت ونستغفرك ونتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته.